Hello everybody, hi, welcome to Vedantu and அவங்க Shravanee ma'am. So sorry டா, ஏன்னா இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 5 hour மேரத்தான் இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு சுத்தமாக டைமே இல்லை, டக்கு டக்குன்னு உங்களுக்கு எல்லா ஸ்லைடையும் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஹாஃப் டன், நடுவில் ஒரு 5 நிமிஷம் பிரேக்கில் மீதி வந்து ஐ வில் ஜஸ்ட் கம்ப்ளீட். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்மளுடைய இந்த செகண்ட் மிட்டம்கான ஒரு ஃபர்ஸ்ட் மேரத்தான் இது இல்லையா? ஸோ நான் இந்த மேரத்தானை வந்து நான் வந்து ரெண்டாக வந்து பிரிச்சுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா, நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்ஸையுமே பயங்கர ஃபாஸ்ட்டாக, சூப்பராக, கிளியராக, பக்கா கிளியராக நம்ம இந்த பர்டிகுலர் லைவ் செஷனில் முடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதை முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா புக் அண்ட் சீட் கொஷின்ஸ்க்கு நான் தனியாக வந்து லைவ் வரேன். ஓகே, ஸோ செகண்ட் மிட்டமில் 50 out of 50 வாங்கணும் அப்படின்னா, 2 மார்க்ஸில் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த லைவ் செஷன் போதுமா? இந்த லைவ் செஷனில் நம்ம படிக்கிற கொஷின்ஸ் மட்டும் போதுமா? கண்டிப்பாக போதும், நிச்சயமாக போதும். ஓகேவா? ஓகேவா? சூப்பர். எக்ஸைஸ் 7.1 உடைய எக்ஸாம்பிள் சம் மட்டும் தனியாக நான் வந்து ஒரு லைவ் வரேன். அதுக்கப்புறமா எக்ஸைஸ் 7.1 எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும் நான் தனியாக வந்து ஒரு லைவ் வரேன். சரியா? ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஓகே, ஸோ யாரெல்லாம் லைவ் கிளாஸில் இருக்கீங்க எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? என்ன இவ்வளோ கம்மி பேர் தான் இருக்கீங்க லைவ் செஷனில்? குயிக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்கை ஷேர் பண்ணி அவங்களையும் வர சொல்லுங்கள். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மேரத்தானில் அரௌண்ட் 800 லைக் கிட்ட நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். 10th அந்த 800 லைக் நீங்கள் வந்து பீட் பண்ண போறீங்களா எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். சரியா? ஸோ எவ்ரிபடி ஸ்மாஷ் த லைக் பட்டன். ஓகே, ஆல்சோ பசங்களா ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ த 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் உடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் PDF வந்து நான் உங்களுக்கு தரேன். ஸோ நேற்று தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ டுடே ஐ வில் கிவ் யூ த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் PDF. ஸோ யாராச்சும் அதை வந்து இன்னும் டவுன்லோட் பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மேப் பிளேசஸும் இருக்குது, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயருடைய கொஷின் பேப்பர்ஸும் இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது. ஸோ 5 மார்க் அண்ட் 8 மார்க் நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம லாஸ்ட் மினிட்ல ரீகால் பண்ணிக்கிறதுக்கு வி கேன் யூஸ் திஸ். இன்னைக்கு நான் கிளாஸ் பிளான் பண்ணது வந்து 5 hours பிளான் பண்ணேன். ஐ ஆல்சோ தாட் ஓகே ஒய் டோன்ட் வி கம்ப்ளீட் ஆல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க் அண்ட் 8 மார்க் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். ஏன் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும்? நம்ம வந்து இந்த பர்டிகுலர் லைவ்ல 2 மார்க் எல்லாத்தையுமே அதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுமோ அவ்வளோ நேரம் நடத்துவோம். இட் நீட் நாட் பி மேண்டேட்டரிலி 5 hours. சரியா? அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் தான் நான் இன்னைக்கு பிளானோட வந்திருக்கேன். சரியா? ஓகே, ஸோ இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாத எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா? ஓகே கைஸ், ஸோ இப்போ இன்னும் யாராச்சும் MVSAT மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக MVSATக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. பிகாஸ் ஆன்லைனில் இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது உங்களுக்கு. ஸோ 21st அக்டோபர்லேருந்து 28th அக்டோபர் வரைக்கும் இன்னும் 2 நாள் தான், 2 நாள் கூட இல்லை, நமக்கு ஜஸ்ட் 2 days தான் டைம் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த 2 நாள்லையாச்சும் MVSAT எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ யாரெல்லாம் ஃப்ரம் THEE MINNAL பேட்ச் கொஞ்சம் அப்படியே சேட்டில் போடுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் THEE MINNAL பேட்ச் இல்லாமல் வந்திருக்கீங்க? ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ THEE MINNAL பேட்சில் கிளாஸஸ்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு அதில், அண்ட் லைவ் கிளாஸ் உடைய ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும். நீங்களும் யார் சாரும் நாட் கம்மிங்கா? யாரா சொன்னா? 10th THEE MINNAL நான் தாண்டா நடத்தினேன். நானும் யார் சார், ஆஷா மேம், பிரகாஷ் சார், ஜனஸ்ருதி மேம், எல்லாரும் வைதேகி மேம் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து நடத்துகிறோம். சரியா? ஓகே, ஸோ THEE MINNAL பேட்ச்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க போல. வா வா வா, நான் ஒரு ரிமைண்டர் மெசேஜும் வந்து போட்டுடுறேன் THEE MINNAL பேட்ச் பசங்களுக்கு. ஓகேடா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும்டா. லைவ் கிளாஸோடைய ரெக்கார்டிங் இருக்கும், லைவ் கிளாஸ்லையும் டவுட் சால்விங் இருக்கும், அப்புறமா ரெக்கார்டிங்லையும் 24/7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு AI டவுட் சால்விங் ஃபீச்சர்ஸ் இருக்கும், PDF இருக்கும், சண்டே ஆனால் டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் சேர்த்து அட் த காஸ்ட் ஆஃப் 1999க்கு இந்த 1 year கோர்ஸ் வந்து இருக்கு. சரியா? இந்த 1 year கோர்ஸ் வந்து இருக்கு. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அவ்வளோதான்டா ஃபீஸு. ஸோ யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பயும் இதே தான்டா ஃபீஸு 1999. ஓகே, சரி நம்ம இப்போ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ லெட் மீ பிகின் வித் ஹிஸ்ட்ரி சாப்டர் 6. ஓகே, ஸோ லெட் மீ பிகின் வித் ஹிஸ்ட்ரி சாப்டர் 6. ஓகே, வெரி குட்ரா, சூப்பர்.
ஸோ எல்லாருமே பக்கா ஃபோக்கஸோட லிசன் பண்ணுங்க. இதில் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அண்டர்லைன் பண்ணுவேன். மாம் யூ லுக் டயர்ட், வாட் ஹேப்பன்ட்? அதான்டா நான் ஒரு நேற்று நைட்டு ஃபுல்லாக ட்ராவல், இன்னைக்கு காலையில் தான் நான் பாண்டிச்சேரியே வந்து ரீச் ஆனேன். ஸோ நைட்டு தூங்கலை, காலையில் ஃபுல்லாக கிளாஸு, 5 மணி நேரம் கிளாஸு, அப்புறம் பிரேக்கே இல்லைடா, ஒரு ½ அன் ஹவர் தான் பிரேக் இருந்துச்சு, உங்கள் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு டக்குன்னு. அதனால தான் ஐ எம் லுக்கிங் டயர்ட், பட் டோன்ட் வெரி. அதனால வந்து உங்களுக்கு எந்த கொஷின்ஸுமே வந்து சூப்பராக புரியுற மாதிரி தான் நான் நடத்துவேன். ஓகே, ஸோ எஸ், வித் ஃபுல் ஃபோக்கஸ், வித் ஃபுல் ஃபயர். இன்னைக்கு என் கூட சேர்ந்து 2 மார்க் முடிக்க யாரெல்லாம் ரெடி? கொஞ்சம் சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். மேம் இன்னைக்கு ஃபுல் டே மேரத்தான் லைவ் நான் அட்டென்ட் பண்ணி நான் இன்னைக்கு 2 மார்க் உங்க கூடயே சேர்ந்து முடிச்சிருவேன் மேம். சண்டே இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருந்திருக்காது, தள்ளி போட்டுட்டே இருந்திருப்பீங்க, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, ரைட்? ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த 2 மார்க்கை முடிச்சுட்டு யூ ஆர் ஆல் கோயிங் டு பி வித் சூப்பர் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ரெடியா? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, சூப்பர் கைஸ். லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ரெக்கார்ட் ஒர்க்குக்குலாம் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, சரியா? ஸோ யூனிட் 6ல ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர்? டே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், சரியா? ஸோ பாளையக்காரருடைய டியூட்டிஸ் வந்து என்னது? பாஞ்சாலங்குறிச்சியுடைய ராஜாக்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க? பாளையக்காரர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிற்றரசர்களை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பாளையக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய டியூட்டிஸ் என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டியூட்டிஸ்னா என்னது? கடமைகள் என்ன என்ன? ஸோ பாளையக்காரர். ஸோ இந்த பாளையக்காரரை பிரிட்டிஷ் என்னன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க? பொலிகர். பாளையக்காரரை பிரிட்டிஷ் என்னன்னு கூப்பிட்டு இருந்தாங்க? பொலிகர் அப்படின்னு வந்து கூப்பிட்டு இருந்தாங்க, சரியா? So in Tamil refers to the holder of a little kingdom. Okay, ஒரு குட்டி கிங்டமை யார் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்களோ, குட்டி குட்டி கிங்டம்ஸை, அவங்கள வந்து பாளையக்காரர், பொலிகர் அப்படின்னு சொன்னாங்க. As a feudatory to a greater sovereign. Feudatory அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? இப்போ இந்த இடத்துல கிரேட்டர் சாவரின் அப்படின்னு சொல்றது வந்து பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ்க்கு கீழே, பிரிட்டிஷுடைய ரூல் படி, பிரிட்டிஷுடைய ஒரு ஆர்டர் படி ஒரு குட்டி கிங்டமை ரூல் பண்ணக்கூடியவங்கள தான் வந்து பாளையக்காரர் இல்லைன்னா பொலிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாளையக்காரர், இப்போ இது கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது. எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃப்ரீ டு கலெக்ட் ரெவென்யூ. அவங்க வந்து என்ன பண்ணலாம்? பணம், மக்கள் கிட்ட இருந்து பணம், வரி வந்து என்ன பண்ணலாம்? கலெக்ட் பண்ணலாம். அடுத்து அட்மினிஸ்டர் த டெரிட்டரி. அவங்களோட அந்த நிலம் இருக்குல்ல, அந்த நிலத்தை வந்து நிர்வாகம் பண்ணலாம். ஓகே, அந்த நிலத்தை நிர்வாகம் பண்ணலாம், அங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நிர்வாகம் பண்ணலாம், அதான் அட்மினிஸ்டர். செட்டில் டிஸ்பியூட். டிஸ்பியூட்னா என்னது? சண்டை. ஏதாச்சும் மக்களுக்கிடையே ஏதோ ஒரு சண்டை வருது, வியாபாரிக்கும் வாங்குறவங்களுக்கும் ஏதோ ஒரு சண்டை வருது, ஓகே, ஏதோ அந்த நாட்டுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் வருது, ஒரு தகராறு வருது, ஒரு சண்டை வருது அப்படின்னா அதை வந்து செட்டில் பண்ணலாம். அடுத்து 4th பாயிண்ட், மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். சட்டத்திட்டத்தை மெயின்டைன் பண்ணலாம், சரியா? ஸோ 4 தாண்டா ரெஸ்பான்சிபிலிட்டி. டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர்ல என்ன எழுதுவீங்க? ஃப்ரீ டு கலெக்ட் ரெவென்யூ. அவங்க வந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணலாம். அட்மினிஸ்டர் த டெரிட்டரி. அந்த டெரிட்டரி அவங்க நிர்வாகம் பண்ணலாம். செட்டில் டிஸ்பியூட். டிஸ்பியூட்னா தகராறு, சண்டை சச்சரவு. அந்த டிஸ்பியூட்டை சரி செய்யலாம். மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர், சரியா? ஸோ லா அண்ட் ஆர்டர் அவங்க மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர். இந்த ஒரு பாயிண்ட் எழுதினாலே போதும். இப்போ இந்த பாளையக்காரர்லயே போலீஸ் டியூட்டிஸ்ன்னு இருப்பாங்க ஒரு சில பேர். பாளையக்காரர்லயே there will be people called as police duty. அவங்க பேர் தான் படைக்காவல் இல்லனா அரசு காவல். இந்த போலீஸ் டியூட்டிஸ் பார்க்குறவங்க பேர் தான் என்னது? படைக்காவல் இல்லனா அரசு காவல். ஓகே, ஸோ இந்த பாளையக்காரர்ல போலீஸ் டியூட்டி பார்க்குறவங்க பேர் தான் படைக்காவல் இல்லனா அரசு காவல். யாருக்கெல்லாம் கிளியர்? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கிளியர் அப்படின்னா லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். ஓகே, டீடைல் ஆன்சருக்கு நான் தனியாக இன்னொரு லைவ் வந்து வருவேன். I will come இன்னொரு செப்பரேட் லைவ் ஃபார் டீடைல் ஆன்சர்ஸ். சோஷியல் மந்த்லி டெஸ்ட் இருக்கட்டும்டா, அதுக்கும் உங்களுக்கு இந்த எல்லா போர்ஷன்ஸும் யூஸ் ஆகும் இல்லையா? அதுக்கு படிங்க. கிளியர்? ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் வந்தா தரவு பண்ணிடுவீங்கல்ல? சூப்பர்.
What? Identify the Palayams based on divisions of east and west. So east பாளையம் west பாளையம் அப்படின்னு நம்ம ரெண்டா வந்து பிரிக்கிறோம். ஸோ இதுல இந்த ஈஸ்டர்ன் பாளையம்ல யார் யார் இருப்பாங்க? ஓகே, நல்லா கவனிங்க. ஸோ இந்த ஈஸ்டர்ன் பாளையம்ல யார் யார் இருப்பாங்க? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்க நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு கூட சொல்லி கொடுத்துருக்கேன் பழைய லைவ்ல. சாத்தூர், நாகாலபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஓகே, PENS பென்னு, பென்ஸ்ன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? பென்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். P for பாஞ்சாலங்குறிச்சி. பாளையம்னாலே நமக்கு பாஞ்சாலங்குறிச்சி ஞாபகம் வரணும். பாஞ்சாலங்குறிச்சினாலே நமக்கு கட்டபொம்மன் ஞாபகம் வரணும். சரியா? சோ பென்ஸ். சோ P for பாஞ்சாலங்குறிச்சி. உடனே பாரதியார் எந்த ஊரு? எட்டயபுரம். எட்டயபுரம்க்கு அப்புறமே இன்னொரு புறம் தான் வரும், அதான் நாகாலபுரம். தென் சாத்தூர். சோ பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகாலபுரம், சாத்தூர். அடுத்து பாருங்க ஈஸ்டர்ன் பாளையம். சரி மேம், ஸோ இப்போ வெஸ்டர்ன் பாளையம் பார்த்தாச்சு. சாரி, ஈஸ்டர்ன் பாளையம் பார்த்தாச்சு. இப்போ வெஸ்டர்ன் பாளையம்ல யார் யார் இருப்பாங்க அப்படின்னா நட், நட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். NUTSS நட்ஸ். சரியா? N for நடுவக்குறிச்சி, நடுவக்குறிச்சி. உதுமலை, தலைவன் கோட்டை, சிங்கம்பட்டி, செய்தூர். ஓகே, அங்க நீங்க பார்த்தது வந்து சாத்தூர், இங்க செய்தூர். ஓகே, ஏக்கு அப்புறம் தான் இ, சாத்தூர், இங்க செய்தூர். ஓகே, சோ என்னப்பா? நடுவக்குறிச்சி, உதுமலை, தலைவன் கோட்டை, செய்தூர், சிங்கம்பட்டி. செய்தூர், சிங்கம்பட்டி. சரியா? இவங்க எல்லாருமே வந்து வெஸ்டர்ன் பாளையம். இது எல்லாமே வெஸ்டர்ன் பாளையம். What was the significance of Battle of Kalakad? Battle of Kalakad உடைய significance வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. The Nawab sent additional contingent of sepoys to Muffaz Khan and the reinforced army proceeded to Tirunelveli. So நவாப் இருக்காங்க இல்லையா, நவாப் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அடிஷனல் சிப்பாய், இன்னும் கொஞ்சம் நிறைய சிப்பாய்களை வந்து அனுப்புறாங்க. யாருக்கிட்ட? மஃபஸ் கான் கிட்ட. ஓகே, சோ திருநெல்வேலிக்கு இந்த மஃபஸ் கானுடைய ஆர்மியும் இந்த நவாபோட ஆர்மியும் எல்லாரும் சேர்ந்து திருநெல்வேலிக்கு ரீச் ஆகுறாங்க. ஓகே, புரிஞ்சுதா? அடுத்து, beside the 1000 சிப்பாய் of the company, Muffaz Khan received 600 more sent by the Nawab. இப்போ ஆல்ரெடி மஃபஸ் கான் கிட்ட எவ்வளோ சிப்பாயிடா இருக்காங்க? 1000 சிப்பாய்கள் வந்து இருக்காங்க. அது கூட நவாப் வந்து ஒரு 600 சிப்பாய் எக்ஸ்ட்ராவா அனுப்பியிருக்காரு. ஸோ நவாப் ஒரு 600 சிப்பாய் அமைச்சிருக்காங்க. மஃபஸ் கான் கிட்ட ஆல்ரெடி ஒரு 1000 சிப்பாய் வந்து இருக்காங்க. He also had the support of cavalry and foot soldiers from the Carnatic. Cavalry அப்படின்னா என்ன? யாருக்காச்சும் ஆன்சர் தெரியல, மீனிங் தெரியல அப்படின்னா தயவு செய்து நீங்க நான் சொல்ல எழுதிக்கோங்க. ஸோ தட் எக்ஸாம்ல இந்த எக்ஸாக்ட் வார்த்தை உங்களுக்கு மறந்து போனாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், அதோடைய ஈக்குவலன்ட் வார்த்தையாவது எழுதலாம். ஓகே, குதிரை படை. கேவல்ரி அப்படின்னா குதிரை படை. அதே மாதிரி கர்நாடக்ல இருந்து என்ன யார் அனுப்புறாங்க? குதிரை படையும் காலாட்படை. ஃபுட் சோல்ஜர்ஸ் அப்படின்னா காலாட்படை, குதிரை படை. நமக்கு நிறைய படை இருக்கு இல்லையா, யானை படை, இந்த மாதிரி நிறைய படை இருக்கு. அதுல குதிரை படையும் காலாட்படை வேற கர்நாடக்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதே நவாப் வந்து அரசர்கள்டா, மீனிங் எல்லாம் கிடையாது. நம்ம எப்படி சேரர், சோழர், பாண்டியர்கள் சொல்றோம், அந்த மாதிரி மன்னர். ஓகே, before Muffaz Khan could station his troop near Kalakad, 2000 soldiers from Travancore joined the forces of Pulithevar. Muffaz Khan இந்த ட்ரூப், இந்த காலாட் படை, குதிரை படை, அப்புறம் சோல்ஜர்ஸ், இவங்க எல்லாரையும் போயிட்டு போருக்காக நிப்பாங்கல்ல, அதுதான் வந்து என்னது அப்படின்னா குட் ஸ்டேஷன். எல்லாரையும் போயிட்டு இந்த காலக்காட்ல நிக்கிறதுக்கு முன்னாடியே 2000 சோல்ஜர்ஸ் ஃப்ரம் ட்ரவன்கோர்லேருந்து 2000 சோல்ஜர்ஸ் புலிதேவருடைய ஆர்மியில ஜாயின் பண்ணி நிக்கிறாங்க. இந்த பேட்டில் ஆஃப் காலக்காட் Muffaz Khan troops were rooted அப்படின்னா என்ன அர்த்தம்?
தோத்துட்டாங்களா ஜெயிச்சிட்டாங்களா? ரூட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மஃபஸ் கானுடைய ஆர்மி வந்து ரூட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? குயிக்லி தெரியலனா அட்லீஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. சுத்தமா டெஃபீட் ஆக்கிட்டாங்க. ஓகேவா? தோத்துட்டாங்க. ஓகே, டெஃபீட்டட் அப்படின்னு வந்து அர்த்தம், வீழ்த்தப்பட்டுட்டாங்க. இந்த பேட்டில் ஆஃப் கலக்காட்ல முஃபஸ் கானுடைய ட்ரூப்பை கம்ப்ளீட்டா தோக்கடிச்சிட்டாங்க, தோத்துட்டாங்க. ஓகே, இன்னொரு வாட்டி நவாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா மஃபஸ் கானுக்கு 600 சோல்ஜர்ஸ் அனுப்புறாங்க. ஆல்ரெடி முஃபஸ் கானுக்கு வந்து கிட்ட ஒரு 1000 சிப்பாய் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கர்நாடக்லேருந்து கேவல்ரி அண்ட் ஃபுட் சோல்ஜர்ஸ், அதாவது காலாட்படை குதிரைப்படை, இது ரெண்டுமே வந்து வருது. இது எல்லாத்தையும் கொண்டு போய் காலக்காடுல போய் அவர் நிக்கிறதுக்குள்ள அங்க புலிதேவருடைய 2000 சோல்ஜர்ஸ் ஆல்ரெடி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மஃபஸ் கானை தோக்கடிச்சிட்டாங்க பேட்டில் ஆஃப் கலக்காட்ல. வாட் வாஸ் த போன் ஆஃப் கண்டென்ஷன்? டே, நீ எந்த கொஸ்டினை படிச்சாலும் இந்த கொஸ்டினை படிக்காம போயிடாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஓகே, செம்ம இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். வாட் வாஸ் த போன் ஆஃப் கண்டென்ஷன் பிட்வீன் த கம்பெனி அண்ட் கட்டபொம்மன்? கம்பெனி அப்படிங்கிறது வந்து யாருப்பா? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேவா? பிரிட்டிஷ். ஓகே, ஸோ பிரிட்டிஷுக்கும் கட்டபொம்மனுக்கும் வாட் வாஸ் த போன் ஆஃப் கண்டென்ஷன்? போன் ஆஃப் கண்டென்ஷன்னா என்ன தெரியுமா? அவங்க 2 பேருக்கும் இருக்கிற தகராறோட மெயின் காரணம் என்ன? தலைவன் கோட்டை. ஆமாண்டா, தலைவன் கோட்டையில தலைவன் கோட்டை. ஓகே, யா, ஐ வராது, தலைவன் கோட்டை. ஓகே, வாங்கப்பா. ஸோ என்னதான் பிரச்சனை யாருக்கு? பிரிட்டிஷுக்கும் கட்டபொம்மனுக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். The company had thus gained the right to collect taxes from பாஞ்சாலங்குறிச்சி. கம்பெனி நீங்க சொல்றதெல்லாம் யாரு? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் தான் சொல்றாங்க. பிரிட்டிஷ் வந்து ஒரு ரைட்டை வாங்கிக்கிறாங்க. என்ன ரைட்டு? பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து டாக்ஸ் வரி கலெக்ட் பண்றதுக்கான ஒரு உரிமையை எடுத்துக்கிறாங்க. த கம்பெனி அப்பாயிண்டட் கலெக்டர்ஸ். கம்பெனி என்ன பண்றாங்க? கலெக்டர்ஸ், டாக்ஸ் எல்லாம் போயிட்டு கலெக்ட் பண்றவங்க பேர் தான் கலெக்டர்ஸ். கலெக்டர்ஸ் எல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்பாயிண்ட் பண்ணி கலெக்ட் டாக்ஸ் ஃப்ரம் ஆல் பாளையம்ஸ். பாளையம்னா அந்த குட்டி குட்டி ஊர், அந்த குட்டி குட்டி டெரிட்டரி தான் வந்து பாளையம். அந்த கிங்டம்ல போயிட்டு டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக கலெக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாரு. த கலெக்டர்ஸ் ஹியூமிலியேட்டட் பாலைக்காரர் அண்ட் அடாப்டட் ஃபோர்ஸ். இதான் முக்கியம். ஹியூமிலியேட்டட்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது. யார? மார்னிங் மேரத்தான் எப்படி ஜாயின் பண்றது? அந்த சேனல்ல போயிட்டு லைவ்ல போயிட்டு தேடி பாருங்கடா. காலையில நடத்தின லைவ் இருக்க போது ஃபர்ஸ்ட்லயே டாப்லயே இருக்கும், போய் பாருங்க. ஹியூமிலியேட்டட்னா அந்த டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்க என்ன பண்றாங்க? பாளையக்காரங்கிறது யாரா? ராஜாக்கள். பாளையக்காரரை அசிங்கப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அடாப்டட் ஃபோர்ஸ். அடாப்டட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது? அடிக்கிறது, உதைக்கிறது, மிரட்டுறது, இது எல்லாமே அடாப்டட் ஃபோர்ஸ் கீழே தான் வந்து வரும். ஏதோ ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி, சரியா? இட் கேன் பி அடி, உத, மிரட்டு, திட்டு, ஏதோ ஒன்று, சரியா? ஸோ இதனால தான் கட்டபொம்மனுக்கும் பயங்கரமா கம்பெனிக்கும் சண்டையா ஆரம்பிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி என்ன பண்றாங்க? டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கான ஒரு ரைட்ஸை தான் கையில் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா தே ஆர் அப்பாயிண்டிங் கலெக்டர்ஸ். ஓகே, ஸோ கலெக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி என்ன பண்றாங்க? அவங்க டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாளையம்ஸ்ல வந்து அனுப்புறாங்க. ஓகே, அதுக்கப்புறமா அந்த கலெக்டர்ஸ் வந்து பாளையக்காரர்ஸை ஹியூமிலியேட் பண்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் அடாப்டிங் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு தே ஆர் அடாப்டிங் ஃபோர்ஸ். ஹியூமிலியேட்டுக்கு நான் அர்த்தம் சொல்லிட்டேன், நீங்க கிளாஸ் கரெக்டா கவனிச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அடுத்து, highlight the essence of Tiruchirappalli proclamation of 1801. ஸோ திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னா வந்து என்னது? ஜூன் 1801. இந்த இயர்லாம் மறக்காதீங்க. இனிமேல் எங்கே இயர் வந்தாலும் தயவு செய்து நோட் எடுத்து ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதிட்டே வாங்க. ஸோ தட் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஜூன் 1801ல மருது பாண்டியர் issued a proclamation of independence which is called as திருச்சிராப்பள்ளி proclamation. ஸோ ஒரு சுதந்திரத்துக்காக வந்து யாரை வந்து இது ட்ரவான்கோர் வந்து ஊரு பேருடா,
ஓகே, ட்ரவான்கோர் அப்படிங்கிறது வந்து என்னது? ஊரு பேர். சரியா? ஊரு பேர். ரைட்? ப்ரொக்ளமேஷன் அப்படின்னா என்னது? ப்ரொக்ளமேஷன் அப்படின்னா வந்து என்னது? பிரகண்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ப்ரொக்ளமேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர். ஓகே, ஒரு பெரிய பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட், ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். அதுதான் வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். ஸோ மருது பாண்டியர்கள் தான் வந்து என்ன பண்றாங்க? ஜூன் 1801ல இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை அனௌன்ஸ் பண்றாங்க. So the proclamation of 1801 was an early call to the Indians to unite against British. இந்தியன்ஸ் எல்லாரும் ஒன்றிணைங்க. எதுக்குங்க? அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ், பிரிட்டிஷை எதிர்த்து போராடுறதுக்காக. சரியா? ஸோ இங்கிலீஷ் எல்லாரும் இந்தியர்கள் எல்லாருமே வந்து ஒன்றிணையணும். எதுக்காகப்பா ஒன்றிணையணுமா? பிரிட்டிஷுக்கு அகெயின்ஸ்டா சண்டை போடுறதுக்காக. கட்டிங் அக்ராஸ் ரீஜியன். கட்டிங் அக்ராஸ் ரீஜியன் அப்படின்னா, நான் வந்து தமிழ்நாடு, நான் கேரளா, நான் வரமாட்டேன், நான் கர்நாடகா, நான் வரமாட்டேன், நான் வந்து ராஜஸ்தான், நான் வரமாட்டேன் அப்படின்லாம் இல்லாம எல்லா ரீஜியன்ஸும் கடந்து எல்லாருமே சேர்ந்து, கேஸ்ட், நான் ஹிந்து, நான் முஸ்லிம் அப்படி இப்படின்லாம் இல்லாம, க்ரீடு, ரிலீஜியன் தான் மதம், ரிலீஜியன்ல தான் நம்மளோட அந்த ஹிந்து முஸ்லிம் வரும். ஸோ எந்த கேஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ எந்த க்ரீடா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ரிலீஜனா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, புரிஞ்சுதா? எல்லாருமே நாங்க ஒன்னா சேர்ந்து. க்ரீட் அப்படின்னா என்ன தெரியுமா? நம்பிக்கை. க்ரீட் அப்படின்னா நான் வந்து இந்த கொள்கையை நான் நம்புறேன். எக்ஸாம்பிள் நீ பாரு, இப்ப நான் வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு கோட்பாடு, ஒவ்வொரு நம்பிக்கை அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. இப்போ நான் வந்து இந்த நம்பிக்கையை சார்ந்தவன், நான் வரமாட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோ, வெஜிடேரியன்ஸ், நான் வெஜிடேரியன்ஸ் அப்படி கூட வச்சுக்கோ. நான் இது என்னோட நம்பிக்கை, இது என்னோட நம்பிக்கை அப்படின்னு இருக்கிறப்போ இதனால நான் வரமாட்டேன், அதனால நான் வரமாட்டேன் அப்படின்லாம் இல்லாம, ஓகே, எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுறது. ஓகே, ஒரு எல்லா நம்பிக்கைகளும் சேர்ந்து சண்டை போடுறது. எல்லாருமே, எல்லா இந்தியன்ஸும் ஒன்றிணைணும். யாருக்கு அகெயின்ஸ்டா? பிரிட்டிஷுக்கு அகெயின்ஸ்டா. நான் தான் சொல்லிட்டேன், நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நடத்தல, நான் எல்லா கொஸ்டின் இந்த பர்டிகுலர் லைவ்ல நடத்த போறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் லாஸ்ட் மினிட் லைவ்ல நடத்துவேன். Many palayams of Tamil countries rallied together to fight against English. So இங்கிலீஷுக்கு எதிரா நிறைய ஊர்ல இருக்கக்கூடிய பாளையம் ஆஃப் தமிழ் கண்ட்ரி, நம்ம தமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பாளையக்காரர்லாம் சேர்ந்து ராலினா ஊர்வலம் போறாங்க. சின்ன மருது கலெக்டட் நியர் 20,000 men to challenge English army. சின்ன மருது மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 20,000 மென்னு எதுக்கு? அவருடைய ஆர்மியில வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, பிரிட்டிஷுக்கு அகெயின்ஸ்டா சண்டை போடுறதுக்காக. இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை யார் கொடுத்தது? மருது பாண்டியர் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் தான் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். எதுக்கு? பிரிட்டிஷுக்கு அகெயின்ஸ்டா நம்மளாம் ஒன்றிணையணும். அகெயின்ஸ்ட் ரிலீஜனோ, கேஸ்டோ, க்ரீடோ ஏதோ ஒன்று. எல்லா பாளையம்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி ரேலி பண்ணி ஊர்வலம் கடந்து போறாங்க. அதுல சின்ன மருது மட்டுமே 20,000 men to challenge the English army. ஓகே, சரி. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு குவிஸ் செஷன் நடக்க போகுது. யாரு இந்த குவிஸுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு நான் பார்க்க போறேன். ஓகே, ஸோ அந்த குவிஸ் செஷன் தான் அந்த ஃபன் செஷனே. ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ். பாளையக்காரர்ல இந்த போலீஸ் டியூட்டி பார்த்தவங்களுக்கு ஒரு பேர் உண்டு, அது என்னது? தண்ணி குடிக்கணும். ஆமா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சொல்லுங்க, போலீஸ் டியூட்டி பார்க்கக்கூடிய பாளையக்காரருக்கு பேர் என்ன? படை காவல் ஆர் அரசு காவல். வெரி குட். அடுத்து ஈஸ்டர்ன் பாளையம்னா இபின்னு போடுங்க, வெஸ்டர்ன் பாளையம்னா டபிள்யூபின்னு போடுங்க. சரியா? பாஞ்சாலங்குறிச்சி ஈஸ்டர்ன் பாளையமா வெஸ்டர்ன் பாளையமா? ஈன்னு போட்டா கூட போறோம். பாஞ்சாலங்குறிச்சி ஈஸ்டர்ன் பாளையமா வெஸ்டர்ன் பாளையமா? பாஞ்சாலங்குறிச்சி.
எட்டயபுரம். எட்டயபுரம். ஓகே. நாகாலபுரம். நாகாலபுரம். ஓகே. சாத்தூர். சாத்தூர். எல்லாமே ஈஸ்டர்ன் பாளையம் தான். ஓகே. பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகாலபுரம், சாத்தூர் இவங்க எல்லாருமே ஈஸ்டர்ன் பாளையம் தான். அடுத்ததா நடுவக்குறிச்சி. நடுவக்குறிச்சி. நடுவக்குறிச்சி என்னது? நடுவக்குறிச்சி வெஸ்டர்ன் பாளையம். சூப்பர். அடுத்து வந்து என்னது அப்படின்னா உதுமலை. உதுமலை. தலவன் கோட்டை. நீட்டு அடுத்த மாசத்துல இருந்து டீச் பண்றேன். தலவன் கோட்டை. செய்தூர். செய்தூர். சிங்கம்பட்டி. சிங்கம்பட்டி இவங்க எல்லாருமே வெஸ்டர்ன் பாளையம். இவங்க எல்லாருமே வெஸ்டர்ன் பாளையம். வெரி குட். அடுத்து பேட்டில் ஆஃப் கலக்காட்ல நம்ம இந்த மஃபஸ் கான் கிட்டே 1000 சிப்பாய் இருக்காங்க. இந்த நவாப் எத்தனை சிப்பாய் அமிச்சாங்க? பேட்டில் ஆஃப் கலக்காட்ல, பேட்டில் ஆஃப் கலக்காட்ல நம்ம மஃபஸ் கான் கிட்டேயே 1000 சிப்பாய்ஸ் இருக்காங்க. அதுல நவாப் எவ்வளவு மோர் சிப்பாய்ஸ் அமிச்சாங்க? 600 மோர் சிப்பாய். ஓகே. அடுத்து ட்ரவன்கோர்ல போய் பார்த்தா புலித்தேவரோட எத்தனை சோல்ஜர்ஸ் ஆல்ரெடி வந்து நின்றுட்டு இருந்தாங்க? ட்ரவன்கோர்ல புலித்தேவருடைய எத்தனை சோல்ஜர்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு இருந்தாங்க, நின்றுட்டு இருந்தாங்க? புலித்தேவருடைய எத்தனை சோல்ஜர்ஸ்? 2000 சோல்ஜர்ஸ். வெரி குட். இப்போ bone of contention between கட்டபொம்மன் and then பிரிட்டிஷ், அதாவது கம்பெனில பாளையக்காரரை வந்து என்ன பண்ணாங்க? டேஷ் பண்ணாங்க. பாளையக்காரரை வந்து என்கரேஜ் பண்ணாங்களா இல்ல பாளையக்காரரை வந்து ஹியூமிலியேட் பண்ணாங்களா? பாளையக்காரரை என்கரேஜ் பண்ணாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, ஹியூமிலியேட் பண்ணாங்க. ஹியூமிலியேட் பண்ணாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. அண்ட் ஆல்சோ அடாப்டட் ஃபோர்ஸ். இது ரெண்டு தான் ஆன்சர். அடுத்து இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். இல்லடா நம்ம வந்து இந்திய சுதந்திரம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை சொன்னது யாரு? யாரு வந்து இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை அறிவிக்கிறாங்க? யார்? பிரிட்டிஷா இல்லைன்னா யாரு? எம்ல ஆரம்பிக்கும். ஹூ? ஹூ? மருது பிரதர்ஸ். வெரி குட். மருது பிரதர்ஸ் தான் வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை இது பண்றாங்க. எந்த இயர்? எந்த இயர்? 1801 1802 1803 எந்த இயர்ல இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை அறிவிக்கிறாங்க? எந்த இயர்ல இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை அறிவிக்கிறாங்க? 1801. வெரி குட். சின்ன மருது மட்டுமே எத்தனை ஆயிரம் என்ன கூட்டு வந்தார்? சின்ன மருது மட்டுமே he collected how many men for the English army? சின்ன மருது மட்டுமே எத்தனை men கூட்டு வந்தாங்க? 20,000 men. வெரி குட், வெரி குட். இப்போ ஹிஸ்டரி யூனிட் 7 போலாமா? சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல கேட்டா you will be able to write. இல்லையா? you will be able to write. ஒரு குட்டி ஃபயர் போடுங்க, நமக்கே மோட்டிவேஷனா இருக்கும். நமக்கே ரொம்ப படிக்கிறதுக்கே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரியா? ஓகே. எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? லைக் பண்ணியாச்சா எல்லாருமே? சூப்பரா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? ஓகே கைஸ், சூப்பர், வெரி குட். அடுத்துடா 7th சாப்டர் போலாம். இதே மாதிரி படிச்சுட்டு நம்ம ரிவைஸ் பண்ணலாம். How are the peasant uprising in British India classified? ஸோ இதில் இந்த 4 பேரை மட்டும் எழுதினாலே போதும். அப்படின்னா என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பெசன்ட் அப்ரைசிங் அப்படின்னா என்ன தெரியுமா? பெசன்ட் அப்படின்னாலே வந்து ஃபார்மர், விவசாயம் பண்ணுறவங்க, அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெசண்ட்டை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறோம்னா, ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ரீஸ்டரேட்டிவ் ரெபிலியன்ஸ். ஓகே, ரீஸ்டரேட்டிவ் ரெபிலியன்ஸ் அதாவது நம்மளுடைய பழங்காலத்து ஓல்டு ஆர்டர், ஓல்டு சோஷியல் ரிலேஷன், நம்மளுடைய பழங்காலத்து கல்ச்சர், அது இதுன்னு பழக்க வழக்கங்கள்னு இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து ரீஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ரெபிலியன்ஸ். ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை ரெபிலியன்ஸ்? இதெல்லாம் வந்து
இதெல்லாம் வந்து நீங்க வந்து மீனிங் வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். கிளர்ச்சி ரெபல் அப்படின்னா வந்து ஓகே, கிளர்ச்சி அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த போராட்டம்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா? ஓகே, ஸோ போராட்டம் ஏதாச்சும் வந்து நம்ம இப்படி இருக்கக்கூடாது, அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போராடுவாங்க இல்லையா? அதுதான் வந்து கிளர்ச்சி. ஸோ ரீஸ்டோரேட்டிவ் ரெபிலியன்ஸ், பழைய விஷயங்களை ரீஸ்டோர் பண்றதுக்காக ஃபைட் பண்றவங்க தான் ரீஸ்டோரேட்டிவ் ரெபிலியன்ஸ். ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் வந்து யாரு போராடுவாங்க அப்படின்னா, நான் அண்டர்லைன் பண்றது மட்டும் எழுதினாலே போதும் ஆக்சுவலி. led by religious leader who fought for the liberation of local populace. அதாவது அந்த மத குரு, இப்போ ஹிந்துக்குன்னு ஒரு மத குரு இருப்பாங்க, முஸ்லிம்க்குன்னு ஒரு மத குரு இருப்பாங்க, கிறிஸ்டியானிட்டிக்குன்னு மத குரு போப்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்தந்த மத குருக்கள் வந்து அந்த மக்களை வந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடுறது, அதுதான் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட். ஸோ ரீஸ்டோரேட்டிவ் ரெபிலியன்ஸ், ரிலீஜியஸ் மூவ்மெண்ட். அடுத்து சோஷியல் பேண்டிட்ரி அப்படின்னா என்ன தெரியுமா? அதாவது அவங்க வந்து மக்கள் தலைவன் அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் சேர்ந்து அவனை தலைவனா வந்து அவனையோ அவளையோ வந்து தலைவனா வந்து பார்ப்பாங்க, ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி. ஆனா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் அவங்க கெட்டவங்க, சரியா? பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கெட்டவங்க. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஹீரோ. ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து என்ன அர்த்தம்? சோஷியல் பேண்டிட்ரி. ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து என்னது? சோஷியல் பேண்டிட்ரி, சமூக கொள்கை, சரியா? சோஷியல் பேண்டிட்ரி அப்படிங்கிறது வந்து என்னது? ஒரு சமூக கொள்கைக்காக வந்து பயங்கரமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து போராடுவாங்க. பட் த பிரிட்டிஷ்க்கு அவங்க வந்து என்னது? கெட்டவங்க. ஏன்னா பிகாஸ் லாக்கு அகெயின்ஸ்டா நிறைய விஷயம் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஓகே, சரி. ஸோ இப்போ அடுத்து பாருங்க, மாஸ் இன்சரக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? மக்கள் நிறையா பேர் சேர்ந்து போராடுறது. மாஸ்னாலே நிறையா பேர். ஓகே, யூஸ்வலி லீடர்லெஸ், அதுக்கு லீடர்னு யாரும் வந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்பான்டேனியஸா சட்டுன்னு வந்து என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ஒன்று கூடி ஃபைட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து என்னது? மாஸ் இன்சரக்ஷன். ஸோ 4 தான்டா, ஈஸியாக படிச்சுக்கோங்க. Restorative rebellions, religious movement, social banditry and mass insurrection. அடுத்து, name the territories annexed by British under the doctrine of lapse. இப்போ பிரிட்டிஷ் வந்து எப்படா எல்லா நாட்டையும் இல்லை, நிறைய குட்டி ஊரா பிரிஞ்சிருக்கானுங்களே, இவங்க எல்லாரையும் வந்து எப்படி வந்து நான் பிரிட்டிஷ் என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள அனெக்ஸ்னா ஜாயின் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து என்ன கொண்டு வந்தார்? இந்த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் அப்படின்னு வந்து ஒன்று கொண்டு வந்தார். அதாவது வாரிசு இல்லாம ராஜா இறந்துட்டாரு அப்படின்னா ஜென்ரலி என்ன பண்ணுவாங்க? அடுத்து இருக்கிறவங்க ஆளுவாங்க, அப்படி இல்லைன்னா ராணி ஆளுவாங்க, சரியா? ராணி வந்து ஆளுவாங்க. ஆனா பிரிட்டிஷ் எப்படி இருக்காங்க? வாரிசு இல்லாம ராஜா இறந்தாங்கன்னா அந்த நாடு என்னோடுது, அந்த ஊரு என்னோடுது அப்படின்னு கைப்பற்றினாங்க. அதுக்கு பேர் தான் டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். அப்படி பண்ண யாரெல்லாம் அப்படின்னா, P parts of Punjab, N for Nagpur, PNG இமேஜுக்கு பதிலா J ஞாபகம், ஜான்சி, S சத்தாரா சாம்பல்பூர். ஓகே, ஸோ பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், நாக்பூர், ஜான்சி, சத்தாரா, சாம்பல்பூர். ஸோ இது எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் அனெக்ஸ் பண்ணாங்க. அனெக்ஸ்னா ஜாயின், பிரிட்டிஷ் என்னுடைய ரூலுக்கு கீழே இது வரும்னு ஜாயின் பண்ணாங்க, சரியா? எது மூலமா? இந்த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் மூலமா. எந்தெந்த கிங்டம்ஸ்லாம் அது கீழே வரும்? பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், நாக்பூர், ஜான்சி, சத்தாரா அண்ட் சாம்பல்பூர். அடுத்து, வாட் யூ மீன் பை ட்ரெயின் ஆஃப் வெல்த்? ட்ரெயின்னா என்ன? எனக்கு எனர்ஜியே இல்லை, ஒரே ட்ரெயின்டா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எனர்ஜிலாம் போயிடுச்சு. ஓகே, வாஷிங் மிஷினில் நான் துணி போட்டிருக்கேன், ட்ரெயின் ஆன் பண்ணுங்க அப்படின்னா தண்ணிலாம் வெளியே போயிடும், கரெக்டா? ஸோ வெல்த் அப்படின்னா வந்து என்னது? பணம், காசு இல்லையா? ஸோ இந்த ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னா என்ன? The prosperity of British lay in the economic and political subjugation of India. Prosperity of British அப்படின்னா என்னடா? பிரிட்டிஷுடைய செழுமை, வளமை. ஓகே, பிரிட்டிஷுடைய செழுமை, வளமை வந்து 1 minute.
பிரிட்டிஷ். ஸோ அந்த பிரிட்டிஷுடைய வளமை, பிரிட்டிஷுடைய செழுமை, இது வந்து எதை பேஸ் புக் பேக்ல இல்லை, பரவாயில்ல தெரிஞ்சுக்கோங்க, என்ன தப்பு. ஓகே, ஸோ லே இன் த எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் சப்ஜுகேஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவை எக்கனாமிக்கலாகவும், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாகவும் பொலிட்டிக்கல் ரீதியாகவும், ஓகே, அரசியல் ரீதியாகவும் இந்தியாவை சப்ஜுகேஷன் பண்ணணும். சப்ஜுகேஷன் அடக்குதல். இந்தியாவை பொருளாதாரமாவோ இல்ல பொலிட்டிக்கலாவோ வளரவே விடக்கூடாது. அப்பதான் பிரிட்டிஷ் செழுமையா இருக்க முடியும் அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியே. Colonialism was the main obstacle of the Indians' economic development. Indians பொருளாதாரமா வளரவே இல்லை, பொருளாதார ரீதியா வளராம போனதுக்கு என்ன முக்கிய காரணமா இருந்துச்சு அப்படின்னா கொலோனியலிசம் தான். கொலோனியலிசம் அப்படின்னா என்னது? காலனி. இந்தியாவை பிடிச்சி வச்சிருந்தாங்க பிரிட்டிஷ். அப்ப இந்தியா வந்து பிரிட்டிஷோட காலனி. இந்த மாதிரி ஒரு நாடு இன்னொரு நாடை பிடிச்சி வைக்கிறதுக்கு, அதை ரூல் பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னது? அடக்குமுறை பண்றதுக்கு பேர் தான் கொலோனியலிசம். ஓகே, ஸோ இந்தியாவை அவங்க பிடிச்சி வச்சிருந்தனால தான் இந்தியாவால் என்ன பண்ண முடியல? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆக முடியலை. It became a market to dump English manufacturers and for the investment of British capital. இந்தியா வந்து எப்படி ஒரு சந்தையா வந்து ஆயிடுச்சு தெரியுமா? டம்ப் இங்கிலீஷ் மேனுஃபேக்சரர்ஸ். அதாவது பிரிட்டிஷ் ஏதோ ஒன்று தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளை வெறும் டம்ப், குப்பையை கொண்டு போய் நம்ம கொட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பொருளை வந்து கொட்டுற ஒரு சந்தையாகவும், அதே மாதிரி and for the investment of British capital, அது நமக்கு தேவையே இல்லாத விஷயத்தை கொண்டு வந்து இங்க வந்து விற்கிறதாலையும், அது மூலமா பிரிட்டிஷ் சம்பளம் நிறைய காசு சம்பாதிச்சு அவங்களோட முதலீட்டுக்காகவும், பிரிட்டிஷுடைய முதலீட்டுக்காகவும் தான் இருந்துச்சு. So the colonial economy was continuous transfer of resources from India to Britain without any favorable return back to India. So இந்த கொலோனியலிசம்னால என்ன ஆச்சு? கண்டினியூஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்சஸ். நம்ம நாட்டிலேருந்து எல்லா ரிசோர்ஸும் போயிட்டே இருக்கு. தங்கம், வைடூரியம், ஸ்பைசஸ், காய்கறி, நெல் பயிர்கள், அப்படி இப்படின்னு நம்ம நாட்டிலேருந்து எல்லா ரிசோர்ஸஸும் பிரிட்டனுக்கு போயிட்டே இருக்கே தவிர பிரிட்டன்லேருந்து இந்தியாவுக்கு பயனுள்ளதா எதுவுமே வரல. அதனால இதை தான் நம்ம ட்ரெயின் ஆஃப் வெல்த்னு சொல்றோம். என் சொத்தே அழிஞ்சி போச்சுன்னு சொல்றோம் இல்லையா? நம்ம சொத்தெல்லாம் அழிஞ்சி போச்சுன்னு சொல்றோம்ல, அந்த அழிஞ்சி போறது தான் எப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்டக்கல்னா தடைகள். நம்ம எக்கனாமிக்கலி வளராம இருந்ததுக்கு முதல் தடையே கொலோனியலிசம். ஓகே, புரிஞ்சுதா? இதுக்கு பேர் தான் ட்ரெயின் ஆஃப் வெல்த். ஹைலைட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் உடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? அப்ஜெக்டிவ்ஸ்னா குறிக்கோள் என்ன? சரியா? ஓகே. டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட். செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னா எங்க நாடுடா, இந்தியாடா, இந்தியன்ஸ் நாங்களே ஆண்டுக்கிறோம், அதுதான் வந்து என்னது? செல்ஃப் கவர்மெண்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் செல்ஃப் கவர்மெண்ட்? எங்க நாடு இந்தியா, நாங்களே ஆண்டுக்கிறோம், அதுதான் வந்து செல்ஃப் கவர்மெண்ட். ஓகே, வித்தின் த பிரிட்டிஷ் எம்பையர் பை யூசிங் கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? சட்ட ரீதியாவே. ஓகே, இப்போ நான் போயிட்டு இந்தியாவை நாங்கள் தாங்க ஆளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் லேண்ட்லார்டு இல்லை பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை நான் போயிட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணாமல் லீகலியாகவே அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மீனாவே, சட்ட முறையாகவே இந்தியன்ஸை நாங்கள் வந்து செல்ஃப் கவர்மெண்ட் ஆட்சி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வந்து என்னதுன்னா இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். டு அட்டைன் ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன். டொமினியன்னா என்ன தெரியுமா? எப்பயுமே மேலே வந்து பிரிட்டிஷ் தான் இருக்காங்க, இந்தியன்ஸ் கீழே தான் இருக்காங்க. அப்படி இல்லாமல் இந்தியன்ஸும் மேலே இருக்கணும், அதுதான் ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன், டாமினன்ட் பொசிஷன். ஓகே, பெரிய இடத்துலையும் இந்தியன்ஸ் இருக்கணும், அதான் ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன். பொலிட்டிக்கல் பொசிஷன். ஓகே, அரசியல்ல பொலிட்டிக்கல் பொசிஷன் அக்கார்டட் லேட்டர் டு, இப்போ இந்த மாதிரி இந்தியன் கேட்டாங்க இல்லையா இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட், அடுத்து யாரெல்லாம் கேட்டாங்க? ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, இவங்களையும் பிடிச்சி வச்சிருக்காங்க. பாரு, கொலோனியலிசம் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களும் அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கிட்டாங்க? ஃப்ரீடம் வாங்கிக்கிட்டாங்க. டு யூஸ் நான் வயலண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ். கத்தியின்றி ரத்தமின்றி அப்படிங்கிற மாதிரி நான் வயலண்டா இல்லாம கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் யூஸ் பண்ணியே
ஓகே, கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை யூஸ் பண்ணியே நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு பேர் தான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ பிரிட்டிஷ் எம்பையர்லயே இந்த செல்ஃப் கவர்மெண்ட்டை கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸா அட்டைன் பண்றதுக்கு பேர் தான் செல்ஃப் கவர்மெண்ட், பேர் தான் நம்மளுடைய ஹோம் ரூல் மூவ்மெண்ட். இதுல ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன், ஒரு பெரிய பதவி, பொலிட்டிக்கல் பொசிஷன், அது வந்து அடையறதுக்காக தான் இது ட்ரை பண்ணாங்க. இது லேட்டர் ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாண்டுக்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க. சரியா? ஸோ ஒரு நான் வயலண்டான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ்லயே நம்ம வந்து அச்சீவ் பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னது? இட் இஸ் கால்ட் ஆஸ் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். Summarize the essence of Lucknow pact. Okay, summarize the essence of Lucknow pact. கவனிக்கிறீங்களா? Okay. Under the Lucknow pact, the Congress, the Muslim League agreed that there should be a self-government in India as soon as possible. So, நல்லா கவனிங்க. இந்த Lucknow pact படி, under the Lucknow pact படி, the காங்கிரஸா இருக்கட்டும் இல்லனா முஸ்லிம் லீகா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை நல்லா அக்ரி பண்ணிக்கிறாங்க. எது அப்படின்னா, இந்தியால செல்ஃப் கவர்மெண்ட் வேண்டும், இந்தியால சுய ஆட்சி வேண்டும். எப்படி? as soon as possible. இந்தியால as soon as possible சுய ஆட்சி வேண்டும். in return, பதிலுக்கு காங்கிரஸ் லீடர்ஷிப் accepted the concept of separate electorate for Muslims. ஓகே, ஸோ பதிலுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன்னா நான் தான் ஆல்ரெடி வந்து சொன்னேன் இல்லையா? இப்போ டாமினன்ட்னா என்னடா? நமக்கு மேல ஒருத்தங்க வந்து இருக்காங்க, சரியா? அவங்க வந்து நம்மள ரூல் பண்றாங்க, அப்ப அது வந்து டாமினன்ட் பொசிஷன், கரெக்டா? ஸோ இது வந்து நம்ம வந்து எடுத்தோன்னே நீ வந்து பிரிட்டிஷ் வெளியே போ அப்படின்னு சொல்லாம ஒரு செமி அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் மாதிரி. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் அது பாட்டக்க இருக்கட்டும், பட் அதே நேரத்தில் இந்தியாவுக்கும் வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ், ஓகே, அந்த ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து வேணும். ஓகேவா? நாங்கள் வந்து சுய ஆட்சி பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து எங்களை ரூல் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து என்னது? ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன். ஓகே, அதான் வந்து என்னது அப்படின்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன். ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ அண்டர் த லக்னோ பேக்ட், ஸோ லக்னோ பேக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் முஸ்லீம் லீக் ரெண்டு பேருமே ஆமாங்க எங்களுக்கு சுய ஆட்சி வேண்டும், பிரிட்டிஷ் எங்களை ரூல் பண்ணக்கூடாது, ஓகே, ஆனால் முஸ்லிம்ஸ்க்கு செப்பரேட் எலக்ட்ரோலேட் எங்களுக்கு வேணும். ஓகே, அவங்க வந்து என்ன கேட்குறாங்க? முஸ்லிம்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க? தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் செப்பரேட் எலக்டோரேட். ஓகே, ஸோ எங்களுக்கு செப்பரேட் எலக்டோரேட் வந்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காங்கிரஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரியா? இந்த வாக்காளர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, இந்த வாக்காளர் தொகுதி, அதுதான் வந்து எலக்டோரேட். ஓகே, அதுதான் வந்து என்னது? எலக்டோரேட். ஓகே, ஸோ அதுதான் லக்னோ பேக்ட். ஸோ நம்ம முடிச்சிட்டோம். ஒரு குவிஸ் பார்த்துடலாமா? எல்லாரும் ரெடினா சாட்ல எஸ் அப்படின்னு போடுங்க. ஒரு குட்டி குவிஸ், ஸோ தட் நம்ம படிச்சதை ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு குட்டி குவிஸ். யா? ஓகே, ஸோ கொஸ்டின் கேட்க போறேன். How are the uprisings in British India classified? அதில் first one நம்ம என்ன படிச்சோம்? Uprisings of peasant uprising in British India. Peasant uprising in British India. அது நாலுத்தையுமே கரெக்டா அனுப்புங்க பார்க்கலாம் சாட்ல. ஒன்னா கூட அனுப்புங்க, வரிசையா அனுப்புங்க. 4 படிச்சோம், அதுல நம்ம 4 டாபிக் மட்டும் கரெக்டா அனுப்புங்க பார்க்கலாம். First one is restorative rebellions. Correct, very good. ரம்யா, குபேந்திரன் கரெக்டா அனுப்பிச்சாங்க. அது மாதிரி வரிசையா 4த்தையும் அனுப்புங்க. தண்ணி மட்டும் கொண்டு வரேன்.
rebellions, religious movement, social banditry and mass insurrection. 4. அடுத்ததா name the territories annexed by British under the doctrine of lapse. இதுக்கு நான் வந்து க்ளூ கொடுத்துறேன். PNJSS. PNJSS. இதுல P for what? வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். Name the territories which British annexed. இதுல P for what? P for what? Parts of Punjab. Parts of Punjab. Okay. N. N for N for Nagpur. N for Nagpur. J for Jaipura. J for J கிடையாது, அது PN J கரெக்ட் தான். J தான். Jhansi. Okay, J for Jhansi. And S for Satara. S for Satara. Okay, and then இன்னொரு S for Sambalpur. Okay, so இன்னொரு S for Sambalpur. சரியா? So இதான் PNJSS. Okay, so describe the Jallianwala Bagh massacre. ரொம்ப ரொம்ப important. So எல்லாரும் ஒரு குட்டி ஃபயர் போடுங்க and தண்ணி குடிங்க so that we feel replenished. Okay, so studies have told that நம்ம வந்து இல்ல ஒரு 1% நம்ம வந்து டீஹைட்ரேட்டடா இருந்தா கூட நம்ம பாடியில வந்து தண்ணி சத்து இல்ல அப்படின்னா we feel extremely drained. ஓகே, நம்ம படிச்சது நிறைய நமக்கு வந்து மறந்து போகுமா? சரியா? எப்போ 1% டீஹைட்ரேட்டடா இருந்தா கூட அதுக்கான ஒரு வாய்ப்பே கொடுக்க வேண்டாம். எவ்ரிபடி ட்ரிங்க் வாட்டர் பிரேக். எனக்கும் நீங்க ஞாபகப்படுத்தணும். ஓகே, குடிச்சிட்டீங்களா? எல்லாருமே தண்ணி குடிச்சிட்டீங்களா? I'm drinking coffee. I too wish I have coffee now. Okay. Yeah. So first is Jallianwala Bagh massacre. பயங்கர இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. யாராச்சும் நேர்ல போய் பார்த்திருக்கீங்களாப்பா? Your hospital experience speaks, ma'am. அதேதான். தண்ணி குடிக்காம பல விஷயம் எனக்கு நடந்திருக்கு. அந்த ஒரு வழியில பேசுறேன். அதனால நல்லபடியா கேளுங்க. யாராச்சும் ஜாலியன்வாலா பாக் நேர்ல போய் பார்த்திருக்கீங்களா? எஸ் மேம், நோ. ஓகே, பாருங்க, அம்ரிஸ்டரில் நான் போய் பார்த்துருக்கேன். உங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஸ்கூல் டூர்லாம் நார்த்து கூட்டு போக மாட்டாங்க. காலேஜில் கூட்டு போனாங்கன்னா போயிட்டு வாங்க. அம்ரிஸ்டரில் இருக்குது, சூப்பராக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நான் அப்புறமா வந்து ஷேர் பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த ஜாலியன்வாலா பாக் மசாக்கர் அப்படின்னா என்ன? ஏப்ரல் 9 2 ப்ராமினென்ட் லோக்கல் லீடர். ப்ராமினென்ட்னா ஒரு முக்கியமான, ப்ராமினென்ட் அப்படின்னா வந்து என்னது? முக்கியமான அப்படின்னு அர்த்தம். லோக்கல் லீடர் யார் யாரு? டாக்டர் சாய்ஃபுதீன் கிச்லியூ அண்ட் டாக்டர் சத்யபால். டாக்டர் பால் கிடையாது, சத்யபால். சரியா? ஸோ டாக்டர் சத்யபாலும் டாக்டர் சாய்ஃபுதீன் கிச்லியூவையும் அம்ரிஸ்டர்ல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க போலீஸ். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்னடா? ஏப்ரல் 9. சரி, ஒரு 3 நாளுக்கு அப்புறமா ஏப்ரல் 13, 1919 ஒரு பொது கூட்டம் அமைக்கிறாங்க. அதான் பப்ளிக் மீட்டிங் வாஸ் அரேஞ்ச்டு. இங்க ஜாலியன்வாலா பாக்னு ஒரு பார்க் இருக்கும். அந்த ஜாலியன்வாலா பாக் பார்க்ல ஓகே 2 முக்கிய லீடர்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பொது கூட்டம் தாண்டா அமைக்கிறாங்க. ஆனா பிரிட்டிஷ் எவ்வளோ இன்செக்யூர்டா இருந்திருக்காங்க பாரு. உடனே ஒரு பொது கூட்டம் அமைக்கிறது ஒரு தப்பா? ஆனா என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பிரிட்டிஷ் லீடர் ஜெனரல் ரெஜினால்ட் டயர். ஜெனரல் அப்படிங்கிறது ஆர்மியில ஒரு பொசிஷன். சரியா? இந்த ஜெனரல் ரெஜினால்ட் டயர் அவர் வந்து என்ன பண்றாரு? ஆன் ஹியரிங் த அசம்பிளேஜ், இவங்கெல்லாம் அங்க அசம்பிள் ஆவறாங்க அப்படிங்கிறத
காதுல வாங்கின உடனேவே surrounded the place with his troops. ட்ரூப்னா ஆர்மி. அவருடைய ஆர்மியை வச்சு அந்த மொத்த பிளேஸையும் ரவுண்டு கட்டிடுறாரு. and an armored vehicle, ஆயுதங்களை கொண்ட வண்டி, அதுதான் armored vehicle. அப்படின்னா இந்த லெசன் இல்லையா? யாரா சொன்னா? உனக்கு தான் இல்லை. how many of you have this lesson? how many of you have this lesson? yes ன்னு போடுங்க. யாருக்கெல்லாம் இந்த லெசன் இருக்கு? யாருக்கெல்லாம் இந்த லெசன் இருக்கு? yes ன்னு போடுங்க. இத்தனை பேருக்கு இருக்கு பாரு. பப்ளிக்கு இருக்குல்ல, உனக்கு இல்லை. இப்ப இல்ல இல்லன்னு சொல்றவனுக்குலாம் பப்ளிக்கு இருக்குல்ல. you have it for the public, right? தயவு செய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். ஸோ ஹிஸ்ட்ரியில் 9th சாப்டர் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு. வாங்க. ஸோ the only entrance at the park was surrounded on all sides by high walls was blocked. அந்த பார்க்கை சுற்றி பெரிய சுவர்கள், யாரும் எகிரி குச்சினா போக முடியாது, அவ்வளோ பெரிய சுவர்கள். சரியா? ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் அந்த பார்க்குக்கு, ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அந்த என்ட்ரன்ஸையும் என்ன பண்ணிட்டாங்க? பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த என்ட்ரன்ஸையும் என்ன பண்ணிட்டாங்க? பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிட்டு ஃபயரிங் டுக் பிளேஸ் வித்தவுட் எனி வார்னிங். எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாம, சரியா? எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாம ஃபயரிங்னா என்னது? புல்லட் வச்சு சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. According to official report படி 379 were killed and more than 1000 injured. Official report படி 379 பேரு இறந்துட்டாங்க and 1000 peopleக்கு மேல இன்ஜூர் ஆகியிருக்காங்க. எவ்வளவு தப்பு இது, நல்லா கவனிங்க. ஜாலியன்வாலா பாக் மசாக்கர்ல ஏப்ரல் 9 2 ப்ராமினென்ட் லீடர். நான் கொஸ்டின் கேட்பேன். சி பப்ளிக்ல இந்த கொஸ்டின் வரும். நீ இப்படி அலட்சியமா இருந்தா உனக்கு தான் லாஸ். நான் லைவ் முடிஞ்ச கையோட நான் பிரைவேட் பண்றேன் பாரு, நான் அதை பண்ண மாட்டேன். அதனால தான் நீங்க திமிரு மேல இருக்கீங்க. பாத்துக்கலாம், அப்புறமா பாத்துக்கலாம், லைவ் இங்கே தானே இருக்கும், எப்ப வேணா வந்து பாத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க. அம்யூனிஷன்னா ஆயுதம்டா. ஓகே. திமிரா இருக்கீங்க நிறைய பேர். போயிட வேண்டியது. அப்ப நான் யாருக்காக லைவ் டீச் பண்ணணும்? நான் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. காலையில 5 மணி நேரம் 12th கிளாஸ் எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லா நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். நான் போய் ரெஸ்ட் எடுக்கவா? லைவ் ஆஃப் பண்ணிட்டு இங்க ஒண்ணு கதை பேசிட்டு இருக்காங்க, இல்லைன்னா கிளம்பி போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் லாஸ். நான் சொல்லிட்டேன், நான் திருப்பி நடத்தவே மாட்டேன். சோஷியல் வீடியோஸே வராது நம்ம சேனல்ல. இந்த லைவையும் நான் பிரைவேட் பண்ணிடுவேன். தயவு செய்து லிசன் பண்ணுங்க. சாட்ல எக்ஸ்ட்ரா கமெண்ட்ஸே வேண்டாம். ரேட் ராக்கர், உனக்கு இந்த சாப்டர் இல்லைன்னா அப்போ நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. ஓகே, சிவிக்ஸ் நடத்துறப்போ வாங்க. இப்போ கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்காக டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறீங்களா? நான் இங்க டீச் பண்ணி தான் ஆகணும்னு ஒண்ணுமே கிடையாது. நான் தீ மின்னல் பேட்ச்ல மட்டும் தான் டீச் பண்ணி ஆகணும்னு எனக்கு வந்து ரூல் இருக்கு. புரியுதா? நான் இங்க உங்களுக்கு சோஷியல் கிளாஸே இங்க நடக்கல அப்படின்னா யாருமே என்ன கேட்க மாட்டாங்க. நடக்கவே நடக்காது. நீங்க ஸ்பாம் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா சரி, இந்த பசங்களாம் கிளாஸே கவனிக்கிறது இல்லை, அவங்களுக்கு சீரியஸ்னஸே வரல அப்படி சொல்லிட்டு ஒர்த்தே இல்லைன்னு நான் கிளம்பிடுவேன். தயவு செய்து லிசன் பண்ணு, ஃபுல் கிளாஸ் லிசன் பண்ணு. புரியுதா? மேப்லாம் நான் அப்புறமா டீச் பண்றேன். இந்த கிளாஸ்ல என்ன 2 மார்க் டீச் பண்ண போறேன். தம்ப்நெயிலும் கரெக்டா இருக்கு, டைட்டிலையும் கரெக்டா தானே போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து 2 மார்க் டீச் பண்றப்போ மேம் 5 மார்க் எங்க 8 மார்க் எங்கன்னு கேட்பீங்க. 5 மார்க் 8 மார்க் மேம் 2 மார்க் எங்கன்னு கேட்பீங்க. இப்படி உள்ளத கிளாஸ் கவனி. புரியுதா? கொஞ்சமாவது சீரியஸ்னஸோட இருங்க. ஓகே, கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ மார்க் வேஸ்ட் பண்ண நீ மார்க் லூஸ் பண்றேன்னு அர்த்தம். இந்த வாட்டி பப்ளிக் உங்களுக்கு முன்னாடியே வரப்போகுது. டு யூ நோ? பப்ளிக் எக்ஸாம் உடைய டைம் டேபிள நவம்பர் 3 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. உங்களுக்கு பப்ளிக் இந்த வாட்டி இது வருதுல, எலெக்ஷன் வரதுனால முன்னாடியே நடக்கும் பப்ளிக் எக்ஸாம். எலெக்ஷன் வரதுனால முன்னாடியே பப்ளிக் எக்ஸாம் நடக்கும். உனக்கு டைம் கிடையாது. நீங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நிறைய டைம் இருக்குன்னு. பிராக்டிகல்ஸும் முன்னாடி வந்துடும். அடிச்சு சொல்றேன், இன்னும் 1 மாசம் முழுசா உங்க கையில டைம் இருக்கு, அவ்வளவுதான். ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் படிக்கவே முடியாது. உன் சீனியர் யார்கிட்ட வேணா நீ போய் கேட்டுக்கோ. ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் படிக்கவே முடியாது.
ரிவிஷன் எக்ஸாம் 1 2 3 4 வரிசையா டெய்லி ஸ்கூல்ல எக்ஸாம் தான் வைப்பாங்க. மார்க் கம்மியான உன்னை போட்டு திட்டுவாங்க. நீ அதுக்கு படிப்பியா என்ன பண்ணுவ? பிராக்டிக்கல் எக்ஸாம் வரும். பிராக்டிக்கல் எக்ஸாம் உட்காந்து ரெக்கார்டு எழுதிட்டு இருப்ப, அப்சர்வேஷன் எழுதிட்டு இருப்ப, அதுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்ப. இன்னும் ஒரு மாசம் தான் உனக்கு பப்ளிக்கு இந்த செகண்ட் மிட்டம் போர்ஷன். செகண்ட் மிட்டம்க்கே நல்லா படிச்சாதான் குவார்டர்லியில விட்டதெல்லாம் நீங்க போயிட்டு செகண்ட் மிட்டம் முடிச்சு படிக்க முடியும். செகண்ட் மிட்டம் போர்ஷனையும் அரைகுறையா விட்டுருங்க சரியா? ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் வைப்பாங்க. எந்த எக்ஸாமுக்குமே ரிவைஸ் பண்ணாதீங்க. போயிட்டு தப்பா எழுதுங்க. வீட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. டீச்சர் எனக்கு ஒழுங்கா சொல்லி தரல, ஸ்கூல்ல எனக்கு ஒழுங்கா சொல்லி தரல, நீங்க சேர்த்து வச்ச டியூஷன் சரியில்லை, என்கிட்ட கைட் புக் இல்ல, என் ஃப்ரெண்டு தான் என்ன படிக்க இல்லை அப்படின்னு யார் மேலேயாவது கம்ப்ளைண்ட் போடுங்க. யாருக்கு லாஸ்? உனக்கு தான் லாஸ். நீ கம்ப்ளைண்ட் பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? புரியுதா? அதனால தயவுசே புரிஞ்சுக்கும். நான் இங்க டீச் பண்ணிருக்கேன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக, உங்களுக்காக தான் நான் இங்க நின்று டீச் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ நீ இங்க அலட்சியமா இருக்க அப்படின்னா இருக்கவே இருக்காது. ஓகே, நீங்க அலட்சியமா இருக்க போறீங்க அப்படின்னா யூடியூப்ல இனிமேல் லைவ் கிளாஸ் நடக்காது. ஐ வில் டீச் ஒன்லி இன் THEE MINNAL பேட்ச். ஏன்னா THEE MINNAL ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சின்சியரா இருக்காங்க. கிளாஸ்ன்னு ஒன்று ஷெடியூல் பண்ணா அழகா கிளாஸ் வந்துடுறாங்க, சூப்பரா வந்துடுறாங்க, மிஸ்ஸே பண்றது இல்லை. புரியுதா? நான் THEE MINNAL பேட்ச்ல மட்டும், பெய்டு பேட்ச்ல மட்டும் நடத்திட்டு நான் போயிடுவேன். உங்ககிட்ட நான் வரவே மாட்டேன், யூடியூப்ல நடத்தவே மாட்டேன். வேணும்னா நீங்க பே பண்ணி எல்லாரும் யூடியூப் வாங்க, பெய்டு பேட்ச் வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்படி பண்ண வேணாமே நான் பாக்குறேன். ப்ளீஸ் வித் ஃபுல் ஃபோக்கஸ் லிசன். இது வரைக்கும் இந்த ஹோல் இயர்ல நான் உங்களை இப்படி திட்டினதே கிடையாது. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் திட்டுறேன். இதுவே லாஸ்ட் டைமா இருக்கட்டும். ஓகே, புரியுதா? யாருமே சாட்ல எந்த ஸ்பாம் பண்ணவே கூடாது. லைவ் கிளாஸ் முடிஞ்சிட்டு எதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். டு நாட் ஸ்பாம் எனிதிங். அது ஜென்யூனான டவுட்டா இருந்தாலுமே கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். யூ வில் நாட் ஸ்பாம். ஓகே, யா. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்டா. ஜாலியன்வாலா மசாக்கர் கண்டிப்பா கேட்பாங்க. 9th ஏப்ரல் அப்போ 2 ப்ராமினன்ட் லீடர், டாக்டர் சைஃபுதீன் கிச்லு அண்ட் டாக்டர் சத்யபால், 2 பேருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால ஜாலியன்வாலா அந்த பார்க்ல அம்ரிஸ்டர்ல வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க மக்கள் சேர்ந்து. ஸோ ஏப்ரல் 13th அன்னைக்கு சரியா ஒரு பப்ளிக் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. இப்படி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு காதுல விழுந்த உடனேவே ஜெனரல் ரெஜினால்ட் டயர், பேர் மறக்க கூடாது, ஜெனரல் ரெஜினால்ட் டயர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மொத்த பிளேஸையும் அவருடைய என்டையர் ஆர்மியால சரவுண்ட் பண்ணிடுறாரு. அண்ட் ஆர்மர்ட் வெஹிக்கிள் அப்படின்னா வந்து என்னது? ஆயுதங்களை கொண்ட வண்டி நிறைய இருக்கு, அதால சுத்தி வலிச்சு கட்டிடுறாரு. அங்க பெரிய பெரிய வால், ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கு, அந்த ஒரு என்ட்ரன்ஸையும் பிளாக் பண்ணிடுறாங்க. பிளாக் பண்ணிட்டு ஃபயர் பண்றாரு. ஃபயரிங் டுக் பிளேஸ் வித்தவுட் எனி வார்னிங். எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாம எல்லாரையுமே சுட்டு கொன்னுடுறாங்க. நிறைய பேர் இப்ப இந்த ரிப்போர்ட்ல இருக்கிறத தாண்டியும் நிறைய பேர் வந்து இறந்திருக்காங்க. ரிப்போர்ட் படியே 379 people were killed and more than 1000 people was injured. Okay, write a note on Khilafat movement. ரொம்ப இதுவும் இம்பார்ட்டன்ட், செம இம்பார்ட்டன்ட். The Caliph of Turkey. Caliph அப்படிங்கிறது வந்து யார் தெரியுமா? முஸ்லிம்ஸுடைய மத குரு தான் Caliph. ஸோ இந்த டர்க்கியுடைய கேலிஃப், நம்ம எப்படி கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து போப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டர்க்கியுடைய கேலிஃபை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஹூ வாஸ் கன்சிடர்ட் த ஹெட் ஆஃப் முஸ்லிம்ஸ், அவர் தான் வந்து மொத்த வேர்ல்டுலேயே இருக்கிற எல்லா முஸ்லிம்ஸ்க்கான ஹெட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வாஸ் கிவன் அ ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட். ரொம்ப ஹார்ஷா அவரை ட்ரீட் பண்றாங்க. அவங்கள போட்டு இப்ப நல்லா ஹார்ஷா திட்டினல்ல, அந்த மாதிரி அவரை ரொம்ப ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்றாங்க. ஓகே, அதனால ஸ்டார்ட் ஆன ஒரு மூவ்மெண்ட் தான் கிலாஃபட் மூவ்மெண்ட். ஸோ பேர்ல தெரிஞ்சுக்கோங்க, கிலாஃபட் காலிஃப். ஓகே, ஸோ காலிஃப் ஆஃப் டர்க்கி, டர்க்கில இருக்கக்கூடிய காலிஃப் தான் இந்த ஹெட் ஆஃப் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 minute.
எஸ் வந்தாச்சு. ஆமாம், காலிங் பெல் அடிச்சதுன்னு போனேன். ஓகே யா. ஸோ வாங்கப்பா. ஸோ கேலிஃப் ஆஃப் டர்க்கி. ஸோ கேலிஃப் ஆஃப் டர்க்கியை வந்து ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால ஸ்டார்ட் ஆனது தான் இந்த கிலாஃபட் மூமெண்ட். அது யார் வந்து கொண்டு போய் நடத்துகிறாங்க அப்படின்னா லெட் பை அலி பிரதர்ஸ், முல்லானா அப்துல் அலி அண்ட் மொல்லானா ஷவுகத் அலி. ஸோ அலி பிரதர்கள், அலி சகோதரர்கள் தான் வந்து அதை வந்து நடத்துகிறாங்க. சரியா? ஸோ மேம் நீங்கள் போனதுக்கப்புறம் எல்லாரும் புரளி பேசுகிறாங்க மேம். பேசட்டும். ஸோ முலானா முகமது அலியும் முலானா ஷவுகத் அலி. சரியா? ஸோ இவங்க 2 பேரை தான் வந்து அலி பிரதர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அவங்க நடத்தக்கூடியதான் வந்து என்னது அப்படின்னா கிலாஃபட் மூமெண்ட். அவங்க நடத்தக்கூடியதான் வந்து என்னது அப்படின்னா கிலாஃபட் மூமெண்ட். ஓகேவா? சரி, அவங்க வந்து பொருளிலாம் பேச மாட்டாங்க. என் பசங்க வந்து நல்ல பசங்க. ஓகே, தே ஆர் வெரி வெரி குட் ஸ்டூடெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொருளிலாம் பேச மாட்டாங்க. தே ஆர் வெரி குட். ஓகே, சும்மா கதை பேசிட்டு இருந்திருப்பாங்க. டீச்சர் வெளில போனால் பேசுவோம்ல, அந்த மாதிரி தான் கதை பேசிட்டு இருந்திருப்பாங்க. Gandhi supported the movement and saw it as an opportunity to unite Hindu and Muslims. ஸோ காந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிலாஃபட் மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறார். ஓகே, ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஹிந்துஸையும் முஸ்லிம்ஸையும் யுனைட் பண்ண இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறார். He presided over the All India Khilafat Conference held at Delhi in November 1919. Presidedனா அவர் வந்து அதுக்கு ஒரு ஹெட்டா வந்து அதை முன்னிருந்து நடத்துறார். ஆல் இண்டியா கிலாஃபட் கான்ஃபரன்ஸ் டெல்லியில் நடக்குது 1919. அதுக்கு போயிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹீஸ் ப்ரிசைடிங் ஓவர், அதாவது அது ஒரு ஹெட்டா வழி நின்று நடத்துறாரு. The Khilafat Committee meeting in Allahabad on 9th June 1920 adopted Gandhi's non-cooperation program. நல்லா கவனிங்க, இந்த கிலாஃபட் கமிட்டி, ஓகே, இந்த கிலாஃபட் கமிட்டி மீட்டிங் வந்து அலகாபாத்ல நடக்குது 9th June 1920. ஓகே, அவங்க வந்து என்ன பண்றாங்க, காந்தியுடைய நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்றாங்க. ஓகே, ஸோ தே ஆர் யூசிங் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ அதான்டா. இல்லை நீங்கள் 1 or 2 பாயிண்ட் கம்மி பண்ணிக்கலாம், பட் மேஜராக இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. காலிஃப் ஆஃப் டர்க்கியை வந்து ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்காக ஸ்டார்ட் ஆனது தான் கிலாஃபட் மூவ்மெண்ட். ஸோ இந்த கிலாஃபட் மூவ்மெண்ட்டை நடத்தினது வந்து அலி பிரதர்ஸ், முலானா ஷவுகத் அலி அண்ட் முலானா முகமது அலி. ஸோ காந்தி இந்த மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ தட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஹிந்து முஸ்லிம்ஸை யுனைட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த ஆல் இண்டியா கிலாஃபட் கான்ஃபரன்ஸையும் நடத்துகிறாரு. கிலாஃபட் கமிட்டி மீட்டிங் வந்து அலகாபாத்ல நடக்குது. சரி, ஓகே, நம்ம எல்லாருமே இந்த நான் வயலன்ஸ் மூமெண்ட்டை இனிமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறாங்க. Why did Gandhi withdraw from the non-cooperation movement? இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை காந்தி வந்து ஏன் வித்ட்ரா பண்றாரு? வித்ட்ரானா கைவிடல். ஓகே, ஏன் வந்து காந்தி கைவிடுறாரு? On 5th February 1922, a procession of nationalists in Chowri Chowra, a village near Gorakhpur in present-day Uttar Pradesh நடக்குது. ப்ரொசஷன்னா ஒரு ஊர்வலம் வந்து நடக்குது. எங்க நேஷனலிஸ்ட்லாம் சேர்ந்து, எங்க சௌரி சௌரால. சௌரி சௌரா எங்க இருக்கு? வில்லேஜ் நியர் கோரக்பூர். இப்போதான் அதை வந்து பிரசன்ட் டே உத்தரப்பிரதேஷ், இப்போ நம்ம அதை உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அங்க வந்து ஒரு ஊர்வலம் நடக்குது. மாப்னா ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வித் சேம் ஐடியாலஜி, ஒரே ஐடியாலஜியோட இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் மக்களை தான் வந்து மாப் அப்படின்னு சொல்லுவாங்க. The mob burnt the police station. என்ன பண்ணிட்டாங்க? போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிட்டாங்க. அடுத்து 22 policemen lost their lives. 22 போலீஸ்மென் இறந்துட்டாங்க. காந்தி immediately withdraw the movement. ஐயோ இப்பெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து என்ன பண்ணிடுறாரு? வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை கைவிட்டுறாரு. ஓகே, அடுத்து சைமன் கமிஷன் பாய்காட்டட். செம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தான். why was சைமன் கமிஷன் பாய்காட்டட்? ஓகே, பாய்காட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? what do you mean by boycotted? இந்த பிரிட்டிஷ் ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம பாய்காட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, புறக்கணித்தல், வேணாம் சூ நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றதா வந்து என்னது? It is called as the boycotted. கரெக்டா?
ஸோ இந்த சைமன் கமிஷனை வந்து ஏன் பாய்காட் பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க? வெரி குட். ஏன் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க? எஸ். ஸோ 8th November 1927 அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அனௌன்ஸ் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வராங்க. இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. கம்போஸ்ட் ஆஃப் 7 members headed by சர் ஜான் சைமன். அதோட ஹெட் வந்து யாரு? சர் ஜான் சைமன். ஓகே, அதுல எத்தனை பேர் இருக்காங்க? 7 members வந்து இருக்காங்க. 7 பேர் வந்து அதுல இருக்காங்க. சரி, ஓகே. இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன்ல அதுல இந்தியன்ஸ் யாராவது இருக்கணும்ல? அதான் இல்ல. இட் வாஸ் ஆல் ஒயிட் கமிஷன். இட் வாஸ் ஆல் ஒயிட் கமிஷன். அதுல இந்தியன்ஸே இல்ல, எல்லாமே வெள்ளையர்கள் தான் இருந்தாங்க. வித் நோ இந்தியன் மெம்பர். All sections of India, including Congress and Muslim League, decided to boycott the commission. இந்தியன்ஸே இல்லை, அப்புறம் என்னடா இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன், வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைமன் கமிஷனை எல்லாருமே புறக்கணிக்கிறாங்க. அடுத்தடா, பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா என்ன? பூர்ணா அப்படின்னாலே வந்து கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம். ஸ்வராஜ் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ some congressmen were not satisfied with dominion status. Okay, so இந்த dominion status, இந்த self rule நம்ம பார்த்தோம்ல, இந்த dominion பிரிட்டிஷுக்கு கீழே தானே இந்த dominion status, பிரிட்டிஷோட ஆட்சியிலேயே வரதான் இந்த dominion status. இது மட்டும் எங்களுக்கு பத்தாதுங்க, எங்களுக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பூர்ண ஸ்வராஜ், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. In the Congress session held in Lahore in December 1929 with Jawaharlal Nehru as the president, Purna Swaraj was declared as the goal. So, Congress session வந்து நடக்குது. காங்கிரஸ் மாநாடு, செஷன் அப்படின்னா என்னது? மாநாடு இந்த இடத்துல. ஸோ ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது லாகூர்ல. லாகூர் என்பது அந்த ஊருடைய பேரு. டிசம்பர் 1929, டிசம்பர் 1929. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் பிரசிடெண்ட்டாக இருக்காரு. ஜவஹர்லால் நேரு தான் பிரசிடெண்ட்டாக இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு? பூர்ண ஸ்வராஜ் தான்ப்பா நம்மளோட கோல், நம்மளோட அல்டிமேட் கோல் என்னது? பூர்ண ஸ்வராஜ், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் அப்படின்னு வந்து அறிவிக்கிறார். சரியா? ஓகே, இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே கிளியரா? வெரி குட். ஸோ லெட் அஸ் கோ டு பகத்சிங். லெட் அஸ் கோ டு பகத்சிங். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஹிஸ்டரி சாப்டர் 9 உங்களுக்கு இருக்கா இல்லையா? டு யூ ஹேவ் ஹிஸ்டரி சாப்டர் 9 ஆர் நாட்? நான் போய் தண்ணி மட்டும் கொண்டு வரேன். 9 இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? இருக்கு.
ஓகே யா சூப்பர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அ நோட் ஆன் பகத் சிங். ஓகே, ரைட் அ நோட் ஆன் பகத் சிங். ஸோ இப்போ எஸ் இன்னும் மேம் டீச் பண்ணல. ஓகேடா. Bhagat Singh, Sukhdev and their comrades reorganized the HRA in Punjab. Influenced by socialist idea, they renamed it as Hindustan Socialist Republic Association. Okay, so Bhagat Singh, Sukhdev and their comrades, Bhagat Singhum Sukhdevom அவங்களுடைய காம்ரேட்ஸ்னா யாருப்பா? காம்ரேட்ஸ் அப்படின்னா என்னது? அவங்க கூட இருக்கக்கூடிய மற்ற போராளிகள், அவங்கள தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம? காம்ரேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ பகத்சிங், சுக்தேவ், அப்புறம் கூட இருக்கக்கூடிய மற்ற போராளிகள் எல்லாருமே ரீஆர்கனைஸ்டு இந்த ஹெச்ஆர்ஏ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன், பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனை ரீஆர்கனைஸ் பண்றாங்க. இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சோஷியலிஸ்ட் ஐடியாஸ். நிறைய இந்த சோஷியலிஸ்ட் ஐடியாவால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க அதை என்ன பண்றாங்க? கொஞ்சம் ரீநேம் பண்றாங்க. இந்த சோஷியலிஸ்ட்னு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷனை ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் பேரை மாத்திக்கிறாங்க. ஓகே யா, சிப்பாய் அதே தான்டா. ஸோ ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு பேரை மாத்திக்கிறாங்க 1928ல. சாண்டர்ஸ், a British police officer responsible for the Lathi charge that led to Lala Lajpat Rai death was assassinated. ஸோ சாண்டர் அப்படின்னு வந்து ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார். அவர் தான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா லத்தி சார்ஜ் கொடுக்கறதுக்கு ரெஸ்பான்சிபிள். லத்தி சார்ஜ் அப்படின்னா லத்தியால எல்லாரையும் போட்டு அடிக்கிறது. அதனால தான் லாலா லஜ்பத் ராயும் வந்து ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஓகே, ஸோ அவங்களுடைய இறப்புக்கு காரணமா இருந்ததுனால இந்த சாண்டர்ஸ் அப்படிங்கிறவரை போட்டு தள்ளிடுறாங்க, அசாசினேட்டட், கில் பண்ணிடுறாங்க. பகத் சிங் along with B.K. Dutt, பகத் சிங்கும் B.K. Duttum threw a smoke bomb inside the Central Legislative Assembly in 1929. இந்த வரக்கூடிய புகை வெடி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்மோக் பாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அசம்பிளிக்குள்ள, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ள போட்டுடுறாங்க. ஓகே, அதாண்டா. பகத்சிங் டேரிங், செம்ம தைரியமான, courage fired the imagination of the youth across India. ஸோ இந்த பகத்சிங்கோடைய நம்ம கேட்போம்ல how dare you அப்படின்னு. ஸோ இந்த பயங்கர வீர தீரமான தைரியமான இந்த செயல்பாடு மக்களுடைய யூத்துடைய இமேஜினேஷனே எட்டலையாம். ஓகே, பயங்கரமா யூத் எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகுறாங்க. he became popular across India. இந்தியா ஃபுல்லா பயங்கரமா பாப்புலர் ஆகுறாரு. ஓகே, ஸோ பகத்சிங் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கடா, வாட் ஆர் த டேர்ம்ஸ் ஆஃப் பூனா பேக்ட்? வாட் ஆர் த டேர்ம்ஸ் ஆஃப் பூனா பேக்ட்? டாக்டர் B.R. Ambedkar, the leader of depressed classes, strongly argued for the separate electorate as it, according to him, would give them political representation and power. Okay, so Dr. B.R. Ambedkar, அவர் யாருடைய லீடர்? டிப்ரெஸ்டு கிளாஸஸ் உடைய லீடர். அவர் வந்து என்ன முக்கியமா ஒரு விஷயம் வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறாரு அப்படின்னா, தனியான ஒரு எலக்டோரேட், செப்பரேட் எலக்டோரேட் கொடுங்க டிப்ரெஸ்டு கிளாஸஸ், எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே செப்பரேட்டான ஒரு எலக்டோரேட் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கிறார். ஸோ தட் எல்லாருக்குமே இந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனும் பவரும் கிடைக்கும். அதுதான் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனும் பவரும் கொடுக்கும் அப்படின்னு கேட்கிறார். அப்போதான் காந்தி வந்து என்ன சொல்றாரு? வேண்டாம் அப்படின்றார். ஸோ செப்பரேட் எலக்டோரேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் B.R. அம்பேத்கர் கேட்கிறாரு, வேண்டாம் அப்படின்னு காந்தி சொல்றாரு. ஸோ ஒரு இன்டென்ஸ் அப்படின்னா சீரியஸான அப்படின்னு அர்த்தம். ஒரு இன்டென்ஸான ஒரு நெகோசியேஷன் நடக்குது. இல்ல இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு காந்திக்கும் டாக்டர் B.R. அம்பேத்கருக்கும் இன்டென்ஸான நெகோசியேஷன் நடக்குது. An agreement was arrived where Gandhi and Ambedkar known as Pune Pact. So இப்போ இந்த காந்திஜியும் டாக்டர் B.R. அம்பேத்கரும் சேர்ந்து கொண்டு வரது தான் வந்து எது? பூனா பேக்ட். பூனா பேக்ட். ஸோ பூனா பேக்ட்ல என்ன ஞாபகம் வச்சுப்பீங்க? நெகோசியேஷன்னா என்ன தெரியுமா? இப்போ நீ வந்து நான் படிக்க மாட்டேன்ற, நான் உன்னை வந்து எப்படியோ படிக்க வைக்க நான் வந்து ட்ரை பண்றேன். ஓகே, நீ வந்து படிக்காம இருக்க ட்ரை பண்ற. அந்த மாதிரி
ஒரு பேச்சுவார்த்தை மூலமா நம்ம நினைச்சதை சாதிக்க வைக்கிறதா வந்து நெகோஷியேஷன்ஸ். ஓகே ஓகே யா ஆமாண்டா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து செப்பரேட் எலக்டோரேட் கேட்குறாரு, காந்தி வேணான்றார். சரி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறையா இன்டென்ஸ் நெகோசியேஷனுக்கு அப்புறமா தே ஆர் கம்மிங் இன் டு அ கன்க்ளூஷன். அதுதான் வந்து என்னது, பூனா பேக்ட். ஸோ இந்த பூனா பேக்ட் படி த பிரின்சிபல் ஆஃப் செப்பரேட் எலக்டோரேட் வாஸ் அபேண்டன். அதை கைவிட்டுடுறாங்க. செப்பரேட் எலக்டோரேட் கேட்கறத வந்து கைவிட்டுடுறாங்க. விட்டுட்டு இன்ஸ்டெட் principle of joint electorate was accepted. joint electorate கொண்டு வரலாம், separate electorate வேண்டாம். பிரேக் வேணுமா? இந்த 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 ஒரு சாப்டர் முடிச்சிட்டு do you need a break? பிரேக் வேணுமா வேணாமான்னு சொல்லுங்க. yes no. ஓகே, ஒரு 10-15 மினிட்ஸ் இந்த சாப்டர் முடிச்சுட்டு பிரேக் வேணுமா வேணாமான்னு சொல்லுங்க. ஸோ ஒரு செப்பரேட் எலக்டோரேட்டுக்கு பதிலாக ஜாயிண்ட் எலக்டோரேட் வந்து வச்சுக்கிறாங்க. வாஸ் அக்செப்டட் அண்ட் வித் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ். ஓகே, அதே மாதிரி இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஆஃப் மக்களுக்கு சீட் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ரிசர்வ்டு சீட்ஸ் ஃபார் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ் வாஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 71லேருந்து 148. ஸோ 71லேருந்து 148க்கு இந்த சீட் ரிசர்வேஷன். இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஓப்பன் கேட்டகரியில் வரும். அப்புறமா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓகே, இந்த மாதிரி தனித்தனியாக கேஸ்ட் அடிப்படையில் எல்லாருக்குமே வந்து இந்த இட ஒதுக்கீடு உண்டு. அதுதான் சீட் ரிசர்வேஷன், இட ஒதுக்கீடு இருக்கும். அந்த இட ஒதுக்கீடை 71லேருந்து 148க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 71லேருந்து 148க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சாப்டர் முடிச்சாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஸ்மால் பிரேக். ஓகே, 10 மினிட்ஸ். ஓகே, கிளியரா? சரி, when can we meet? கரெக்டாக டைம் சொல்லுங்க. வில் மீட் அட் கரெக்டாக 6:15க்கு நம்ம மீட் பண்ணலாம். 6:15 PM-க்கு லெட்ஸ் மீட். லெட்ஸ் மீட் அட் 6:15 PM. கண்டிப்பா எல்லாருமே வரணும். ஓகே, பிரேக் முடிச்சு வர எல்லாருடைய பேருமே நான் கால் அவுட் பண்ணுவேன். சரியா? பிரேக் முடிச்சுட்டு அப்படியே போயிடாம பிரேக் முடிச்சுட்டு வரவங்க எல்லார் பேருமே நான் கால் அவுட் பண்ணுவேன். சரியா? ஓகே.
கேன் வி ஸ்டார்ட்? வந்தாச்சா? ஓகே, வித் ஃபுல் ஃபோக்கஸ் லெட்ஸ் பிகின் அகெயின். ஓகே, குட்டி பிரேக் முடிஞ்சது. சரியா? ஹிஸ்ட்ரி யூனிட் 9. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஓகே, ஹிஸ்ட்ரியோடைய லாஸ்ட் சாப்டர் நம்ம முடிச்சிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படியே லிங்க்கை ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஓகேடா, சூப்பர். ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த மாடரேட்ஸ். இப்போது மாடரேட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து யார்? இப்போது நம்மளுடைய ஃப்ரீடம்காக போராடினவங்களே 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து யார் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஓகே, இன்னொருத்தவங்க வந்து யார் அப்படின்னா மாடரேட்ஸ். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் தமிழ் அப்படின்னா தீவிரவாதம் அப்படின்னு சொல்லுவோம். பயங்கர தீவிரமாக ஒரு விஷயத்துக்காக போராடுறது தீவிரவாதம். இதுவே மாடரேட்ஸ் அப்படின்னா வந்து மிதவாதம், அவ்வளோ தீவிரமாக இல்லாமல் இருக்கிறது. ஓகே, பட் 2 பேருமே வந்து ரெண்டுமே நம்ம ஃப்ரீடம்காக தான் போராடினாங்க. ஓகேவா? எஸ், 1 minute. ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா மாடரேட்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? ஸோ ஃப்ரீடம்க்கு மாடரேட்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் என்னென்ன? ஸோ தே கண்டக்டட் ஹால் மீட்டிங்ஸ். ஓகே, நிறையா மீட்டிங்ஸ், மக்கள் கூட்டு நிறையா பொது கூட்டங்களை அமைச்சாங்க. அண்ட் டெலிபரேட்டிங் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த கண்ட்ரி இன் இங்கிலீஷ். ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கிலீஷ் மொழியிலையும் எல்லாருக்கிட்டையுமே சொன்னாங்க. அட் த டைம் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ பெங்காலை தான் வந்து ஹிந்து முஸ்லிம் அப்படின்னு ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் பிரிச்சாங்க இல்லையா? அப்போது பாலகங்காதர் திலக் அண்ட் அதர் லீடர்ஸ் அடாப்டட் பாப்புலர் மெத்தட்ஸ் சச் ஆஸ் மாஸ் பப்ளிக் மீட்டிங். பாலகங்காதர் திலக்கும் மற்ற லீடர்ஸும் சேர்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பெரிய பெரிய பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. பெரிய பெரிய பப்ளிக் மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் யூஸ்டு வர்னாக்குலர் லாங்குவேஜஸ் டு அட்ரஸ் லார்ஜ் பப்ளிக். ஸோ வர்னாக்குலர் லாங்குவேஜ்னா அந்த ஊருடைய மொழி எது, அதுதான் வந்து வர்னாக்குலர் லாங்குவேஜ். ஓகே, நம்ம மொத்தமாக 2 marks இந்த செகண்ட் மிட்டம்க்கு தேவையான எல்லா 2 marksம் முடிக்கிற வரைக்கும் இந்த லைவ் வந்து இருக்கும். சரியா? முடிக்கிற வரைக்கும் இந்த லைவ் வந்து இருக்கும். சரியா? ஸோ பாலகங்காதர் திலக்கும் மற்றவர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்தந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜை யூஸ் பண்ணி மாஸ் பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணாங்க. திருநெல்வேலி அப்ரைசிங் அப்படின்னா என்ன? விஓசி நம்ம தமிழில் படிச்சிருப்போம், விஓ சிதம்பரனார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ விஓசி ஜாயின்ட் சுப்பிரமணிய சிவா இன் ஆர்கனைசிங் த மில் ஒர்க்கர்ஸ் இன் தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னடா என்ன கதை ஓடிட்டு இருக்கு? யூஆர் ஆல் லிசனிங் ரைட்? வேற எதுவும் உங்களுக்கு இப்போ லைவ் கிளாஸ் கிடையாது. 9th தான் வந்து லைவ் கிளாஸ் தமிழன் சார் போயிட்டு இருக்காரு. ஓகே, இன்னும் பிரேக் முடிச்சு அப்படியே காண போயிட்டாங்க பாதிக்கு பாதி பேர். யா, கவனிங்க. VOC and Subramania Siva who organized the public meeting to celebrate the release of Bipin Chandrapal. ஸோ சுப்பிரமணிய சிவாவும் விஓசியும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பப்ளிக் மீட்டிங், ஒரு பொது குழு வந்து கூட்டுறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த பிபின் சந்திரபால் அந்த ஃப்ரீடம் ஃபைட்டரை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்கறதுக்காக. ஏன்னா அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. The two leaders were charged with sedition and sentenced to rigorous imprisonment. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு மீட்டிங் அமைச்சதுக்காகவே விஓசியும் அதே நேரத்தில் சுப்பிரமணிய சிவா, விஓசி அண்ட் சுப்பிரமணிய சிவா 2 பேரையுமே வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. பயங்கர கொடூரமான தண்டனைகளை கொடுத்துடுறாங்க. Initially, VOC was given a draconian sentence of 2 life imprisonment. Draconian sentence அப்படின்னுங்கிறது வந்து என்ன தெரியுமா, இப்போ 2 டிஃப்ரெண்ட் தப்பு பண்ணதுக்காக 2 டிஃப்ரெண்ட் பனிஷ்மெண்ட், ஒன்னுல தப்பிச்சா கூட இன்னொன்னுல தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, 2 லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். ஓகே, வாழ்நாள் எண்டு வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துட்றாங்க. The news of the arrest sparked riots in திருநெல்வேலி. ரியாட்ஸ் அப்படின்னா கலவரம். ஸோ இந்த நியூஸ் வந்து திருநெல்வேலியில் ஸ்ப்ரெட் ஆக அங்கங்கே கலவரம் வந்து உண்டாகுது. லீடிங் டு பர்னிங் டவுன் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அதனுடைய எண்டா வந்து என்னாச்சு, போலீஸ் ஸ்டேஷனை பர்ன் பண்ணாங்க.
கோர்ட் பில்டிங்கையும் முனிசிபல் ஆஃபீஸையும் பேர்ன் பண்ணாங்க. கோர்ட் பில்டிங்கை எரிக்கிறது, முனிசிபல் ஆஃபீஸை எரிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷனை எரிக்கிறதெல்லாம் மக்கள் பண்ணாங்க. This led to rise death of 4 people in police firing. இதனால 4 பேர் இறந்து போனாங்க போலீஸ் ஃபயரிங்ல. என்னன்னா நமக்கு ஸ்லைடு ஃபுல்லாக வருது இல்லை, ஸோ ஸ்லைடு சின்னதாக வர மாதிரி நான் தலை மறைக்காத மாதிரி மாற்ற முடியுமா? அது மட்டும் மாற்றிடும். ஓகே, ஸோ this led to the death of 4 people in police firing. ஸோ இந்த போலீஸ் ஃபயரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் இறந்து போயிட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய திருநெல்வேலி uprising. திருநெல்வேலி uprising. அடுத்து பாருங்க, வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆனி பெசன்ட் டு இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்? ஓகே, ஆனி பெசன்ட் உடைய இந்தியாவுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Annie Besant started Home Rule League 1916 and carry forward demand for Home Rule League all over India. இப்போ ஆனி பெசன்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து என்னது அப்படின்னா இந்த ஹோம் ரூல் லீக். ஹோம் ரூல் லீக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஷீ ஸ்டார்டட் நியூஸ் பேப்பர், 2 நியூஸ் பேப்பர்டா. ஒன்று வந்து நியூ இந்தியா, காமன்வெல்த். 2 நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த். டு கேரி ஃபார்வர்ட் ஹர் அஜெண்டா, அவங்களுடைய குறிக்கோளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. She remarked, better bullock and freedom than a train deluxe with subjugation அது ஆக்சுவலி. ஸோ நான் வந்து மாட்டு வண்டியில ஃப்ரீடமா இருந்துட்டு போயிடுவேன், தட் இஸ் பெட்டர் அடிமையா டீலக்ஸ் ட்ரெயின்ல போறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பிரிட்டிஷோடைய சூப்பரான டீலக்ஸ் ட்ரெயினில் ஒரு அடிமையாக போகிறதுக்கு நான் மாட்டு வண்டியில் ஃப்ரீடமாக போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க 2 புக்ஸ் வந்து எழுதுகிறாங்க. ஹவு இந்தியா வ்ராட் அப்படின்னா ப்ராட் தான், எப்படி இந்தியா ஃப்ரீடம் கிடச்சிது. ஹவு இந்தியா வ்ராட் ஃபார் ஃப்ரீடம் அண்ட் இந்தியா அ நேஷன் அண்ட் அ பேம்ப்ளெட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு 2 முக்கியமான புத்தகங்களை அவங்க வந்து எழுதுகிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஆனி பெசன்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ ஆனி பெசன்ட் வந்து ஹோம் ரூல் லீக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஹோம் ரூல் லீக் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ இந்தியா, காமன்வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்ஸ் வந்து கொண்டு வராங்க. பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தேன் அ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜுகேஷன் அண்ட் எப்படி இந்தியா brought freedom and India a nation and pamphlet on self government அப்படின்னு 2 புக்கு வந்து எழுதுறாங்க. ஓகே, வேர் இஸ் ஓல்டு சோஷியல் மேமா மீனு நாராயணன் மேம். மீனு நாராயணன் மேம் வந்து இப்போ கொஞ்சம் லீவ்ல இருக்காங்க, சரியா? ஒரு பர்சனல் லீவ்ல இருக்காங்க. ஷீல் பி பேக். ஓகே, யா. ஸோ அடுத்து என்ன போகலாம்? கேன் வி கோ டு சிவிக்ஸா, எக்கனாமிக்ஸா, ஜியாகிரஃபியா? சொல்லுங்க. ஓகே, நான் அப்படியே ஒரு குட்டி செட்டப் மட்டும் மாத்துறேன். Hello everybody. Hi. ஸோ நம்ம வந்து அப்படியே அந்த செட்டப்லேருந்து இந்த செட்டப்புக்கு மூவ் ஆயாச்சு. சரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் எது ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ ஹிஸ்ட்ரி யூனிட் 9 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? சிவிக்ஸா எது நெக்ஸ்ட்? எது? ஜியாகிரஃபி. ஓகே, நிறைய பேர் வந்து ஜியாகிரஃபி தான் கேட்குறீங்க. ஸோ வில் கண்டினியூ வித் ஜியாகிரஃபி. ஓகே, இதுக்கப்புறமா கிளாஸ் நல்லா சூப்பராக ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து கவனிக்கலாம், சரியா? ஓகேடா. ஸோ ஜியாகிரஃபி சாப்டர் 6. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, முடிச்சுட்டு சிவிக்ஸும் பார்ப்போம், எக்கனாமிக்ஸும் பார்ப்போம். அது முடிக்காமல் நம்மளோட கிளாஸ் இன்னைக்கு முடியாது. ஓகே, இது முடிக்காமல் நம்மளுடைய கிளாஸ் வந்து முடியாது, சரியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, ஸ்டேட் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு சுற்றி என்னென்னலாம் இருக்குது? ஸோ தமிழ்நாடு இஸ் பவுண்டட் பை பே ஆஃப் பெங்கால் இன் த ஈஸ்ட். ஸோ ஈஸ்டில்
எல்லாருக்குமே ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குல்லடா? கிளியர்னா கிளியர்னு சாட்ல போடுங்க. ஈஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே ஆஃப் பெங்கால், அண்ட் வெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா, அண்ட் நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா, அண்ட் சாரி நார்த்தில் வந்து ஆந்திர பிரதேஷ், நார்த் வெஸ்ட்டில் கர்நாடகா, அண்ட் இந்தியன் ஓஷன் இன் சவுத். நான் குவிஸ் மாதிரி கேட்பேன், சரியா? ஸோ ஈஸ்டில் பே ஆஃப் பெங்கால், சரியா? ஈஸ்டில் பே ஆஃப் பெங்கால், வெஸ்ட்டில் கேரளா, நார்த்தில் ஆந்திர பிரதேஷ், நார்த் வெஸ்ட்டில் கர்நாடகா, அண்ட் சவுத்தில் இந்தியன் ஓஷன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம தமிழ்நாடு உடைய பவுண்ட்ரி. ஸோ இந்தியா பவுண்ட்ரி கேட்குறாங்களா, தமிழ்நாடு பவுண்ட்ரி கேட்குறாங்களான்னு கரெக்டாக கொஷினை தெளிவாக பார்த்து படிங்க, சரியா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் எப்போ வர போறீங்க? உங்களுக்கு மேக்ஸை கூடிய சீக்கிரம் நான் வந்து சொல்லித்தரேன். நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு அது ஓகேவா, இல்லை வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ லெட் மீ டெல் யூ. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மேக்ஸுக்கு சாப்டர் 7.1 எக்ஸாம்பிள் சம்ஸ் நான் டீச் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு லைவ் வரப்போகிறேன் 1 ஹவருக்கு. அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் 7.1 ஃபுல்லாக எக்ஸசைஸ் சம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறேன் 1 ஹவருக்கு. இந்த மாதிரி ஓகேவா? இந்த மாதிரி தான் நான் லைவ் வர பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு லைவ் எக்ஸாம்பிள், ஒரு லைவ் எக்ஸசைஸ், அந்த மாதிரி வரப்போகிறேன். ஓகே, யா வாங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் முடிச்சிட்டோம். லிஸ்ட் அவுட் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு விச் ஆர் பார்ட்லி ஆர் ஃபுல்லி லொக்கேட்டட் ஆன் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் செப்பரேட்லி. ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ்லேயும் வெஸ்டர்ன் காட்ஸ்லேயும் லொக்கேட்டடாக இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கேட்குறாங்க. ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸில் பாருங்கள், பரங்கிமலை, சென்னை, ஜவ்வாது ஹில்ஸ், வெல்லூர், சேலம், சிறுமலை, திண்டுக்கல், திருவண்ணாமலை, புவனேஸ்வர், நாமக்கல், பெரம்பலூர். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? யாராச்சும் எனி ஐடியா? மேம் இதெல்லாம் ஓகே மேம், ஆனால் how to remember this? So remembering this is the toughest thing இல்லையா? ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ஸோ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பரங்கிக்காய் சாப்பிட்றதுக்காக நான் வந்து சென்னை சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சென்னை போகிறேன். சென்னை போனால் அது ஜவ்வாது ஹில்ஸில் தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ நான் ஜவ்வாது ஹில்ஸுக்கு நான் வேகமாக செல்கிறேன். ஸோ அந்த வேகமாக்கு வெல்லூர், ஓகே, செல்கிறேனுக்கு சேலம். அங்கே போனால் ஒரு சிறுமலை, ஒரு குட்டி மலையில், ஓகே, நான் போகிறது ஜவ்வாது ஹில்ஸுக்கு தான் இல்லையா? அங்கே போனால் ஒரு சிறு மலையில் என்ன இருக்குது, அதுக்குள்ளே போய் என்ட்ரானா திருவண்ணாமலை பெரிய மலையே நமக்கு வந்து வருது. இந்த மாதிரி சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் வந்து பில்டு பண்ணிக்கோங்க, சரியா? அப்புறம் திண்டுக்கல், அங்கேயும் கல் இருக்குது. நாமக்கல், ஓகே, திண்டுக்கல், நாமக்கல், கல், 2 கல் வந்து இருக்குது. அதுக்கு நடுவில் தான் நம்ம இந்த புவனேஸ்வரை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சம் ஸ்டோரி நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு கீ மாதிரி உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும், சரியா? ஸோ பரங்கிமலை, சென்னை, ஜவ்வாது ஹில்ஸ், வெல்லூர், சேலம், சிறுமலை, திண்டுக்கல், திருவண்ணாமலை, புவனேஸ்வர், நாமக்கல், பெரம்பலூர். அடுத்ததா வெஸ்டர்ன் காட்ஸ், ஓகே. ஸோ இதே நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸில் என்னென்ன ரீஜியன்ஸ் வந்து இருக்குது? கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஓகே. நல்லா கவனிங்க. நீலகிரிக்கு நான் வந்து ஏறுறேன், ஏன்னா தேன் எடுக்க. நீலகிரி மலை இருக்குல்ல, அங்கே போயிட்டு நான் வந்து தேன் எடுக்கிறேன், அதான் தேனி. எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோயம்புத்தூரில் செல் பண்ண போகிறேன், ஓகே. ஸோ கோயம்புத்தூர், ஓகே. அப்படியே திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரைக்கும் போயிடுறேன், திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரைக்கும் போயிடுறேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு க்ளூ, ஒரு டிப் வச்சு படிச்சிங்கன்னா will be easier for you. அடுத்து அவ்வளோதான், முடிச்சாச்சு. இது திருப்பி ரிப்பீட். வாட் இஸ் தெரி? தெரினோன்னு நம்ம வந்து இந்த விஜய் படம் தெரி, அது கிடையாது. தெரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். சாண்ட் டியூன்ஸ். சாண்ட் டியூன்ஸ்னால் வந்து என்னது? நீங்கள் இந்த டெசர்ட் எல்லாம் படத்தில் பார்த்துருக்கீங்களா? பாலைவனம். ஸோ இந்த டெசர்ட்டு, பாலைவனம், இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாண்ட் டியூன்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்படின்னா மண்ணு மேலே இதோ பார், இந்த மாதிரி மண்ணு மேலே ஒரு மாதிரி அலை அலையாக இருக்கிறத வந்து நம்ம வந்து எங்கே பார்க்கலாம்? டெசர்ட்லலாம் நம்ம பார்க்கலாம், கரெக்டாக. இந்த எந்திரன் பார்ட் 1ல் வந்து அந்த ஒரு பாட்டு வருமே,
அந்த அதுலலாம் நம்ம அந்த சாண்ட் டியூன்ஸ் நல்லபடியாக வந்து கண்ணுக்கு நல்லா பிரைட்டாக தெரியும், ரைட்? ஸோ sand dunes formed along the coast of ராமநாதபுரம் and தூத்துக்குடி districts. ஸோ ராமநாதபுரம் அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கோஸ்டில் இருக்கக்கூடிய அந்த sand dunes தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தெரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த sand dunes தான் we call it as தெரி. ஓகே, யா, ஆமாம், காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை, அந்த பாட்டு தான் கரெக்ட். ஸோ how was the coastal plain formed? ஸோ இந்த coastal plain வந்து எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் formed by the rivers that flows towards east and drain in Bay of Bengal. ஸோ towards the east ரிவர் வந்து போயிட்டு பே ஆஃப் பெங்காலில் முடியுது இல்லையா, அப்படி தான் நமக்கு கோஸ்டல் பிளேன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போயிட்டு பே ஆஃப் பெங்காலில் முடியக்கூடிய ரிவர்ஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், இந்த கோஸ்டல் பிளேன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆமாம், இனிமேல் நான் பாஸ்ட் கொஷின்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறேன், கவலை வேண்டாம். நேம் த மேஜர் ஐலாண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுடைய மேஜரான ஐலாண்டெல்லாம் என்ன? ஸோ ஒரு லேண்டை சுற்றி தண்ணி இருக்கிறத தான் நம்ம வந்து ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லேண்டை சுற்றி தண்ணி இருக்கிறத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as ஐலாண்ட். ஸோ பாம்பன், ஹரே, குருசடை, நலத்தனி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்பு தண்ணி, ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ், காட்டுப்பள்ளி ஆர் கட்டுப்பள்ளி, கிபிள் ஐலாண்ட், விவேகானந்தா ராக் மெமோரியல் ஆர் சம் ஆஃப் த மேஜர் ஐலாண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது ஒரு குட்டி, இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஐலாண்ட் கிடையாது, பட் சின்ன சின்ன ஐலாண்ட் தான். ஓகே, ஸோ ஒரு சாலிட் லேண்டை சுற்றி தண்ணி இருக்கிறதா நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as ஐலாண்ட். இதுக்கு வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக், pretty hair keeps nice pearls, smart upma in quick kadai vessel. ஓகே, pretty hair, அதுக்கு தான் P for பாம்பன். ஓகே, pretty for பாம்பன், hair தான் வந்து நம்மளோட ஹரே, keeps for குருசடை. ஓகேவா, nice pearls அதுக்கு தான் நல்ல தண்ணி புள்ளிவாசல். ஓகேவா, ஸ்மார்ட் உப்மா இன் குயிக் கடை வெசல், ஸ்மார்ட்டுக்கு தான் ஸ்ரீரங்கம், உப்பு தண்ணி அண்ட் ஐலாண்ட் காட்டுப்பள்ளி, கிபிள் ஐலாண்ட். குயிக்கு தான் அந்த கிபிள் ஐலாண்ட், அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும். வெசலுக்கு விவேகானந்தா ராக் மெமோரியல். ஸோ தீபாஸ் ஹோம் பிஸ்னஸ், தேங்க்யூ, அந்த ஒரு குட்டி ட்ரிக்கு கொடுத்ததுக்கு நல்லா இருக்கு, சரியா? யா, ஸோ இதுதான் வந்து மேஜர் ஐலாண்ட் இன் தமிழ்நாடு. பரவாயில்ல, 18 மெம்பர்ஸ் இருந்துட்டு போட்டோம், எனக்கு கவலை இல்லை, கிளாஸ் கவனிக்கணும் எனக்கு, அவ்வளோதான். ஓகே, யா. நேம் த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் ரிவர் தாமிரபரணி. ரிவர் தாமிரபரணியுடைய ட்ரிபியூட்டரிஸ் வந்து என்ன? ஓகே, வாட் இஸ் மீன் பை ட்ரிபியூட்டரி? ட்ரிபியூட்டரி அப்படின்னா என்னடா? வாட் இஸ் ட்ரிபியூட்டரி தெரியுமா? எந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ நீங்கள் வந்து எழுதலாம், சரியா? துணை நதிகள், ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா வந்து என்னது? துணை நதிகள். ஓகே, ஸோ ரிவர் தாமிரபரணியுடைய துணை நதிகள் என்னென்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ட்ரிக்கோட படிக்கலாமா?
ஓகே, இப்போ ஆடியோ கிளியராக இருக்கு. ஓகேவா? யா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கேட்குதா? ஓகே, இப்போ கேட்குது. ஸோ ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா வந்து என்னது? ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா இட் இஸ் துணை நதிகள். ஓகே, கூட இருக்கக்கூடிய இந்த துணை நதிகள்லாம் யார் யார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ கரையார், செர்வலார், மணிமுத்தார், கடநதி, ஓகே, கடநதி, பச்சையார், சித்தார், ரமாநதி, இது எல்லாமே ட்ரிபியூட்டரிஸ். இதை படிக்கிறதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ சொல்கிறேன். ஓகே, என்ன க்ளூ தெரியுமா? ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சித்தியை பார்க்க, அதுதான் வந்து சித்தார். ஓகே, சித்தியை பார்க்க நான் வந்து ஐ எம் கோயிங் டு சித்தியுடைய ஊருக்கு. ஓகே, ஸோ போகிற வழி ஃபுல்லாக நல்லா பச்சை பச்சையாக இருக்குது, அதான் பச்சையார். ஓகே, நான் வந்து பச்சையாக வந்து போகிறேன். ஸோ பச்சை பச்சையாக போல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பச்சையாக வந்து இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சித்தி எங்களை பார்த்தோன்னே மணி சித்தி பார்க்க போகிறேன், அதான் மணி சித்தி, அதான் மணிமுத்தார், சித்தார். நல்லா கார சாரமாக சமைச்சு தராங்க, அதான் கார ஃபார் காரையார், சாரமாக நல்லா கார சாரமாக சமைச்சு தராங்க. ஹூ இஸ் த ரெட் டிஷர்ட்டா? ரெட் டிஷர்ட்டை பார்த்தா நீங்கள் யாருன்னு கேட்டுட்டீங்க, அவ்வளோதானா? அப்போ உங்களுக்கு யார் சார் மேலே இது? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து யா, ஸோ கடகடன்னு, ஸோ சித்தி என்ன பண்ணுறாங்க? கடகடன் சமைக்கிறாங்க, அதுதான் கடன நதி, அதுதான் வந்து கடன நதி. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? நல்லா கார சாரமா, ஸோ கார அதுதான் வந்து காரையார், சார அதுதான் வந்து செர்வலார், கார சாரமா, ரமாக்கு தான் வந்து இந்த ரமா நதி. ஓகே, ஸோ அது ரமா நதியா ராம நதியா தெரியல. ஓகே, தமிழில் இருக்கிறப்போ நம்ம ப்ரனன்சியேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எஸ், ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? மணி சித்தி, அதான் மணிமுத்தார், சித்தார் பார்க்கறதுக்காக நான் அவங்கள போயிட்டுருக்கேன். போகிறப்போ வழி ஃபுல்லாக நல்லா பச்சையாக இருக்குது, அதுதான் பச்சையார். அங்கே போனோன்னா அவங்க கடகடன் ஓடி வந்தாங்க, அதான் கடநதி. கடகடன் வந்து காரசாரமாக சமைச்சு தராங்க. ஸோ காரையார், செர்வலார், ரமாநதி இவங்களாம் தான் மெயின் ட்ரிபியூட்டரிஸ். நோயிங் 7 மெயின் ஜார்ஜஸ் ப்ரொவைட்ஸ் கிளியர் ரெயின் ஃப்ளோ. பட் இந்த ட்ரிக்கே கஷ்டமாக இருக்கேடா, நோயிங் 7 மெயின், அதனால தான் நான் வந்து அதை வந்து விட்டுட்டேன். கஷ்டமாக, ட்ரிக்கே ஈஸியாக இருக்கணும். ஓகே, அடுத்து டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் திஸ் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன்? ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே கிளியர், ரைட்? இது வரைக்கும் பார்த்தது யாருக்கும் வந்து டவுட் இல்லை, கரெக்டா? இது வரைக்கும் பார்த்தது இட்ஸ் கிளியர் ஃபார் யூ. வெரி குட். ஸோ டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா UNDRR. According to the United Nations Office for Disaster Risk Reductions is the concept and practice of reducing disaster risk through systematic effort to analyze and reduce the causal factors of disaster. ஒரு பேரழிவு, அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து ஒரு பேரழிவு, சரியா? சுனாமி வருது அப்படின்னா அது வந்து ஒரு பேரழிவு. ஓகே, பூகம்பம் வருது அப்படின்னா அது வந்து ஒரு பேரழிவு. ஓகே, ஸோ அந்த பேரழிவுலேருந்து காப்பாற்றுறதுக்காக த கான்செப்ட் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப், ஓகே, அதுக்கான கான்செப்ட் மட்டும் இல்லாமல் அதோடைய ப்ராக்டிஸ் ஆல்சோ ஆஃப் ரெடியூசிங் டிசாஸ்டர் ரிஸ்க். இந்த டிசாஸ்டர்னால வரக்கூடிய ரிஸ்க்கு அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக சிஸ்டமேட்டிக் எஃபர்ட், ஏனோ தானோன்னு எஃபர்ட் இல்லாமல் ப்ராப்பரான எஃபர்ட்டு தான் சிஸ்டமேட்டிக் எஃபர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா? ஓகேடா, ஆஷா மேம் சொன்ன ட்ரிக் ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ட்ரிக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? ஓகேவா? ஸோ எந்த ட்ரிக்கு உனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதை நீ படி. இந்த கொஸ்டின் உனக்கு பிடிக்காதா? என்ன பண்ணுறது, வந்துட்டா என்ன பண்ணுறது எக்ஸாமில், சரியா? ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக் எஃபர்ட்டை யூஸ் பண்ணி, சிஸ்டமேட்டிக் எஃபர்ட்னா கரெக்டான ப்ராப்பரான ஒரு எஃபர்ட்டை போட்டு அந்த டிசாஸ்டரை அனலைஸ் பண்ணி அந்த டிசாஸ்டரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்னது? இட் இஸ் கால்ட் ஆஸ் ஓகே கேஷுவல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் டிசாஸ்டர். கிட்டன் சிங் மெனி குட் பப்பி கேட் ரைம்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? கிட்டன்
KIT ஃபார் காரையார். டேய் நான் காரனே ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்போது நீ பார்த்தேன் அப்படின்னா சிங்கு SI தானே வருது அதில். ஸோ ஞாபகம் வச்சுக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது பாரு மணினாலே மணின்னு தான் என்னோட ட்ரிக்கே ஸ்டார்ட் ஆகுது. அதான் மணிமுத்தார். சித்தின்னு சொல்கிறேன் நான், அதான் சித்தார். சரியா? போகிற வழி, சித்தி வீட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாக பச்சை பச்சையாக இருக்குது. ஸோ பச்சையார். அங்கே போனால் கடன் ஓடி வந்து காரசாரமாக சமைச்சிடுறாங்க. கட ஃபார் கடன நதி, கார ஃபார் காரையார், சார ஃபார் செர்வலார், ரமா அதான் ரமா நதி. ஸோ அந்த ட்ரிக்கிலேயே அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை மெமரைஸ் பண்ணாதீங்க, இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. த கான்செப்ட் ஆஃப், இதை மட்டும் கவனிங்கடா, இந்த 3 லைன் தான் இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் ரெடியூசிங் டிசாஸ்டர் ரிஸ்க். ஒரு பேரழிவுனால வரக்கூடிய அந்த ரிஸ்கை கம்மி பண்ணுறது எப்படி? சிஸ்டமேட்டிக் எஃபர்ட் மூலமாக. ஓகே, ஒரு சிஸ்டமேட்டிக் எஃபர்ட் மூலமாக ஏன் அந்த ரிஸ்க் வந்துச்சு, அதை நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறது. திஸ் இன்க்ளூட்ஸ் ரெடியூசிங் எக்ஸ்போஷர் டு ஹசார்ட்ஸ், lessening the vulnerability of people and property, wise management of land and environment, and early warning of adverse event. ஓகே, இப்போ இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போஷர் டு ஹசார்ட். ஹசார்ட் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? ஹசார்ட் அப்படின்னா வந்து என்னது? அந்த ஒரு டிசாஸ்டரை தான் வந்து ஹசார்ட் அப்படிம்பாங்க. ஓகே, அந்த டிசாஸ்டரை தான் வந்து, அந்த துயரை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஹசார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ரெடியூசிங் த எக்ஸ்போஷர் டு ஹசார்ட். இப்போ ஒரு காட்டு தீ பற்றிக்கிச்சு அப்படின்னா அந்த காட்டு தீயோடைய எக்ஸ்போஷர்லேருந்து மக்களை கம்மி பண்ணிக்கணும். கரெக்டாக மக்களை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஓகே, மக்களை வந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும். vulnerability of people and property, lessening the vulnerability of people and property. What do you mean by vulnerability? What do you mean by vulnerability? meaning என்னப்பா தெரியுமா? பாதிப்பு. vulnerability அப்படின்னா என்ன மீனிங்? பாதிப்பு. ஓகே, ஸோ மெமரைஸ்லாம் பண்ண வேண்டாம்டா, நீ புரிஞ்சு ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம், தப்பே இல்லை. சரியா? நீங்கள் புரிஞ்சு ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம், தப்பே இல்லை. ஸோ இந்த ஆபத்துலேருந்து, ஆபத்தோடைய எக்ஸ்போஷர்லேருந்து ஃபஸ்ட்டு நம்மளை கம்மி பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெசனிங் த வல்னரபிலிட்டினா வந்து என்னது தெரியலனா எழுதி வச்சுக்கோங்கடா, தயவு செய்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, மீன்ஸ் பாதிப்பு. ஓகே, பீப்புள் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒரு துயர், ஒரு இடர் அப்படின்னாலே பீப்புளும் பாதிக்கப்படுவாங்க, ப்ராப்பர்ட்டியும் பாதிக்கப்படுவாங்க. அதுலேருந்து கம்மி பண்ணிக்கிறது. வைஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் என்வைரான்மெண்ட். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லேண்டையும் என்வைரான்மெண்ட்டையும் புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணணும். அண்ட் ஏர்லி வார்னிங்ஸ் ஆஃப் அட்வர்ஸ் ஈவெண்ட். இது இன்னும் எவ்வளோ மோசமாக ஆகும் அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கு முன்னாடியே வார்ன் பண்ணிடணும். இப்போ கொரோனா அப்படின்னு ஒன்று வருதுன்னா நீங்களாம் மாஸ்க் போட்டு தான் வெளில போகணும், மாஸ்க் போடாமல் வெளியில் போகக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம வார்ன் பண்ணுறோம்ல, அதுதான் ஏர்லி வார்னிங். ஓகே, வெரி குட். ஸோ இதுதான்ப்பா நமக்கு இந்த டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனில் நம்ம எழுத போகிறது. அடுத்ததா, during a cyclone, how does the meteorological department warn the fisherman? இப்போ சைக்ளோன் ஒன்று போயிட்டு இருக்கு, அந்த சைக்ளோனுடைய பேர் தெரியுமா? இப்போ ஒரு சைக்ளோன் சென்னையில் வந்து சைக்ளோன் சொல்லியிருக்காங்க. நாளை வந்து ஆரஞ்ச் அலர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டு யூ நோ வாட் இஸ் த சைக்ளோன் நேம்? ஒரு சைக்ளோன் அப்போ இந்த மெட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னா யாரு? நமக்கு கண்டிப்பாக தெரியணும். நமக்கு லீவ் விடுறதுக்கு மொண்டா, மொந்தா, மொக்னா ஒன்று அனுப்புறீங்களே, பென்சலா, மௌத்தா, ஆளாளுக்கு ஒரு ஸ்பெல்லிங் அமைச்சிருங்க. மொந்தா, கரெக்டா? மொந்தா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியலையா? ஓகே, கேனா காரைக்காலா? ரெட் அலர்ட்டா? சூப்பர். பாண்டியம் ஐ திங்க் ரெட்டோ ஆரஞ்சு அலர்ட்டோ என்னமோ வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட அறிவிப்பு வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வானிலை ஆய்வாளர் அதே தான். ஏன்னா அவங்க சொல்லி தான் நமக்கு ஸ்கூலே வந்து லீவ் விடுறாங்க. ஸ்கூல் லீவ் விட்டால் என்கிட்ட சொல்லுங்கள், கிளாஸ் வைக்கிறோம். ஓகே, டியூரிங் டிஸ்டர்ப்டு வெதர் ஓவர் சீஸ். ஸோ கடலில் வந்து டிஸ்டர்ப்டுனா சேஞ்சஸ் ஆஃப் வெதர் இருக்கிறப்போ, போர்ட்னா துறைமுகம், likely to be affected or warned by concerned ACWCS, CWS,
by advising the port authorities through port warnings to hoist appropriate storm warning signal. அதாவது புயல் சீற்றம், புயலுடைய எச்சரிக்கை, புயல் எச்சரிக்கையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த புயல் போர்ட் அத்தாரிட்டிஸ், போர்ட்னா வந்து துறைமுகத்தை பார்த்துக்கிறவங்க, அவங்க கிட்ட என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க. அவங்கள வந்து அந்த ACWS CWSலாம் ஓகே. ஸோ அவங்க கிட்ட ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. த டிபார்ட்மெண்ட் ஆல்சோ இஷ்யூ அ ஃப்ளீட் ஃபார்காஸ்ட் ஃபார் இந்தியன் நேவி. நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து என்னது, நம்மளுடைய இந்த காலாட்படை, குதிரைப்படை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம கிட்ட என்ன இருக்குது, கடல் படை இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளீட் ஃபார்காஸ்ட்டும் வந்து அனுப்பிடுவாங்க. ஓகே, அடுத்தடுத்த நாள் வந்து இப்படி இப்படி இருக்கும், புயல் வரும், அது வரும், கடலுக்கு போகாதீங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு போட்காஸ்ட், அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்காஸ்ட், ஒரு கணிப்பு வந்து நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அனுப்பிடுவாங்க. ஓகேவா, அவங்களுக்கு ஒரு கணிப்பு வந்து அனுப்பிடுவாங்க. புரிஞ்சுதா? ஓகே, கிளியர்? ஓகேடா, சூப்பர் சூப்பர், வெரி குட். ஸோ இப்போ அடுத்துடா லாஸ்ட் கொஷின், இந்த சாப்டருடைய லாஸ்ட் கொஷின். ஓகே, டியூரிங் அ சைக்ளோன், இது கண்டினியூ ஆகுது, சாரி கண்டினியூ ஆகுது. Coastal bulletins for Indian coastal areas covering up to 75 kilometers from the coastal line and sea area bulletins for the sea areas beyond 75 kilometer. ஸோ இந்த இந்தியாவுடைய கோஸ்டல், இந்த கடலோரம் அப்படிங்கிறதே வந்து எவ்வளோ தூரம் வந்து இருக்கான், 75 கிலோமீட்டர் கிட்ட இருக்கான். சரியா, 75 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கு. The special warnings are issued by fishermen 4 times a day in normal weather and every 3 hours in order to in accordance with the 4-stage warning in case of disturbed weather. நல்லா கவனிங்க. இப்போது முக்கியமாக சொல்லுவாங்க, மீன் பிடிப்பவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து நியூஸில் பார்ப்பீங்க இல்லையா. அதை தான் இங்கே வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலாகவே ஃபிஷர்மேனுக்கு கவனிங்க, நார்மல் டேஸ்லையே ஒரு நாளைக்கு 3 வாட்டி, ஒரு நாளைக்கு 4 வாட்டி, சாரி நார்மல் டேஸ்லேயே ஒரு நாளைக்கு 4 வாட்டி வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்களாம், இந்த மாதிரி கடலுக்கு போகாதீங்க, வெதர் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு. இதே டிஸ்டர்ப்டு வெதர் அப்படின்னா, வெதர் வந்து கொஞ்சம் புயல் மூட்டமாக இருக்குது, மழை மூட்டமாக இருக்குது அப்படிங்கிறப்போ 3 மணி நேரத்துக்கு ஒருக்க 4 ஸ்டேஜ் வார்னிங் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. புயலுக்கு போகலாம், போகாமல் இருக்கலாம், பத்திரமா போங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், இந்த மாதிரிலாம் கலர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அலர்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எவ்ரி 3 hours ஒன்ஸ். ஓகே, முடிச்சிட்டோம். கொஷின்ஸ் கேட்கலாமா? ஒரு குட்டி குவிஸ் செஷன் வச்சுக்கலாமா? ஓகே, நான் வந்து இப்போ உங்ககிட்ட கொஷின் கேட்க போகிறேன். என்னது அப்படின்னா, எஸ், ஸோ தமிழ்நாடுடைய நார்த்தில் என்ன இருக்கு? தமிழ்நாடுடைய நார்த்தில் எந்த ஸ்டேட்? ஃபாஸ்டா க்ளூ தரேன். பே ஆஃப் பெங்காலா, கேரளாவா, ஆந்திர பிரதேஷா? பே ஆஃப் பெங்கால், கேரளா, ஆந்திர பிரதேஷ். போடுங்க, கேரளா போடுங்க. ஆந்திர பிரதேஷ். எனக்கு சிம்பிளாக போட்டால் போகிறோம் சாட்டில், ஆந்திர பிரதேஷ். ஓகே, ஸோ தமிழ்நாடுடைய வெஸ்ட்டில் என்ன இருக்கு? தமிழ்நாடுடைய வெஸ்ட்டில் என்ன இருக்கு? தமிழ்நாடுடைய வெஸ்ட்டில் என்ன இருக்கு? கேரளாவா, கர்நாடகாவா? என்ன இருக்கு வெஸ்ட்டில்? கர்நாடகா. அப்படியா? தப்பு, கேரளா தான் இருக்கு. வெஸ்ட்டில் கேரளா இருக்கு. சரியா? ஓகே, நார்த் வெஸ்ட்டில் என்ன இருக்கு? நார்த் வெஸ்ட்டில் தான் கர்நாடகா இருக்கு. நார்த் வெஸ்ட்டில் தான் கர்நாடகா இருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஊர் பேர் சொல்லுவேன். ஓகே, அது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ்னா ஈன்னு போடுங்க, வெஸ்டர்ன் காட்ஸ்னா டபிள்யூன்னு போடுங்க. சரியா? ஓகே, கன்னியாகுமரி ஈஸ்டர்ன் காட்ஸா வெஸ்டர்ன் காட்ஸா? கன்னியாகுமரி ஈஸ்டர்ன் காட்ஸா வெஸ்டர்ன் காட்ஸா? கன்னியாகுமரி ஈஸ்டர்ன் காட்ஸா வெஸ்டர்ன் காட்ஸா? வெஸ்டர்ன் காட்ஸ். வெரி குட். அடுத்து
ஜவ்வாது ஹில்ஸ், ஜவ்வாது ஹில்ஸ், ஜவ்வாது ஹில்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகே. நீல்கிரி, 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 நீல்கிரி அகைன் அது வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகே. சிறுமலை, சிறுமலை, வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகே. ஸோ இந்த ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் கரெக்டாக பிரித்து படிங்க, இல்லைனா குழப்பிடும் நமக்கு. ஓகே. அடுத்து இந்த தெரி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கோஸ்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த சாண்ட் டியூன்ஸை நம்ம தெரின்னு சொல்லுவோம். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இந்த கோஸ்டில் இருக்கக்கூடிய சாண்ட் டியூன்ஸை நம்ம தெரி அப்படின்னு சொல்லுவோம். எந்த டிஸ்ட்ரிக்ட்பா? ராமநாதபுரம் அண்ட் தூத்துக்குடி, ராமநாதபுரம் அண்ட் தூத்துக்குடி. ஓகேவா? இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த சாண்ட் டியூன்ஸை தான் we call it as தெரி. அடுத்து இந்த கோஸ்டல் பிளேன்ஸ் ஃபார்ம் ஆகுதுல, அதில் இந்த ரிவர் ஃப்ளோ வந்து ஈஸ்ட் வழியாக ஃப்ளோ ஆகுமா வெஸ்ட் வழியாக ஃப்ளோ ஆகுமா? கோஸ்டல் பிளேன்ஸில் the river flow towards east or west? The river flow towards east or west? East or west? The river flow towards east or west? Very good. East. Bay of Bengal இல்லனா Indian Ocean? Bay of Bengal or Indian Ocean? Okay, Bay of Bengal or Indian Ocean? Bay of Bengal. Very good ரா. Tributaries of தாமிரபரணியில் வந்து ஏதாச்சும் ஒரு 4-5 இதை போட்டு விடுங்க, நதிகளை போட்டு விடுங்க. Tributaries of தாமிரபரணியில் என்னோட ட்ரிக்கு யூஸ் பண்ணி நான் சொல்லவா? மணி சித்தி. ஸோ மணிமுத்தார், சித்தார். வீட்டுக்கு நான் போகிறேன், அதுக்காக போகிற வழி ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்குது. ஸோ பச்சையார். போனால் கடகடன்னு ஓடி வராங்க. ஸோ கடன நதி. காரசாரமாக சமைச்சு போடுறாங்க. ஸோ கார ஃபார் காரையார், செல்வலார், செர்வலார், அப்புறமா ரமா நதி. ஓகே, வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நார்மல் டேஸில் ஃபிஷர்மேனுக்கு எத்தனை வாட்டி அனௌன்ஸ் பண்ணுவாங்க? நார்மல் டேஸில் ஃபிஷர்மேனுக்கு எத்தனை வாட்டி அனௌன்ஸ் பண்ணுவாங்க? நார்மல் டேஸில் ஃபிஷர்மேனுக்கு எத்தனை வாட்டி? 4 வாட்டி. ஓகே. இதே டிஸ்டர்ப்டு டேஸ் அன்னைக்கு, டிஸ்டர்ப்டு டேஸ்னா சம்திங் மழை புயல் ஏதோ ஒன்று அதிகமாக இருக்கு. டிஸ்டர்ப்டு டேஸ் அன்னைக்கு 3 hours once. வெரி குட். 3 hours once. சாப்டர் 7 போலாமா? சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். சாப்டர் 7 போலாம்னா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். ஓகே, யா. ஸோ சாப்டர் 7 வெரி குட், சூப்பர். எல்லாருக்கும் ஒரு ஃபயர். வெரி குட். ஸோ சாப்டர் 7ல நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடிய கொஸ்டின் வந்து என்ன தெரியுமா? எக்ஸ்பிளைன் த கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுடைய கிராப்பிங் சீசன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும் நம்ம. ஓகே, என்னென்ன சீசனில் என்னென்ன நம்ம அறுவடை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏப்ரல், மே. ஸோ நல்லா கவனிங்க. சோவிங்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து நடுறது. ஓகே, நம்ம வந்து நடுறோம். ஓகே, நாற்று நடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து சோவிங். அறுவடை பண்ணுறது தான் எது அப்படின்னா ஹார்வெஸ்டிங். ஸோ எப்போ நம்ம வந்து சோ பண்ணுவோம், எப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம், அண்ட் என்ன கிராப், அதோடைய மேஜர் கிராப் வந்து என்ன கிராப். ஸோ ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா சொர்ணாவரி, சித்திரை பட்டம், அப்புறமா ஆடிப்பட்டம், அப்புறம் நவரை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து யாரு? நவரை. 3 முறை தான். சொர்ணாவரி, சித்திரை பட்டம், ஆடிப்பட்டம், நவரை. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல்லேருந்து மே வரைக்கும் நம்ம சோ பண்ணுவோம். ஏப்ரல்லேருந்து மே வரைக்கும் நம்ம சோ பண்ணுவோம். ஜூன் விட்டுருங்க, ஜூலைலேருந்து ஆகஸ்ட், இங்கே செப்டம்பர் விட்டுருங்க, அக்டோபர் விட்டுருங்க, நவம்பர்லேருந்து டிசம்பர் 2 மாதம் தான். இது நான் ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக சொல்கிறேன், சரியா? விதை தூவல். வெரி குட்ரா. விதை தூவல். வெரி குட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு என்ன ஆகுது? ஏப்ரல்லேருந்து மே, ஜூனை விட்டுட்டு
ஜூலைலேருந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரை விட்டுட்டு நவம்பர்லேருந்து டிசம்பர். ஓகே, இப்போ ஹார்வெஸ்டிங் பாருங்க. ஏப்ரல்லேருந்து மே நம்ம சோ பண்ணுறோமா, ஜூன் ஜூலை 2 மாதம் விட்டுட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். அதுதான் ஆகஸ்ட் செப்டம்பர். ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த 1 மாதம் 2 மாதம் இருக்கா, ஆகஸ்ட்டும் செப்டம்பரும் 2 மாதம் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்க, ஆகஸ்ட் முடியுது, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம் அது வளருது. ஜனவரி, பிப்ரவரி இந்த 2 மாதம் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஹார்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே 2 மாதமா இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நவம்பர் டிசம்பர் வந்து நம்ம சோ பண்ணுறோம், நடுறோம், சரியா. அப்புறமா ஜனவரி 1 மாதமே விட்டுட்டு உடனேவே பிப்ரவரி மாதம் வந்து இந்த இடத்துல நமக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, அதை வச்சு தான் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்கவே முடியும். ஸோ இங்கே அந்த சித்திரை பட்டம்ல நம்ம மில்லட், காட்டன் இதெல்லாம் நம்ம வந்து விதைப்போம். அடுத்து ஆடிப்பட்டம்ல பேடி அண்ட் சுகர் கேன், பேடியும் சுகர் கேனும் நம்ம வந்து விதைப்போம். நவரையில தான் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்துல தான் ஃப்ரூட், வெஜிடபிள், குக்கும்பர், வாட்டர்மெலன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இது அது என்னது, மார்ச், பிப்ரவரி மார்ச்லாம் பயங்கர வெயில் காலம் இல்லையா, அப்போ தான் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், குக்கும்பராக இருக்கட்டும், வாட்டர்மெலனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அறுவடை பண்ணுறோம். ஓகே, யா. இப்போ இது மட்டும் கொஞ்சம் நீங்கள் திருப்பி ரீகால் பண்ணி எழுதி பார்க்கணுண்டா, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். இல்லைனா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், சரியா. நீங்கள் திருப்பி ரீகால் பண்ணலைன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தீமினல் டெஸ்ட்டு வைக்க மாட்டாங்களா? டெஸ்ட்டு இருக்குடா, இங்கிலீஷ் டெஸ்ட்டுடா இந்த வாட்டி தீமினல்ல உங்களுக்கு 10th நீங்கள் அட்டன் பண்ணலையா? நிறைய பேர் அட்டன் பண்ணாங்களே. நான் அதை மட்டும் பார்த்துட்டு சொல்கிறேன்டா மங்கேக்கரசி. ஓகே, யா. Why is Coimbatore called as Manchester of South India? இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் வந்து கோயம்புத்தூரை வந்து மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க? ஸோ கோயம்புத்தூர் ஹேஸ் த ஐடியல் கண்டிஷன். ஐடியல்னா என்ன தெரியுமா? கரெக்டான அப்படின்னு அர்த்தம். ஐடியல் அப்படின்னா கரெக்டான அப்படின்னு அர்த்தம். ஐடியல் கண்டிஷன்ஸ் ஃபார் காட்டன் கல்டிவேஷன். ஓகே, காட்டனை கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கண்டிஷன் கோயம்புத்தூர் தான். ஓகே, ஹியூமிட் வெதர். ஹியூமிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈரப்பசம் உள்ளது. ஓகே, வெதர்லேயே வந்து தண்ணி கொஞ்சம் இருக்கும். ஓகே, அதுதான் வந்து ஹியூமிட் வெதர் இன் ஏர்லி ஸ்டேஜஸ். ஸோ நம்ம விதையை சோ பண்ணுறப்பெல்லாம் ஏர்லி ஸ்டேஜஸில் ஹியூமிட் வெதர் இருக்கும். ஹாட் வெதர் டியூரிங் ஹார்வெஸ்ட். நம்ம அந்த விதையிலேருந்து காட்டனை கல்டிவேட் பண்ணுற அந்த ஹார்வெஸ்டிங் பீரியட் அப்போ எப்படி இருக்குமா, அதில் வந்து நமக்கு ஹாட் வெதர் வேணுமா. ஸோ ரொம்ப சூப்பரான வெதர் கண்டிஷன்ஸ் எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில், சரியா. ஸோ காட்டன் கல்டிவேஷன்ஸ்க்கு ஒரு ஐடியலான, ஒரு சூப்பரான, ஒரு பக்காவான ஒரு கண்டிஷன் வந்து எங்கப்பா? நம்ம கோயம்புத்தூரில். ஓகே, எப்படி சொல்கிறோம்? ஏர்லி ஸ்டேஜஸில் ஹியூமிட் வெதரும், லேட்டாக ஹார்வெஸ்ட் பீரியடில் நமக்கு ஒரு ஹாட் வெதரும் நமக்கு இருக்குது. அடுத்தடா, காட்டன் கல்டிவேஷன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் த ரீசன். ஸோ இந்த மாதிரி நிறையா அதிகமாக காட்டன் கல்டிவேட் பண்ணுறதும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அஃப்கோர்ஸ் காட்டன் நமக்கு ஈஸியாக கிடைக்கிது அப்படிங்கிறப்போ அந்த காட்டனில் இருந்து நூல் தயாரிக்கிறது, அந்த நூல்லேருந்து துணி தயாரிக்கிறது, அந்த துணியிலேருந்து ட்ரெஸ்ஸு தயாரிக்கிறது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸும் நமக்கு நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாம் இருக்கிறதுனால தான் கோயம்புத்தூரை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம கோயம்புத்தூரை என்னன்னு சொல்கிறோம்? we are calling it as the Manchester of தமிழ்நாடு. ஓகே, ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாமா? ஸோ காட்டன் கல்டிவேஷனுக்கு ஒரு ஐடியலான கண்டிஷன். நான் கொடுத்த PDF ஓப்பன் ஆகலை, ஒரு வாட்டி நானே செக் பண்ணுறேன் பாருங்க. ஓப்பன் ஆகுதுடா, இட் இஸ் ஓப்பனிங். நான் செக் பண்ணிட்டேன், 24 பேஜஸ் இருக்கு. இட் இஸ் ஓப்பனிங். ஓகே, யா. ஸோ கவனிக்கடா, ஒரு சூப்பரான ஐடியல் கண்டிஷன்ஸ் ஃபார் காட்டன் கல்டிவேஷன் வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. ஏன்னா ஏர்லி ஸ்டேஜஸில் ஹியூமிடான வெதர். ஓகே, ஏன்னா ஒரு சீடு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும்? தண்ணியை வந்து அப்சார்ப் பண்ணும். அதுக்கப்புறமா அதுலேருந்து தான் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா செடி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு நிறையா தண்ணி வேணும்.
ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து நமக்கு ஏர்லி ஸ்டேஜஸ் இருக்கும். ஓகே, அப்போ வந்து நமக்கு ஹியூமிடான வெதர். இதுவே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறப்போ ஹாட் வெதர். நீ படிக்கிறதுக்குள்ளே அடுத்து போயிடுறீங்க. ஏண்டா நீ இப்போ படிக்க முடியாது, டைம் இருக்காது, நான் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீ படிக்க முடியும். ஒரு கொஸ்டினும் நீயும் என் கூட சேர்ந்து இப்பயே படிக்கணும் அப்படின்னா ரொம்ப டிலே ஆகும்டா. ஓகே, ஹாட் ஹார்வெஸ்ட் பண்ணுறப்போ ஹாட் வெதரும் இருக்கும். ஓகே, ஸோ காட்டன் கல்டிவேஷன் நியூ இருக்கிறதுனால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸும் நிறையா இருக்கிறதுனால கோயம்புத்தூர் வி கால் இட் ஆஸ் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா ஆர் தமிழ்நாடு. நேம் த இம்பார்ட்டன்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் தமிழ்நாடு. மல்டிபர்பஸ்னால் என்ன தெரியுமா? இப்போது டேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேம் வந்து வாட்டர் ஸ்டோரேஜுக்கு மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நம்ம ஹைட்ரோ பவர் பிளான்ட் கரண்ட்டும் எடுக்கிறோம், ஆர் அந்த தண்ணி யூஸ் பண்ணி நம்ம இரிகேஷனும் பண்ணுறோம், ஆர் நிறையா டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதான் வந்து மல்டிபர்பஸ். அதில் என்னென்ன டேம்ஸ்லாம் இருக்குது? மேட்டூர் டேம், அமராவதி டேம், பாபநாசம் டேம், பவானி சாகர் டேம். ஓகே, ஸோ மேட்டூர் டேம், அமராவதி டேம், பாபநாசம் டேம் அண்ட் பவானி சாகர் டேம். ஸோ இந்த எல்லா டேமும் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஒரு பர்பஸ் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்கும். ஓகே, யா. வாட் இஸ் எம்ஆர்டிஎஸ்? எம்ஆர்டிஎஸ்னா என்ன? ஸோ நல்லா கவனிங்க. எம்ஆர்டிஎஸ் அப்படின்னா மாஸ் ரேப்பிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். யாராச்சும் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஸ்மாஷ் த லைக் பட்டன்டா, சரியா? இன்னைக்கு பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் 2% தான் சார்ஜ் இருக்குன்னா வேற ஒரு ஃபோன்லேருந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே, கேட் இல்லடா, நோ கேட். ஓகேடா ஓகேடா முத்து. எவ்வளோ நேரம் ஆச்சு கிளாஸ் ஆரம்பிச்சு? யாருக்காவது தெரியுமா டைமு? எல்லாருக்கும் ஒரு கிளாப். இவ்வளோ நேரம் நீங்கள் கிளாஸ் கவனிச்சது மாஸ். எல்லாருக்கும் ஒரு கிளாப்ஸ். கிரேட். நடுவில் நம்ம ஒரு ஐஸ் பிரேக்கர் கேம் செஷன் வச்சுக்கலாம். ஓகே, அந்த கேம் முடிச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். 2.5 ஹவர்ஸா? 2 ஹவர்ஸா? 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம் கரெக்டா? 4:35க்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். மணி என்ன இப்போ? 6:30யா? 7. 4:30ன்னு வச்சுப்போம். 5:30, 6:30, 7. 2.5 ஹவர்ஸ் முடிஞ்சிருக்கு. ஓகே, யா. ஸோ பார்ப்போம், சீக்கிரமாக முடிக்கலாம். இன்னும் ஒரு 1 ஹவரில் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே மேம், 10th தீம் மின்னலில் 1 ஷாட் மேரத்தான் ரிவிஷன் எல்லாம் கண்டக்ட் பண்ண மாட்டிங்களா? ஒரே லெசன் ரிலேட்டட் மட்டும் தான் இருக்குது. ஈவன் மேரத்தான் கண்டிப்பாக இருக்கும்டா, டோன்ட் வரி. ஓகே, ஸோ எம்ஆர்டிஎஸ் அப்படின்னா வந்து என்னது? இட் இஸ் மாஸ் ரேப்பிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஓகே, mass rapid transport system, a well established suburban railway network. Okay, so mass rapid transport system. mass அப்படிங்கிற வார்த்தை என்ன குறிக்குது அப்படின்னா நிறைய மக்கள். ஓகே, நிறைய மக்கள். rapid அப்படின்னா பயங்கர ஃபாஸ்டா. ஓகே, பயங்கர ஃபாஸ்டா. ஓகே, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இது முக்கியமாக எதை குறிக்குது அப்படின்னா ரயில்வே சிஸ்டம் தான். கரண்ட்லி டெவலப்பிங் எ மெட்ரோ சிஸ்டம். இந்த எம்ஆர்டிஎஸ் இப்போ எதை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க? மெட்ரோ. மெட்ரோ ட்ரெயின் பார்த்துருக்கீங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ கரண்ட்லி வந்து எதை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மெட்ரோ சிஸ்டம் வித் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன். ஸோ இந்த மெட்ரோவுடைய ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? மே 2017. மே 2017 ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, it is mainly started to manage the crowd during peak hours. peak hoursனா ஒரு முக்கியமான ஹவர்ஸ். அதாவது ஸ்கூல் காலையில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் நீ பார்க்கலாம் இந்த 7:30 to 9:30 ஒரு பீக் ஹவர்ஸ். ஏன்னா 7:30 9:30, 8:30, 9:30 இந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே தான் எல்லாரும் ஆஃபீஸ் போவாங்க, எல்லாரும் கடைக்கு போவாங்க, எல்லாரும் வேலைக்கு போவாங்க, எல்லாரும் ஸ்கூல் போவாங்க. ஸோ பயங்கரமாக க்ரௌட் வந்து இருக்கும். ஸோ அந்த க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் முக்கியமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. தி எலிவேட்டட் மெட்ரோ சிஸ்டம் கனெக்ட் த ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஃப்ரம் நார்த் டு சவுத். ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னா
ஹார்ட் அதாவது வந்து ஒரு சிட்டியோடைய மெயின் பிளேசஸ், மெயின் ஏரியா. நம்ம பாடிக்கு, ஹியூமன் பாடிக்கு வந்து ஐஸ் பிரேக்கர் வச்சுக்கலாம்டா. இந்த ஏதாவது இன்னும் எவ்வளோ இருக்குது, கொஞ்சம் தான்ல. நம்ம இந்த ஜியாகிரஃபி முடிச்சுட்டு எனக்கு ஞாபகப்படுத்துங்க, வில் ஹாவ் அ குட்டி ஐஸ் பிரேக்கர் செஷன். ஓகே, ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னா அந்த சிட்டியோடைய மேஜர் பிளேசஸ், மெயின் பிளேசஸ் எல்லாத்தையுமே நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ரயில்வே சிஸ்டம் பண்ணுது. ஓகேவா? ஸோ பீக் ஹவர்ஸில் ஹார்ட் ஆஃப் த சிட்டி எல்லாத்தையுமே வந்து நார்த்லேருந்து சவுத்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மெட்ரோ சிஸ்டம் உதவுது. இந்த மெட்ரோ சிஸ்டம் வச்சு இருக்கிறதா இந்த மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஓகே, டெஸ்ட் சீரீஸ் பற்றி நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம்டா, கவலையே வேண்டாம். ஓகே, நீ டெஸ்ட் சீரீஸை பற்றி நீ கவலையே படாத, சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூ வில் கெட் த அப்டேட்ஸ். ஓகே, டெய்லி உங்களுக்கு நாங்கள் அந்த டெஸ்ட் சீரீஸில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற அப்டேட்ஸும் தனியாகவும் வி வில் கம் லைவ். முக்கியமாக யார் சார் வில் கம் லைவ், நீங்கள் அந்த லைவை மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு November 14th அன்னைக்கு வி ஆர் லான்ச்சிங் தட் டெஸ்ட் சீரீஸ். ஓகே, ஸோ அன்னைக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருமே வாங்க. டெஸ்ட் சீரீஸ் பற்றி அன்னைக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிடும். எதர் சப்ஜெக்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒன் ஷார்ட் வீடியோ போடுறேன்டா. It is mainly started to manage the crowd during peak areas. Okay, அடுத்து list of the airport and seaport of Tamil Nadu. தமிழ்நாடுல எங்கெல்லாம் ஏர்போர்ட்டும் சீபோர்ட்டும் வந்து இருக்கு. ஏர்போர்ட் பாருங்க, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. ஓகே, ஸோ ஏர்போர்ட்ல சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கெல்லாம் இருக்கு? இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, அதான் திருச்சிராப்பள்ளி. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளியில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்குது. அடுத்து மற்றபடி டொமஸ்டிக் ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி அண்ட் சேலமில் டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்குது. லைக் நான் இந்தியாவுக்குள்ளே மட்டும் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்குது. சீபோர்ட் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா மேஜர் சீபோர்ட் வந்து சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. ஓகே, சென்னை, எண்ணூர் அண்ட் தூத்துக்குடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜரான சீபோர்ட். இன்டர்மீடியட் போர்ட் அப்படின்னா ஒரு போர்ட்டுக்கும் இன்னொரு போர்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன போர்ட். ஓகே, அது வந்து நாகப்பட்டினம்லேயும் இருக்குது அண்ட் 15 மைனர் போர்ட்ஸும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி போர்ட்ஸும் வந்து நமக்கு 15 போர்ட் வந்து இருக்குது. ஓகே, அடுத்ததா ஹாவ் யூ ஹர்ட் அபவுட் எனி ஸ்டாம்பீட் இன் யுவர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட் அபவுட் இன்சிடென்ட் ப்ரீஃப்லி. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாம்பீட் இன்சிடென்ட் பற்றி வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்டாம்பீட் இன்சிடென்ட் வந்து என்னதுடா மேம்? நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அமுததாஸ், என்ன கொஸ்டின் சொல்லுங்கடா, அப்போ தான்டா நான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். நீங்களே சயின்ஸ் டீச் பண்ணுங்க மேம், பிகாஸ் யூ மேக் சோஷியல் ஹார்ட் சப்ஜெக்ட் ஈஸியர். கண்டிப்பாடா. கரூர் ஸ்டாம்பீட் வந்து நமக்கு நடந்தது இல்லையா? நிறைய மக்கள் கூடுற இடத்துல. அப்புறம் வந்து ஏதோ ஒரு படம், அது என்ன படம்? புஷ்பாவா? ஆமாம், அந்த படத்துலையும் வந்து அந்த படத்தை பார்க்கறதுக்காக நிறையா பேர் வந்து போனாங்க. ஸோ ஒரு அம்மா, சின்ன குழந்தை, இவங்கெல்லாம் வந்து சம்திங் நடந்தது இல்லையா? ஸோ ஸ்டாம்பீட் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? மெரிப்பட்டு ஏற்கறதான் வந்து ஸ்டாம்பீட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பயங்கரமாக அதிகம் கூட்டம் கூடும் இடத்திற்கு நாம் செல்லக்கூடாது. ஓகே, அதிகமாக கூட்டம் கூடும் இடத்திற்கு நாம் செல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ரொம்ப குழந்தைங்க, சின்ன கை குழந்தைங்க, இல்லைனா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஆர் வயசானவங்க, இவங்களாமாச்சும் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னா அந்த ஸ்டாம்பீடுக்கு போகக்கூடாது. விஜய் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்களா? எப்படிடா நம்ம அப்படிலாம் யார் மேலேயும் தப்புலாம் சொல்ல முடியாது. ஓகே, நம்ம எப்படி யூ கான் பிளேம் ஆன் எனிபடி அண்டால். ஓகே, ஸோ கண்டிப்பாக இட்ஸ் நாட் மிஸ்டேக் ஃப்ரம் ஹிஸ் சைட். எல்லார் மேலேயும் தப்பு கொஞ்சம் வந்து இருக்குது. முக்கியமாக நமக்கு தெரியணும் இல்லையா? இவ்வளோ கும்பல் இருக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வந்து சேஃபாக போகக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆமாம், தீபாவளிக்கு ஊருக்கு போகிறப்போ கூட்டம் பஸ்ஸில் அதே தான். ஓகே, ஸோ நம்ம தான் வந்து சேஃபாக வந்து இருந்துக்கணும். ஓகே, ஆந்திரா பஸ் இன்சிடெண்ட்டாக நான் பார்க்கலடா, அதை பற்றி நான் கண்டிப்பாக பார்க்குறேன். டியூரிங் ஆதி வரதர் ஃபெஸ்டிவல் minor stampede that broke out on Thursday
2019 8th ஜூலைல. The crowd flocked at Kanchipuram as it was auspicious day after the அத்திவரதர்டா, ஆதிவரதர் கிடையாது, அத்திவரதர். டேய் நம்ம கொஷின்டா அது. வாங்க. auspicious lunar eclipse 4 people die. நானும் போனேன் அந்த அத்திவரதருக்கு. உள்ளே என்டர் ஆகிறப்பவே மூச்சே விட முடியல, அவ்வளோ மக்கள். ஐயோயோ, இதுக்கு மேலே நம்ம போனோம் அப்படின்னா நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வெளில வந்துட்டேன். ஓகே, எனக்கு அதுக்கு மேலே தெம்பு இல்லை, மூச்சு விடவே முடியலை. நான் போன ஞாபகம் இருக்குது எனக்கு 2019. ஓகே, ஸோ அத்திவரது அப்படி சொல்லிட்டு பல விஷயத்துக்கு ஒருக்க தான் அந்த கோயில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதனால் நீங்களும் பயங்கர கூட்டம் கூடும் இடத்துக்கு ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க, இல்லைனா போவாங்க. ஆன் 21st April 2019, at least 7 people died in stampede in Tamil Nadu during temple festival at என்னது முத்தானம் பாளையம் கருப்புசுவாமி டெம்பிள் இன் துறையூர் வில்லேஜ் நியர் திருச்சி. ஓகே, ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் பற்றி நீங்கள் எழுதுங்க போகிறோம். யூ கேன் ஆல்சோ ரைட் அபவுட் த கரூர் இன்சிடென்ட் ஆர் வாட் எவர் இன்சிடென்ட். ஓகே, ஸோ ஸ்டாம்பீடை பற்றி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்கள் எழுதலாம். ஓகே, கேன் வி ஹாவ் அ குட்டி ஐஸ் பிரேக்கர் செஷன் அண்ட் தென் நம்ம எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். Can we have ice breaker session? சையத், என்ன கொஷின் கேட்குறீங்க? ஐஸ் பிரேக்கர். இதுக்கு ஐஸ் பிரேக்கர் யாருக்கெல்லாம் நியூ, ஐஸ் பிரேக்கர் யாருக்கெல்லாம் ஓல்டு? யாருக்கெல்லாம் ஐஸ் பிரேக்கர் பற்றி தெரியும், யாருக்கெல்லாம் ஐஸ் பிரேக்கர் பற்றி தெரியாது? தெரியுங்கிறவங்க எஸ், தெரியாதவங்கிறவங்க நோ. என்னோட முன்னாடி ஏதாவது ஐஸ் பிரேக்கர் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ், பண்ணலைன்னா நோ. ஓகே, கிட்டத்தட்ட 60%க்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி. மேபி அப்போ நீங்கள் வந்து குவார்டர்லியில் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க ஐஸ் பிரேக்கர். நோ. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தான். நான் அடுத்த ஐஸ் பிரேக்கருக்கு உங்களுக்கு நிறையா கேம்ஸ் வந்து நான் கொண்டு வரேன், சரியா? ஓகேடா. ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணிப்போம். எல்லாருமே தயவுசெய்து கொஞ்சம் தண்ணி குடிங்க, ட்ரிங்க் சம் வாட்டர். ஓகே, ஸோ பெருசாக படிப்பு ஸ்ட்ரெஸ் அது இதை மைண்டில் போட்டுக்காதீங்க. ஏன்னா நம்ம கஷ்டமாக இருக்கக்கூடிய நிறையா சாப்டர்ஸ் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம், ஜியாகிரஃபி முடிச்சிட்டோம், இன்னும் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஓகே, கேன் வி டிஸ்கஸ் அபவுட் சம் ஆஃப் டாபிக்? ஓகே, நம்ம வந்து ஏதாவது வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. எவ்ரிபடி ஜஸ்ட் கோ வாஷ் யுவர் ஃபேஸ் அண்ட் தென் பி பேக். அப்போ அதை மட்டும் படிடா, அந்த சாப்டர்ஸ் மட்டும் அப்போ படிடா. உங்கள் ஸ்கூலில் என்ன கொடுத்துருக்காங்களோ. கனவு டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீ இருக்கிறது தான் எங்கள் கனவு மேம். கனவு டெஸ்ட் சீரீஸில் போத் ஃப்ரீயும் இருக்குது, பெய்டும் இருக்குது. ஓகே, ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து இருக்கும். ஓகே, மேம் நியூ சப்ஜெக்ட் மேம், சோஷியலாக சென்டம் எடுக்கணும் மேம், ப்ளீஸ் ஹெல்ப். அதுக்கு படிக்கணும். செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸில் நல்லபடியாக படிங்க. கஷ்டமாக இல்லையா? ஆமாம், கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஐ வில் டூ இட். எல்லாரும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க குயிக்கா. தேங்க்யூ செல்வம். அதர் சப்ஜெக்ட்ஸுக்கும் 1 ஷாட் வரும்டா. ஓகே, ஒரு குட்டி கொஷின் கேட்கவா? 10th ஸ்டாண்டர்டோடைய ஸ்டார்டிங்க்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா வாட் அட்வைஸ் வில் யூ கிவ் டு யுவர் யங்கர் செல்ஃப்? 10th ஸ்டாண்டர்டோடைய ஸ்டார்டிங்க்கு போயிட்டீங்க, 9th இப்போ தான் முடிக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய செல்ஃபை நீங்களே போயிட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கே நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுத்துப்பீங்க? வாட் அட்வைஸ் வில் யூ கிவ் டு யுவர் செல்ஃப்? சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 ஷாட் கொஞ்சம் ஸ்டார்ட்டாக போடுங்க. 1 ஷாட் வந்து ஷார்ட்டாக போட்டால் புரியாது. நீங்கள் வந்து மேபி இப்போ செகண்ட் மிட்டம் நல்லபடியாக கவனிச்சிட்டிங்கன்னா ஹாஃப் இயர்லி அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக படிக்கலாம். இப்போதுலேருந்து ஒழுங்காக படி.
ஒழுங்கா படின்னு சொல்லுங்க. பரமா படிடா, ஸ்டார்டிங்ல இருந்து ஒழுங்கா படி. ஃபோன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுமா. டோன்ட் டாக் மச் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் யூஸ் ஃபோன். கிளாப். டோன்ட் வேஸ்ட் த டைம். டைம் இஸ் ப்ரீஷியஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும். தேங்க்யூ ஷாக்கில். அட்லீஸ்ட் 2 hours செல்ஃப் ஸ்டடி. பரமா தயவுசெய்து சொல்கிறேன், ஒழுங்கா மரியாதை அந்த போனை தூர போட்டுட்டு இல்லைன்னா கொண்டுடுவேன். டைம் இஸ் ப்ரீஷியஸ். உசாருமா உசாரு. ஓகே, ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த அட்வைஸ்லாம் இப்போவும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா இப்பயுமே நம்ம வந்து அந்த அட்வைஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் தான் இருக்கோம். ஆமாம்ல? சொல்லுங்க, இப்போ மட்டும் அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணுறோமா? இப்போ மட்டும் அந்த அட்வைஸை ஃபாலோவா பண்ணுறோம்? இல்லை பெருசா. அப்போது இனிமேவாச்சும் நம்ம வந்து என்ன பண்ணணும், உனக்கு நீ அட்வைஸ் பண்ணிக்கோ. நான்லாம் போயிட்டு வந்து இல்லை உனக்கு அட்வைஸ்லாம் பண்ண வேண்டாம், நீ உனக்கு அந்த அட்வைஸை வந்து கொடுத்துக்கோ. ஓகே, தென் யா ஜாலியாக இரு, ஹாப்பியாக இரு. மற்றவங்க உன் மேலே போடுற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ரொம்ப மைண்டில் ஏற்றி வச்சுக்காது. அப்பா அம்மா என்ன ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா வைக்கிறாங்க, டீச்சர்ஸ் என் மேலே நிறையா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு பேர்டனாக எடுத்து தலையில் போட்டுக்காத, சரியா? ஓகே, அதுக்கு பதிலாக படிக்கிறோம், அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போடுறேன். மார்க் வருது வரல, மார்க்கை பற்றி நீ யோசிக்காத. மார்க்கை பற்றி நீ ஏன் யோசிக்கிற? என்னால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியும் அதை பற்றி மட்டும் யோசி, போகிறோம், சரியா? எஃபர்ட்டை மட்டும் யோசி. மார்க் தானாக வரும். எங்கே போயிட போகுது மார்க்? மார்க் வில் கம், பட் யூ நீட் டு லுக் ஹவு மச் எஃபர்ட் யூ ஆர் புட்டிங். இப்போ ஆரம்பித்தா கூட முடியுமா? கண்டிப்பாக முடியும். இப்போ ஆரம்பித்தா கூட முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஆனால் இப்போவாச்சும் நீங்கள் ஆரம்பிக்கணும் இல்லையா? இப்போவாச்சும் நீங்கள் ஆரம்பிக்கணும். பட் இப்போ கூட நம்ம ஆரம்பிக்கலைன்னா என்ன ஆகும்? இப்போ கூட நம்ம ஆரம்பிக்கலைன்னா தப்பாயிடும் இல்லையா? ஓகே, அடுத்து போலாமா? வாங்கப்பா. சேட்டையை மூட்டை கட்டி போட்டுரு படி அப்படின்றியா? ஓகே ஓகே. ஐ காட் 493 இன் மை 10th. சயின்ஸ்லேயும் சோஷியலையும் சென்டம். மேக்ஸில் தான் வந்து எனக்கு 4 மார்க் போயிடுச்சு. ஓகே, மேக்ஸில் வந்து எனக்கு 4 மார்க் போயிடுச்சு. இங்கிலீஷில் வந்து 1 மார்க் போயிடுச்சு, 99. அண்ட் தென் தமிழில் 98 தான் மேக்ஸிமம் வந்து போடுவாங்க, சரியா? ஸோ தமிழில் வந்து 98 தான் வந்து மேக்ஸிமம். ஸோ தமிழ் மேக்ஸிமம் மார்க், இங்கிலீஷ் வந்து அவுட் ஆஃப் 100 இட் இஸ் 99. பட் மார்க் போனது வந்து மேக்ஸில் தான் 4 மார்க். எப்படி போச்சுன்னே தெரில. அப்போ வந்து ரீவேல்யூவேஷன் கிடையாது, ரீடோட்டலிங் மட்டும்தான் வந்து இருக்கும். ஓகே, யா. நான் சோஷியல் தான் 1 மார்க் போயிடும்னு நினச்சேன், சோஷியலே போகல, கடைசியில் பார்த்தா மேக்ஸில் போயிடுச்சு. யா, ஸோ நம்ம எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அது முடிச்சுட்டு சிவிக்ஸ் போகலாம், சரியா? ஓகே, ஸோ இன்னும் எவ்வளோ ரொம்ப கம்மி தான்டா, ரொம்ப ரொம்ப கம்மி கொஷின்ஸாக இருக்குது. நம்ம குயிக்காக முடிக்கிறோம், தென் we will go to civics. ஓகே, why do we pay tax to the government? நம்ம ஏன் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறோம்? States and their functional equivalents throughout history have used money provided by taxation to carry out many functions. Okay, so ஒரு ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லைனா and their functional equivalent, ஒரு ஸ்டேட் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு ஈக்குவல், விச் இஸ் வாட், அது ஒரு டிஸ்ட்ரிக்டாக கூட இருக்கலாம், சரியா? இப்போ அது ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம், முன்னாடி அது கிங்டம்னு இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி பாளையம்ஸ்ன்னு இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டெரிட்டரி த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி, வரலாறா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரி டேக்ஸ்லேருந்து வரக்கூடிய மணியை வச்சு தான் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. கேரிட் அவுட் மெனி ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ரோடு போடுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு ட்ரைனேஜ் அமைக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கான எக்யூப்மெண்ட் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு போலீஸ் பவராக இருக்கட்டும், அதே மாதிரி கவர்மெண்ட்டில்
பீப்புள் அமைக்கிறாங்க, அந்த கவர்மெண்ட் பீப்புளுக்கு வந்து பணம் தரதா இருக்கட்டும், சம்பளம் தரதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டேக்ஸ் ஒரு முக்கிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. Some of these include expenditure on economic infrastructure. எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன தெரியுமா? செலவு. சரி, ஓகே மேம், என்னென்ன செலவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? கவர்மெண்ட்டுக்கு என்ன செலவு? நம்ம கிட்ட டேக்ஸ் வாங்கி கவர்மெண்ட் அதை எதுக்கெல்லாம் செலவு பண்ணுது அப்படின்னு பார்க்கலாமா? டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு பொருள், நமக்கு இப்போ பால் வாங்குகிறோம், பிரெட்டு வாங்குகிறோம், அரிசி வாங்குகிறோம், உப்பு வாங்குகிறோம், அது எல்லாமே ஒரு இடத்துல இன்னொரு இடம் டிரான்ஸ்போர்ட் ஆகும். டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு வண்டி வேணும், அந்த வண்டிக்கு பெட்ரோல் வேணும், அந்த வண்டிக்கு மிஷினரிஸ் வேணும், ரோடு வேணும். அடுத்து சானிடேஷன். சானிடேஷன் தான் முக்கியமாக. சானிடேஷனில் என்னது? கிளீனிங். ஓகே, இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ சானிடேஷன், அந்த வேஸ்ட் டிஸ்போசல். பப்ளிக் சேஃப்டி. பப்ளிக் சேஃப்டிக்கு தான் போலீஸ். எஜுகேஷன், கல்வி, ஸ்கூல் போகிறோம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ், கவர்மெண்ட் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அண்ட் டு நேம் அ ஃபியூ. இந்த மாதிரி நிறையா இருக்குது. மிலிட்ரி, இராணுவமாக இருக்கட்டும், சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக இருக்கட்டும். ஓகே, நிறைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது இல்லையா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சர் அண்ட் ஆர்ட்ஸ், கலை இருக்கட்டும். பப்ளிக் ஒர்க் அண்ட் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு பப்ளிக்கில் ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் கட்டுறதுக்கு அதுதான் வந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இட் செல்ஃப். இப்போ இது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டில் நிறையா பேர் வேணும் இல்லையா? அந்த மக்கள் எல்லாரையுமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் எபிலிட்டி டு ரைஸ், இது எல்லாத்துக்குமே வந்து டேக்ஸு ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, the government ability to raise tax is called fiscal capacity. இந்த டேக்ஸை ஒரு கவர்மெண்ட் வந்து the ability to raise tax, இந்த டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இல்லையா? அந்த ஒரு கெப்பாசிட்டிக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி. எந்த அளவுக்கு இந்த டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் அந்த அளவுக்கு இந்த ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். எஸ், உங்களை நான் கொஷின் கேட்குறேன், இந்த ஒன்று முடிச்சுட்டு கொஷின் கேட்குறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸில் புக் அண்ட் சைட் கொஷின் வரும் கம்பல்சரியில், புக்கின் கொஷின் கம்பல்சரியில் வரும். ஸோ அதுக்கு நான் தனி லைவ் வரேன். இப்போதைக்கு இதை கவனிங்க, நம்ம புக் பேக்கை முடிச்சிடலாம். மந்த்லி எக்ஸாம்க்குலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தரமாட்டிங்களா? தரமாட்டேங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே மந்த்லி எக்ஸாம் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது, சரியா? ஸோ நான் மந்த்லி எக்ஸாம்ஸுக்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தரமாட்டேன். ஓகே, யா. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டைரக்ட் டேக்ஸ். A tax imposed on an individual or organization which is paid directly. ஒரு இண்டிவிஜுவல்னா ஒரு தனி நபர் மேலே இருக்கிற டேக்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மேலே. இப்போ வந்து வேதாந்தங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன், இந்த வேதாந்தில் ஒர்க் பண்ணுற ஒரு இண்டிவிஜுவல் தான் ஸ்ராவணி. ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் மேலேயோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் மேலேயோ ஒரு டேக்ஸ் நான் வந்து சொல்கிறேன், அந்த டேக்ஸ் அவங்க டைரெக்டாக கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் டைரக்ட் டேக்ஸ். எக்ஸாம்பிள், இன்கம் டேக்ஸ் இருக்குது, அடுத்து கார்பரேட் டேக்ஸ் இருக்குது, வெல்த் டேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். ஓகே, இப்போது இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன? இஃப் த பர்டன் ஆஃப் த டேக்ஸ் கேன் பி ஷிஃப்டட் டு அதர்ஸ். ஓகே, இந்த டேக்ஸ் வந்து டைரக்டாக மக்களோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ வந்து கட்ட மாட்டாங்க. ஓகே, இது வந்து நம்ம வேற மறைமுகமாக வந்து இருக்கும், இன்டைரக்டாக வந்து இருக்கும். அதுதான் என்னதுன்னா ஸ்டாம்ப் டியூட்டி, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் ஆல். ஓகே, நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம், இல்லைனா வந்து நம்ம ஒரு மூவி போகிறோம், ஆர் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறோம். ஓகே, இது மூலமாக வரக்கூடிய டேக்ஸ் எல்லாமே இன்டைரக்டாக நம்ம பே பண்ணக்கூடிய ஒரு டேக்ஸஸ், சரியா? ஸோ இதெல்லாம் தான் இந்த இன்டைரக்ட் டேக்ஸஸ். கம்பல்சரி எக்கனாமிக்ஸ்லேருந்து வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. வாட் இஸ் திஸ் ப்ராக்ரெசிவ் டேக்ஸ்? ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் ரேட் இஸ் ஒன் இன் விச் rate taxation increases as the tax base increases. In the case of progressive tax, when income increases, taxum increase ஆகும். இப்போ இருக்கிற டேக்ஸ் வந்து இதுதான்டா. ஸோ நம்ம வருமானம் இன்க்ரீஸ் ஆக இன்கம்னா வருமானம் இன்க்ரீஸ் ஆக டேக்ஸும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதுக்கு நம்ம கட்டுற அந்த வரியும் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே,
அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் இன்க்ரீசஸ், அதுதான் மல்டிப்ளையர் அப்படின்றாங்க. ஆஸ் த டாக்ஸ் பேஸ் இன்க்ரீசஸ், மல்டிப்ளிகண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, அந்த வருமானம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு கட்டக்கூடிய டாக்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தடா டாக்ஸ் எவேஷன் அப்படின்னா என்ன? இந்த டாக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது? டாக்ஸ் எவேஷன். டாக்ஸ் எவேஷன் இஸ் இல்லீகல் எவேஷன் ஆஃப் டாக்ஸஸ் பை இண்டிவிஜுவல், கார்பரேஷன் ஆர் ட்ரஸ்ட். அது வந்து ஒரு ட்ரஸ்டாக இருக்கலாம், ஓகே, இல்லைனா ஒரு கார்பரேஷன்னா இது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனி நபராக இருக்கலாம். நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் கட்டாமல் தப்பிக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னதுன்னா டாக்ஸ் எவேஷன். ஆனால் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க, எப்படியும் கண்டுபிடிச்சி பெனால்ட்டி போட்டாங்கன்னு வச்சுக்கோ, சும்மாவே கட்டியிருக்கலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் டேக்ஸ். சரியா? ஸோ எவேஷன் ஆக்டிவிட்டீஸ் எந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து இந்த டேக்ஸ் எவேஷனில் வரும், இல்லீகலில் வரும். இந்த நீங்கள் பார்ப்பீங்க, இந்த டிவிலலாம் பார்த்துருப்பீங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த மாதிரி இந்த டேக்ஸ். கேன் யூ குவிட் மேம்? யுவர் வாய்ஸ் இஸ் வெரி டல் மேம். இட் ஹிட்ஸ் ஸோ ஹார்ட் டு மீ மேம். எஸ், ஐ எம் டயர்ட். மை வாய்ஸ் இஸ் டல், ஐ நோ, பட் ஐ வில் நாட் குவிட். ஓகே, நான் இன்னைக்கு 2 மார்க் முடிக்காமல் நான் லைவ் கிளாஸை முடிக்க மாட்டேன். தட் கைண்ட் ஆஃப் டஃப் மைண்ட் வி நீட் டு ஹாவ், யூ நீட் டு ஹாவ். நானும் அப்புறம் பார்த்துக்கலான் இருந்தா நீங்களும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவீங்க. வி ஷுட் நாட் ஹாவ் தட் அப்புறம் பார்த்துக்கலாம் மைண்ட் செட். ஓகே, அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம். அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம்னா இப்போ எனக்கு வந்து நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், சரியா? நான் வந்து போயிட்டு 50,000 ரூபா தாங்க சம்பாதிக்கிறேன், நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதான் அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம். ஓகே, ஸோ ஒரு இன்கம் வந்து நம்ம கம்மியாக ரிப்போர்ட் பண்ணுறது. இது எப்படி கவர்மெண்ட்டுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம் இல்லையா? நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்ஃப்ளேட்டிங் டிடக்ஷன்ஸ் அண்ட் ஆர் எக்ஸ்பென்சஸ். இப்போ நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நான் வந்து இத்தனை ரூபா சம்பாதிச்சேங்க, ஆனால் வந்து இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருக்கேன், இல்லை ஒரு கடை ஹோட்டல் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. ஹோட்டலில் வந்து எனக்கு வந்து வருமானம் வந்து 1 lakh வருது. ஆனால் நான் கவர்மெண்ட் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, ஏங்க சம்பளமே எனக்கு போயிடுதுங்கன்னு போய் சொல்கிறேன். ஓகே, இன்ஃப்ளேட்டிங்னா அதிகப்படுத்துகிறேன். டிடக்ஷன், அதாவது டேக்ஸ் டிடக்ஷனுக்கு அதுக்காக. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எங்க இபி பில்லே இவ்வளோ ரூபா போயிடுது. இபி பில் எக்ஸாம்பிள், இபி பில் 10,000 ரூபானா நான் வந்து இபி பில் 20,000 ரூபா அப்படின்னு சொல்லுவேன். வாடகை வந்து 10,000 ரூபானா வாடகை 20,000 ரூபா போயிடுதுங்க அப்படின்பேன். ஓகே, நான் யாருக்கா சம்பளம் தரேன், சம்பளம் 5,000 ரூபானா 15,000 ரூபாங்க சம்பளம் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பென்சஸை கூட்டி நான் வந்து லாபமே வரலைங்க அப்படின்னு காட்டுறேன். ஓகே, அதுதான் வந்து இன்ஃப்ளேட்டிங்னா அதிகரித்தல். ஹைடிங் மணி, பணத்தை ஒழிச்சு வைக்கிறது. ஓகே, பணத்தை ஒழிச்சு வைக்கிறது. ஹைடிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஆஃப்ஷோர் அக்கௌண்ட். ஓகே, வேற ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், வட்டி, அது எல்லாத்தையுமே வந்து ஒழிச்சு வைக்கிறோம். இது எல்லாமே டேக்ஸ் எவேஷன், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ப்ரப்போர்ஷனேட் டேக்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் இன்சைட் கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட், செம இம்பார்ட்டன்ட், கவனிங்க. ஓகே, யா. டாக்ஸ் லெவிட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு கூட்ஸ் இல்லைனா சர்வீசஸ். இப்போ கூடுனா ஃபுட்டு வந்து ஒரு கூட்ஸ். அந்த ஃபுட்டை கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்குறாங்கல்ல ஸ்விக்கி, அது வந்து என்னது சர்வீசஸ். சாக்லேட்டு, பால்லாம் வந்து கூட்ஸு. அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்கல்ல ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட்டு, பிளிங்கிட்டு, ஸ்விக்கி அப்படின்னு, அதெல்லாம் வந்து என்னது, அதெல்லாமே சர்வீசஸ். ஸோ இந்த டாக்ஸ் லெவிடுனா அது மேலே இருக்கக்கூடிய கூட்ஸு இல்லைனா சர்வீசஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த டாக்ஸ் வந்து இன் அ ஃபிக்ஸட் போர்ஷன், அது வந்து ஃபிக்ஸடாக வந்து இருக்கும். அதுக்கு பேர் தான் ப்ரப்போர்ஷனேட் டேக்ஸ். அதுக்கு பேர் தான் என்னது, ப்ரப்போர்ஷனேட் டேக்ஸ். ஆல் டேக்ஸ் பேயர்ஸ் கான்ட்ரிபியூட் த சேம் ப்ரப்போர்ஷன் ஆஃப் தேர் இன்கம். இப்போது நான் வந்து 1 லட்சம் சம்பாதிக்கிறேன்னா நான் இத்தனை ரூபா டேக்ஸ் கட்டுவேன். 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா அதை விட அதிகமாக டேக்ஸ் கட்டுவேன். ஆனால் நான் 1 லட்சம் சம்பாதிக்கிறப்பையும் நான் வந்து பாலுக்கு அதே டேக்ஸ் தான் கட்டியிருப்பேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் ஒரு சாக்லேட் வாங்குறேன்னா அதே டேக்ஸ் தான் கட்டியிருப்பேன். நான் 2 லட்சம் சம்பாதிக்கிறப்பையும் அந்த பாலுக்கு அதே டேக்ஸ் தான் நான் கட்டியிருப்பேன், அந்த சாக்லேட்டுக்கு அதே டேக்ஸ் தான் நான் கட்டியிருப்பேன். சரியா? ஸோ ப்ரப்போர்ஷனேட் டேக்ஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். நீ எவ்வளோ வேணால் சம்பாதிச்சுட்டு போ,
இந்த பொருளுக்கு இந்த சர்வீஸுக்கு இதான் டாக்ஸ், இந்த பொருளுக்கு இந்த சர்வீஸுக்கு இதான் டாக்ஸ், அதான் ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ். கார்ப்பரேட் டாக்ஸ் அப்படின்னா என்ன? கம்பெனிஸ் மேலே இருக்கக்கூடிய டாக்ஸஸ், அதான் கார்ப்பரேட் டாக்ஸ். தட் எக்ஸிஸ்ட் as செப்பரேட் entities ஃப்ரம் தேர் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த கம்பெனிஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஷேர் வச்சுருப்பாங்க. ஓகே, நிறையா பேர் சேர்ந்து இப்போ ஒரு கம்பெனிக்குள்ள வந்து ஒரு கம்பெனினா அதுக்கு நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த கம்பெனியில் இத்தனை பர்சன்டேஜுக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அத்தனை பர்சன்டேஜுக்கு அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அந்த லாபத்தை அவங்க வந்து எடுத்துப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸஸ் தான் வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. It is charged on royalties, interest gained from sale of capital asset located in India and fees for technical services and dividend. Okay, இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ராயல்ட்டி, கம்பெனியுடைய பேர், அந்த ராயல்ட்டி, அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் கெயின், எவ்வளோ அது மூலமாக லாபம் வந்திருக்கு. ஓகே, வட்டி வந்திருக்கு, அந்த பணத்தை பேங்க்கில் நம்ம வைக்கிறது மூலமாக எவ்வளோ வட்டி வந்திருக்கு. அடுத்து வந்து ஃப்ரம் சேல் ஆஃப் கேபிட்டல் அசட். இப்போ நான் அந்த ஒரு கம்பெனியை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னா அது மூலமாக எனக்கு அதில் எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கெயின் ஆகி இருக்கு. ஓகே, அதே மாதிரி முதலீட்டுக்காக நான் வச்சிருக்கிற அசட்டுனா சொத்து. ஓகே, முதலீட்டுக்காக நான் ஏதாச்சும் ஒரு லேண்டு வச்சுருக்கேன், ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கான சொத்து. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கார்ப்பரேட் டாக்ஸ்குள்ளே வரும். முடிச்சிட்டோம். எஸ், இன்னும் ஒரே ஒரு சாப்டர் தான்டா, சாப்டர் 5. கொஷின் கேட்கலாமா? உங்களுக்கு கொஞ்சம் கொஷின் கேட்டால் தான் நீங்கள் முடிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் கொஷின். இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸா இன்டைரக்ட் டேக்ஸா? இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸா இன்டைரக்ட் டேக்ஸா? இன்கம் டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸ். வெரி குட். அடுத்துடா எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டி வந்து டைரக்டா இன்டைரக்டா? எக்ஸைஸ் டியூட்டி வந்து டைரக்டா இன்டைரக்டா? இன்டைரக்ட். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆக சாரி, இன்கம் இன்க்ரீஸ் ஆக டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து ப்ராக்ரெசிவ் டேக்ஸா இல்லை ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸா? இன்கம் இன்க்ரீஸ் ஆக டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அது ப்ராக்ரெசிவ் டேக்ஸா ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸா? அது ப்ராக்ரெசிவ் டேக்ஸா ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸா? ப்ராக்ரெசிவ் டேக்ஸ். வெரி குட். இப்போ ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மேலே ஃபிக்ஸடாக நான் ஒரு டேக்ஸ் வைக்கிறேன், அது என்ன டேக்ஸ்? ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மேலே நான் ஒரு ஃபிக்ஸட் டேக்ஸ் வந்து வைக்கிறேன். யாருனாலும் சரி, நீ எவ்வளோ வேணால் சம்பாதிச்சுட்டு போ, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு இதான் டேக்ஸ்ன்னு வைக்கிறேன், அது என்ன டேக்ஸ்? ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ். ஓகே ஓகே. கம்பெனிஸ் மேலே இருக்கக்கூடிய டேக்ஸ் வந்து என்னது? கம்பெனிஸ் மேலே இருக்கக்கூடிய டேக்ஸ் என்னது? எஸ், கார்ப்பரேட் டேக்ஸ். ஓகே, படிக்கலாம்டா, தப்பில்லை. சாப்டர் 5 ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சாப்டர் 5 முடிச்சுட்டு ஞாபகப்படுத்துங்க, ஒரு குட்டி பிரேக் வேணுமா வேணாமா? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் சாப்டர் 5 எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு ஒரு 10 minutes பிரேக் வேணுமா வேணாமா? ஓகே, ஓகே டன். சரி, எக்கனாமிக்ஸ் முடிப்போம். இப்போ ஒய் ஆர் வேஜஸ் லோ இன் அக்ரிகல்ச்சர் செக்டார்? இப்போ அந்த அக்ரிகல்ச்சர் செக்டார்னா என்னது? வயல்,
ஓகே, அதாவது வந்து ஃபார்மிங் அண்ட் காட்டன் கல்டிவேஷன், இந்த மாதிரி எல்லா கல்டிவேஷன் ஃபார்மிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே, விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அக்ரிகல்ச்சர் செக்டாரில் தான் வரும். ஓகே, ஸோ அது வந்து நமக்கு அதில் ஏன் வந்து இந்த வேஜஸ்னால் சம்பளம் ஏன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது? There are limits to the availability of agriculture and absorb labor due to the declining marginal productivity of land. Okay, so நம்ம ability of agriculture இருக்கலாம். Okay, to absorb labor due to the declining marginal productivity of land. ஸோ ஒரு லேண்டோட ப்ரொடக்டிவிட்டி வந்து நமக்கு டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது, கம்மியாகிட்டே இருக்குது. ஒரு லேண்ட்லேருந்து நமக்கு வரக்கூடிய வருமானம், ஒரு லேண்டில் நம்ம வந்து அறுவடை பண்ணுறோம், அந்த சாமான்லேருந்து வரக்கூடிய வருமானம் நமக்கு கம்மியாகுது. அப்படிங்கிறப்போ அதுக்கு நம்ம கொடுக்குற அந்த மனுஷனுக்கு கிடைக்கிறதும் அஃப்கோர்ஸ் கம்மியாகிட்டே இருக்கும். வேஜஸ் டூ cannot therefore increase and as a result poverty level remain high. அதனால் இந்த சம்பளம் வந்து அதிகமாகவே ஆகவே மாட்டேங்குது. அதனால் பஞ்சம், பாவர்ட்டினா என்னது? பஞ்சம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. எஸ்பெஷலி வென் மோர் அண்ட் மோர் பீப்புள் கண்டினியூ டு ரிலை ஆன் அக்ரிகல்ச்சர் ஃபார் தேர் லைவ்லிஹுட். நிறைய மக்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் பயங்கரமாக பஞ்சத்தில் அடிபடுறாங்க. ஓகே, நிறைய பீப்புள் இதை மட்டுமே நம்பி இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களோட வாழ்வாதாரம், வாழ்வுக்கே லைவ்லிஹுட்னா அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கே இந்த அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால பஞ்சத்துக்கு தள்ளப்படுறாங்க. அடுத்து, வாட் இஸ் மென் பை இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்? இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னா என்ன? இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ் இன் அ டிஃபைன்டு ஜியாகிரபிக்கல் ஏரியா தட் ஷேர் காமன் மார்க்கெட், டெக்னாலஜிக்கல் அண்ட் ஸ்கில் ரெக்குயர்மெண்ட். அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து இருக்குது அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கும். அந்த மார்க்கெட்டும் காமன் மார்க்கெட்டாக இருக்கும். அந்த தெரு ஃபுல்லாக எல்லாருமே ஆட்டோமொபைல்ஸ் தான் வந்து வித்துட்ருப்பாங்க. அதுக்கான தேவைப்படுற மக்கள், ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அங்கே தேவைப்படுற ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரே ஏரியாவில் வந்து இருக்கும். இதை தான் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படிம்போம். ஒரு ஐடி கம்பெனி இருக்குது, அந்த நிறைய ஐடி கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல வந்து நமக்கு ஃபுல்லாக கம்பைன் ஆகி வந்து இருக்கும், ஒரே ஜியாகிரபிக்கல் ஏரியாவில். அதோட மார்க்கெட் ஆல்சோ தே வில் ஷேர் த சேம். டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஸ்கில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தே வில் ஷேர். 5 மார்க் இப்போ இல்லைனா அப்புறமா தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். வாட் இஸ் மென் பை ஆண்டர்பிரனர்? ஆண்டர்பிரனர் அப்படின்னா வந்து என்னது? Entrepreneur is an innovator of new ideas and business process. இப்போ நம்ம போயிட்டு புதுசாக ஒரு ஐடியாவை உருவாக்குறோம். இதுவரை உலகத்தில் இல்லாத ஒரு ஐடியாவை நீங்கள் உருவாக்குறீங்க, இல்லைனா இது வரைக்கும் உலகத்தில் இல்லாத ஒரு பிஸ்னஸை நீங்கள் உருவாக்குறீங்க. ஓகே, அப்படின்னா அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆண்டர்பிரனர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு புது பிஸ்னஸ் மாடலை உருவாக்குறவங்கள ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லுவாங்க. He possesses management skill. அந்த ஆண்டர்பிரனருக்கு என்னெல்லாம் ஒரு தகுதி இருக்கணும்? மேனேஜ்மெண்ட் ஸ்கில். இப்போ நீ வந்து ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற, அந்த கம்பெனியில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த 10 பேரை மேனேஜ் பண்ணுறதுக்கு, அவங்கள ஒழுங்காக வேலை வாங்குறதுக்கும், அவங்கள வேலையை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் மேனேஜ் பண்ணுற ஒரு ஸ்கில் வந்து ஆண்டர்பிரனருக்கு இருக்கணும். ஸ்ட்ராங் டீம் பில்டிங் எபிலிட்டி. இப்போது ஒரு கம்பெனியில் ஒருத்தர் மட்டும் வேலை செஞ்சால் போதுமா? இல்லை, டீம் நிறையா பேர் இருப்பாங்க இல்லையா? இப்போ வேதாந்தம்னா வேதாந்தம், வி ஆர் ஆல் டீம், ரைட்? ஸோ இந்த ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம் பில்டிங் எபிலிட்டி. ஸோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டீமாக வந்து வேலை செய்யக்கூடிய அந்த எபிலிட்டியை பில்டு பண்ணுற, ஸ்ட்ராங் டீம் பில்டிங் எபிலிட்டியை பில்டு பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். எசென்ஷியல் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், இது வந்து முக்கியம், சரியா? எசென்ஷியல் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். ஓகே, ஸோ ஒரு தலைவன் அப்படின்னா அந்த தலைவனுக்கு அந்த தலைமை பொறுப்பை ஏற்க என்னென்னலாம் தேவையான ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணுமோ, ஓகே, என்னென்ன தேவையான ஒரு ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து வேணுமோ, தகுதி வந்து இருக்கணுமோ, அதெல்லாம் வந்து அந்த ஆண்டர்பிரனருக்கு இருக்கணும். எதுக்கு? முக்கியமாக அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ண இருக்கணும்.
இதுக்கு பேர் தான் ஆண்டர்பிரனர். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ ஆண்டர்பிரனர் வந்து அப்படின்னா வந்து என்னது, இஸ் எ இனோவேட்டர் ஆஃப் நியூ ஐடியா. ஓகே, இந்த மாதிரி ஏதோ உலகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஆர் ஏதோ ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்கிட்ட இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஓகே, அதுதான் வந்து என்னது, ஒரு இன்னோவேட்டர் ஆஃப் நியூ ஐடியாஸே இப்படி தானே நமக்கு வந்து வரும். ஸோ ஒரு நியூ ஐடியாவை நம்ம வந்து புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறோம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸை நான் புதுசாக ஒன்று வந்து நான் வந்து உருவாக்குறேன் அப்படிங்கிறப்போ அதை கரெக்டாக மக்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற ஒரு ஸ்கில் வந்து அந்த ஆண்டர்பிரனருக்கு வேணும். ஸ்ட்ராங் டீம் பில்டிங் எபிலிட்டி வந்து வேணும். அண்ட் தேவையான லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து வேணும் அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ண. இது வந்து பப்ளிக்கில் கேட்ட கொஷின், கம்பல்சரியில் கேட்ட ஒரு கொஷின். ஓகே, why Chennai is called as Detroit of Asia? Why Chennai is called as Detroit of Asia? சென்னைக்கு ஒரு செல்ல பெயர் உண்டு, அதான் நிக் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க, டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு. ஏன்? நிறைய ஆட்டோ மொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால. சென்னை இஸ் அ ஹோம் ஃபார் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டோ அசம்பிளி அண்ட் காம்பனண்ட் மேக்கிங் ஃபிர்ம்ஸ். ஸோ இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான நிறைய அந்த குட்டி குட்டி காம்பனண்ட் எல்லாம் தயாரிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால சென்னையை வந்து என்ன சொல்கிறாங்க, டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே, கிளாப் பண்ணுங்க எல்லாரும். முடிச்சாச்சு. நம்ம வந்து சிவிக்ஸ் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக். சிவிக்ஸ் சாப்டர் 4 and 5 லைட்டாக இருக்கு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இருக்கு. ஒரு குட்டி பிரேக்ஸ், கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. எல்லாரும் ஒரு ஃபயரை போட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஒரு 15 minutes டைம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து சிவிக்ஸை முடிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக், 10 நிமிஷம் போகிறோமா? 15 minutes எடுத்துப்போமா? ஓகே, வில் மீட் அட் 8 o'clock. ஒன்றும் தப்பு இல்லை. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நீ பிரேக் போயிட்டு மைண்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு நடந்துட்டு ஃபோனை மட்டும் பார்க்காத, கெஞ்சி கேட்குறேன், ஃபோனை மட்டும் பார்க்காத. ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்த்தனா பிரெயின் அதோட உனக்கு ஃப்ளாக் ஆகிடும். ஸோ நடந்துட்டு கண்ணுக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு குட்டியை கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கூட உட்காந்துட்டு வா. 8 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுங்க. ஸோ இந்த லைவ் கிளாஸ் கடைசி அந்த 8 மணிக்கு யாரெல்லாம் இங்கே கிளாஸில் இருக்கீங்களோ அந்த 8 மணிக்கு ஒரு 10 நிமிஷத்தில் கிளாஸ் முடிச்சிடுவேன். ஏன்னா சிவிக்ஸில் கொஞ்சம் கொஷின்ஸ் தான் இருக்குது. அது முடித்த உடனே யாரெல்லாம் இருக்கீங்களோ தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் டஃப் மைண்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அவங்கள நான் என்ன பண்ணுவேன், அவங்க பேரை நான் வந்து கூப்பிட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணுவேன். ஓகே, டெஃபினெட்லி ஐ வில் கால் அவுட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் நேம் ஹூ அட்டெண்ட்ஸ் த கிளாஸ் அட் 8:30. ஓகே, ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகி டைவர்ட் ஆகி போயிடாதீங்க. 8 மணிக்கு வாங்க, சரியா? போய்
ஹாய், ஹலோ. ஓகே, ஸோ நம்ம வந்து போகலாமா? கேன் வி கோ டு த சாப்டர் 4 ஆஃப் சிவிக்ஸ்? ஓகே, வெரி குட். எல்லாருமே கிளாஸ் வந்துருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? I'll call out each and every one of your name who is attending the live session right now. Okay? Yeah. So chapter 4 டா பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் எனி 4 கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்சில். நம்ம வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் பார்க்குறோம். சரியா? இந்த சாப்டர் நாங்கள் இன்பேலின் அதாவது இந்த சாப்டரோட புக் பேக்லாம் நடத்துகிறப்போ யார் சார் நீங்கள் பார்ப்பீங்க? ஓகே, அதில் எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு நடத்துவார். ஸோ 4 கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்சில். மியூச்சுவல் நான் அக்ரெஷன். அக்ரெஷன் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஸ்பீடாக, ரொம்ப அதிகமாக அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, மியூச்சுவல் நான் அக்ரெஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ். ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. சரியா? அதான் மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ். ஈக்குவாலிட்டி, ரெண்டுமே சமம், எல்லாமே சமம், அதான் ஈக்குவாலிட்டி. கோஆப்ரேஷன் ஆஃப் மியூச்சுவல் பெனிஃபிட். உனக்கும் ஒரு பெனிஃபிட் எனக்கும் ஒரு பெனிஃபிட்னா அது மியூச்சுவலாக இருக்கிறதுக்கு we need to கோஆப்ரேட். அடுத்து பீஸ்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, பீஸ்ஃபுல்லாக நீயும் நானும் சரி எக்ஸிஸ்ட் ஆகணும். ஓகே, ஒன்றா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 இஸ் மியூச்சுவல் நான் அக்ரெஷன், மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஆஃப் மியூச்சுவல் பெனிஃபிட் அண்ட் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ட். நீயும் எக்ஸிஸ்ட் ஆக நானும் எக்ஸிஸ்ட் ஆக நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் வந்து இருக்கும். ஓகே, அதான் வந்து பஞ்சிலுடைய 4 கைடிங் பிரின்சிபல்ஸ். நேம் த ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் நான் அலைன்டு மூவ்மெண்ட். இந்த நான் அலைன்டு மூவ்மெண்ட்டுடைய ஆர்கிடெக்ட் வந்து என்ன? ஆர்கிடெக்ட்ஸ் வந்து என்ன? ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா. ஆர்கிடெக்ட்னா என்ன தெரியுமா? யார் அதை வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க, யார் வந்து அதை பில்டு பண்ணி பேசிக்ல இருந்து கொண்டு வந்தாங்க, அதான் வந்து ஆர்கிடெக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, டிட்டோ ஆஃப் யுகோஸ்லேவியா, நாசர் ஆஃப் எஜிப்ட், சுகார்னோ ஆஃப் இந்தோனேஷியா, இந்தோனேஷியாவில் வந்து சுகார்னோ, குவாமே நக்ருமா ஆஃப் கனா. ஓகே, கொஞ்சம் பேர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் 2-3 வாட்டி நம்ம படிக்கிறப்போ உங்களுக்கு அது வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஓகே, ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, டிட்டோ ஆஃப் யுகோஸ்லேவியா, நாசர் ஆஃப் எஜிப்ட் அண்ட் சுகார்னோ ஆஃப் இந்தோனேஷியா அண்ட் குவாமே நக்ருமா ஆஃப் கானா. ஓகேவா? ஸோ இதான் வந்து நமக்கு நான் அலைன்டு மூவ்மெண்ட்டுடைய ஆர்கிடெக்ட். ஓகே, யா. அடுத்ததா, வாட் வாஸ் த ரீசன் ஃபார் இந்தியா டு சூஸ் த பாத் ஆஃப் நான் அலைன்மெண்ட்? இப்போ இந்தியா வந்து இந்த நான் அலைன்மெண்ட்டை வந்து ஒரு பாத்தா சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு? ஓகே, இந்தியா வந்து நான் அலைன்மெண்ட்டை ஒரு பாத்தா தேடினதுக்கு எடுத்ததுக்கு வந்து என்ன காரணமாக இருந்தது? நேரு, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், வாஸ் opposed to rivalry of 2 super heroes, America and Russia, who were trying to extend their influence over the newly emerged nations of Asia and Africa. So he chose the path of non-alignment, not aligning with any bloc in the face of a bipolar order of the Cold War and tried to form a third bloc of nations. அதாவது நான் அலைனிங்னா என்ன தெரியுமா? அவங்க கூட சேர்ந்து ஒத்து போகாம ஜாயின் ஆகாம இருக்குது. அலைன்னா ஜாயின் ஆகிறது. ஓகே, ஜாயின் ஆகாம இருக்கிறது. ஓகே, ஸோ நேரு, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், வாஸ் அப்போஸ்டு டு த ரைவல்ரி ஆஃப் 2 சூப்பர் பவர். இப்போ 2 சூப்பர் பவருக்கு நடுவில் ரைவல்ரினா பகை, ஒரு மிகப்பெரிய பகை வந்து இருக்கு. என்ன பகை? அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் பெரிய பகை இருக்கு. அப்போ அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி அவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்க? சரி, வேற எந்தெந்த நியூலி எமர்ஜிங் நேஷன்ஸ், ஏஷியாலேயோ ஆப்பிரிக்காலேயோ இருக்கக்கூடிய புதுசாக எமர்ஜ் ஆகக்கூடிய நேஷன்ஸ்லாம் நம்மளோட ஜாயின் ஆயிப்பாங்க, நம்மளோட சேர்ந்து போராடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நேரு வந்து என்ன பண்றாரு? நோ, நான் ஒரு தனி பாதை நான் சூஸ் பண்ணுறேன். நான் யூஎஸ் சைட்லேயும் இல்லை, நான் வந்து ரஷ்யா சைட்லேயும் இல்லை. நாட் அலைனிங் வித் எனி பிளாக்னா இவங்களாம் தான் நான் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் யூஎஸ் பிளாக்லேயும் இல்லை, நான் வந்து ரஷ்யா பிளாக்லேயும் வந்து இல்லை.
ஓகே, இந்த ஃபேஸ் ஆஃப் பைபோலார் ஆர்டர் ஆஃப் கோல்டு வார். பைபோலார்னா ரெண்டு பேருமே ரெண்டு போலார் ஆப்போசிட்ல ஒரு கோல்டு வார்னா நம்ம வீட்டில் நம்ம அம்மாவும் அப்பாவும் பேசாமையே இருக்காங்க, ஒரு சண்டை மாதிரி போயிட்டு இருக்குன்னா அதான் கோல்டு வார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு டிஷும் சண்டை இல்லை, ஆனால் ஒரு கோல்டு வாராக வந்து போயிட்டே இருக்கு. அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, நான் ஒரு தேர்டு பிளாக்கா நான் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேனே தவிர உங்க ரெண்டு பேர் கூட நான் யார் கூடயுமே ஒத்து வர மாட்டேன் அப்படின்றார். மென்ஷன் த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. ஃபாரின் பாலிசியுடைய மெயின் டூல்ஸ் வந்து என்னென்ன? The main tools of foreign policy are treaties-னா என்ன? ஒப்பந்தம். treaties அப்படின்னா என்னது? ஒப்பந்தம். and executive agreement. இப்போ ஒரு விஷயத்தை நான் நடைமுறைப்படுத்துறேன்னா அதான் என்னது? எக்ஸிக்யூட்டிவ். அதை நான் அக்ரி பண்ணிக்கணும், அதான் எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட். இதுவும் என்னது? ஒப்பந்தம் தான். ஒரு விஷயத்தை நான் நடைமுறைப்படுத்துறதுக்காக ஒப்பந்தம் சைன் பண்றேன், அதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட். அப்பாயிண்டிங் அம்பாசிடர்ஸ். இந்த அம்பாசிடர்ஸ்லாம் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லை, இந்தியாவுடைய இந்த அம்பாசிடர் அந்த அம்பாசிடர் சொல்லுவோம்ல. ஸோ இந்த அம்பாசிடர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறது. ஃபாரின் எய்டு, ஃபாரினுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லை ஃபாரின்லேருந்து ஹெல்ப் வாங்கிக்கிறது. இன்டர்நேஷ்னல் ட்ரேட், ஒரு நேஷன்லேருந்து இன்னொரு நேஷனுக்கு நம்ம ட்ரேடு வணிகம் பண்ணுறது. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஓகே, ஆர்மி, நேவி, காலாட்படை, கடல் படை, இந்த மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ இது எல்லாமே மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. ஓகே, இது எல்லாமே ஃபாரின் பாலிசியுடைய ஒரு மெயின் முக்கியமான ஒரு டூல்ஸ். ஓகேவா? சரிடா, எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ டு த லாஸ்ட் சாப்டர், சாப்டர் 5. கிளியர்? யூ ஆர் ஆல்வேஸ் சேயிங் டெய்லி ஒன் டீடைல் இஸ் கம்மிங் சோன். கண்டிப்பாக வரும் வரும் வரும், டோன்ட் வெரி. நான் இப்பயும் அதான் சொல்கிறேன், டெய்லி ஒன் டீடைல் வரும். இப்போ சயின்ஸுக்கு போயிட்டுருக்கு டெய்லி ஒன் டீடைல். சரி, அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். பிம்பிள் இன் யுவர் சீக்கா, சின், ஆமாம், ஷோஸ் தட் யூ ஆர் டயர்ட். ஆமாம், டயர்டு. அது பிம்பிள்லாம் வரும் போகும், மூஞ்சின்னு ஒன்று இருந்தால் பிம்பிள்னு ஒன்று வரதான் செய்யும். ஓகே, அதனால் நம்ம கண்டுக்கவே கூடாது. நீ கண்டுக்கலன்னா அது தானாக போயிடும், கண்டுக்கிட்டா அது திருப்பி திருப்பி வரும். ஸோ சாப்டர் 5 போலாமா? ஓகே ஓகே யா. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஜப்பான் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்? இந்த ஜப்பான் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் உடைய ரோல் வந்து என்ன? In the manufacturing sector, Japan announced it cooperation of training 30,000 Indian people in the Japan India Institute of Manufacturing. Okay, so in the manufacturing sector ஜப்பான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க? 30,000 இந்தியன் பீப்புள். ஓகே, என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க? அனௌன்ஸ்டு கோஆப்ரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 30,000 இந்தியன் பீப்புளை நாங்கள் வந்து இந்த ஜிம்மில், ஜப்பான் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கில் நாங்கள் வந்து அவங்கள ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தே ஆர் அனௌன்சிங். அடுத்து, தே ப்ரொவைட் ஜாப்பனீஸ் ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் ஸ்கில்ஸ். நம்ம நிறைய நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், இந்த ஜாப்பனீஸ் எப்படி செருப்பு செய்வாங்க, ஜாப்பனீஸ் எப்படி இது செய்வாங்க அது செய்வாங்க. ஸோ இந்த ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஸ்கில், அந்த கலையெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கற்று தராங்க. டு என்ஹான்ஸ் India's manufacturing industry base and contribute Make in India, Skill India initiative. ஸோ ஜப்பான் வந்து என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய அந்த ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கறது மூலமாக இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் பேஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்தியாவிலே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாகும். அதனால் மேக் இன் இந்தியா, இதெல்லாம் இந்தியாவிலே செஞ்ச பொருட்கள் தெரியுமா, இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய ஸ்கில், லேபர் இவங்களே பண்ண தெரியுமா. என்ஹான்ஸ்னா அதிகம் பண்ணுறதுன்னு அர்த்தம்டா. என்ஹான்ஸ்னா அதிகம் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இந்தியாவில் செஞ்சது, இந்தியாவில் செய்யப்பட்ட பொருட்கள் இப்படிங்கிறதெல்லாம் அதிகம் பண்ணுறது தான் வந்து என்னது? இட் இஸ் கால்ட் ஆஸ் மேக் இன் இந்தியா ஆர் ஸ்கில் இந்தியா இனிஷியேட்டிவை என்ஹான்ஸ் பண்ணுறது. ஓகே, இதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ அடுத்துடா நெக்ஸ்ட் வந்து பாருங்க, லிஸ்ட் எனி 5 global grouping in which India is a member. ஸோ இந்த சீனி பாண்டிம் 2747 நீங்கள் யார் ஃப்ரெண்டு கூடயாவது பேசுகிறீங்கன்னா இது வந்து அந்த ஒரு மீடியம் கிடையாது, சரியா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறீங்கன்னா யூ கோ அண்ட் chat in Instagram or WhatsApp or wherever it is. Don't chat it here. Okay? Yeah. List any 5 global grouping in which India is
a member. எந்தெந்த குளோபல் குரூப்பிங், குளோபல்னா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய குரூப்ஸில் எந்தெந்த குளோபல் குரூப்பிங்கில் இந்தியா வந்து ஒரு மெம்பராக இருக்குது, இந்தியா வந்து ஒரு மெம்பராக இருக்குது அப்படின்னா மெம்பர் ஆஃப் ஃபார்மல் குரூப்பிங்ஸ் லைக் பிம்ஸ்டெக், BIMSTEC, பிம்ஸ்டெக். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம், NAM, SAARC, G20, SCO. சரியா? ஸோ இந்த பர்டிகுலர் குளோபல் குரூப்பிங் ஆர்கனைசேஷன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒன் ஆஃப் த மெம்பர்ஸாக இருக்கு. ஓகே, மென்ஷன் த மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ பிரிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர் கண்ட்ரீஸ்லாம் யார் யார்? ஸோ அதான் BRICS. என்னது? B ஃபார் பிரேசில், then R for Russia, I for India, C for China and S for South Africa. ஸோ இந்த கொஷின் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த கொஷின் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சைனா அண்ட் தென் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இதெல்லாம் தான் மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் பிரிக்ஸ். இதெல்லாம் தான் மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் பிரிக்ஸ். நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா யார்? இந்தியாவுடைய பக்கத்து கண்ட்ரி, இந்த பக்கத்து கண்ட்ரி, மேலே இருக்கிற கண்ட்ரி, அதெல்லாம் இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரீஸ்லாம் யார் யார்? இந்தியா இஸ் அ வாஸ்ட் கண்ட்ரி. வாஸ்ட்னா ஒரு பெரிய கண்ட்ரி வித் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் இந்த நார்த் வெஸ்ட். அதான பிரச்சனையே போயிட்டு இருக்கு நமக்கு. இப்போ இங்கே பார்டர் தகராறு. பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் வந்து நார்த் வெஸ்டில் இருக்கு. சரியா? அடுத்து சைனா, நேபாள், பூட்டான்லாம் நார்த்தில் இருக்குது. சைனா, நேபாள், பூட்டான்லாம் நார்த்தில் இருக்குது. அண்ட் பங்களாதேஷ் இந்த ஈஸ்ட். பங்களாதேஷ் வந்து ஈஸ்டில் இருக்குது. ஓகே, பங்களாதேஷ் இந்த ஈஸ்ட். மியான்மர் டு த ஃபார் ஈஸ்ட். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் ஈஸ்ட்லேயே நமக்கு என்ன இருக்குது? மியான்மர் இருக்குது. ஸ்ரீலங்கா சவுத் ஈஸ்டில் இருக்குது. மால்தீவ்ஸ் சவுத் வெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு கண்ட்ரீஸுமே இந்தியன் ஓஷனால் செப்பரேட் ஆகி இருக்குது. இந்த ரெண்டு கண்ட்ரீஸுமே இந்தியன் ஓஷனால் செப்பரேட் ஆகி இருக்குது. இது படிங்க, நான் இப்போ கொஷின் கேட்பேன். யார் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இந்தியா ஒரு பெரிய கண்ட்ரி. இதோடைய PDF நான் உடனேவே தீமின்னல் நம்ம பெய்டு பேட்சுடைய டெலிகிராம் சேனலில் அனுப்பிடுவேன். ஓகேவா? யா, ஸோ இந்தியா வந்து ஒரு வாஸ்டான ஒரு கண்ட்ரி. அதோடைய நார்த் வெஸ்டில் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருக்காங்க. நார்த்தில் நேபாள், சைனா, பூட்டான் வந்து இருக்காங்க. ஈஸ்டில் பங்களாதேஷ், மியான்மர் ஃபார் ஈஸ்டில் அண்ட் சவுத் ஈஸ்டில் ஸ்ரீலங்கா, சவுத் வெஸ்டில் மால்தீவ்ஸ். ஓகே, அண்ட் மால்தீவ்ஸும் இந்தியாவும் செப்பரேட்டட் பை பேங்க் MBBS ஞாபகம் வச்சுக்கலாமா? இந்தியன் ஓஷன். ஓகேடா, பேங்க் MBBS கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்தடா, what do you know about the கலாதன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட்? கலாதன், லாஸ்ட் கொஸ்டின் டா. கலாதன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன? டேய் கிளாஸ் கவனிங்கடா. சரியா? உங்களுக்குள்ள கதை பேசிட்டு இருக்காதீங்க. ஓகே, யா. மியான்மர் இஸ் இந்தியாஸ் கேட்வே டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இந்தியா வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போகணும் அப்படின்னாலே மியான்மர் வழியாக தான் போயாகணும். இந்தியா இஸ் பில்டிங் த கலாதன் multi-modal transit transport, a roadway, port, cargo transport project to link Kolkata to Sitwe in Myanmar. ஸோ இந்தியாவில் வந்து கல்கட்டா இருக்கு இல்லையா? ஸோ கல்கட்டாலேருந்து மியான்மரில் இருக்கக்கூடிய அந்த சிட்வி அப்படிங்கிற ஒரு பிளேஸ், ரைட்? இது ரெண்டுத்தையுமே ஒரு ரோடு, ரிவர், போர்ட், கார்கோ டிரான்ஸ்போர்ட், ரோடு, ரிவர், போர்ட், கார்கோ டிரான்ஸ்போர்ட் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் தான் என்னது? கலாதன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட். ஓகே, மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? இங்கே ரோடு, அங்கேயும் ரோடு, நடுவில் வந்து என்னது? போர்ட், கடல் தாண்டி. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம பில்டு பண்ணுறதுக்கு பேர் தான் கலாதன் மல்டி மாடல் டிரான்சிட். கிளியரா? இன்னைக்கு மேப் இல்லை, பட் அடுத்தடுத்த செஷனில் யூ வில் பி ஹேவிங் 5 மார்க்கு அண்ட் 8 மார்க் ஒரு செஷன் வருவேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேப்பு ஒரு செஷன் வருவேன். சரியா? டோன்ட் வெரி, இது எல்லாமே நமக்கு நடக்கும். ஜாலியன்வாலா பாக் புரியல, ஒன்றுமே இல்லைடா, இங்கே பாரு. ஸோ வந்து 2 லீடர். ஓகே,
ஸோ சாய்ஃபுதீன் கிச்லியும் அந்த சத்யபாலை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு April 9 அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. April 13 அன்னைக்கு மக்கள் எல்லாரும் ஒன்று கூடுறாங்க ஜாலியன்வாலா பாக் அப்படிங்கிற ஒரு பார்க்கில் அம்ரிஸ்டரில். இந்த மக்கள் ஒன்று கூடுறாங்க அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் ரெஜினால்ட் டயருக்கு வந்து தெரிய வருது. அவர் உடனேவே அவரோட ட்ரூப்பை கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து அந்த பார்க்கை சரவுண்ட் பண்ணிடுறாரு ஜாலியன்வாலா பாக் பிளேஸை. ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தாண்டா இருக்குது, அதுக்கு அந்த ஒரு என்ட்ரன்ஸையும் மூடிட்டு ஃபுல்லாக ஃபயர் பண்ணிடுறாரு வித்தவுட் எனி வார்னிங். எந்த ஒரு வார்னிங்குமே கொடுக்காம எல்லாருமே சுட்டு தள்ளிடுறாரு. ஓகே, இதுக்கு பேர் தான் ஜாலியன்வாலா பாக் மசாக்கர், ஜாலியன்வாலா பாக் படுகொலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தீமினல் பேட்ச் இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டோட இருக்கீங்களோ இப்போவே இந்த லைவ் செஷன் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1999 அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும், லைவ் கிளாஸஸ் உடைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், அண்ட் லைவ் கிளாஸஸ் உடைய பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ சண்டே ஆனால் டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்லி அவைலபிளாக இருக்கும் இன் தீமினல் பேட்ச். கிளியரா? ஓகே, ஸோ யாரெல்லாம் இந்த லைவ் கிளாஸை ஸ்டார்டிங்லேருந்து அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அதே தான். எஸ், ஒரே நிமிஷம், நான் பேர் மட்டும் படிக்கிறேன், ஒரே நிமிஷம்டா. எஸ், ஸோ வந்து நான் பேர் யார் பேரையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா உங்கள் பேர் மட்டும் எனக்கு சாட்டில் அனுப்புங்க. நான் நேத்ராலேருந்து படிக்க எனக்கு நேத்ரா, கௌஷிக், ஃபமிதா, அப்புறம் முபீன், ஜெசிமா, ஃபமிதா, கௌஷிக், அடுத்து யார், நேத்ரா, சீனா. உங்கள் பேர் டைப் பண்ணி அனுப்புங்க. இர்ஃபானா, அன்ஷிகா ஷாம்லி ஃப்ரம் புதுக்கோட்டை. வெரி குட். மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் ஃபோன் 2 ஃபோன்லேருந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஃபமிதா, நவீனா, மதுமித்ரா, நந்தினி, ஜோஹீந்திரா, ஜெஸ்மி, அன்ஷிகா ஷம்லி, முகேஷ், சனா, கார்த்திகா, ஜெரோமி, அடுத்து யாரு, கீர்த்திகா, நவீனா, ஸ்ரீவர்ஷன், கனிஷ், எல்சா, பாவனா, அஸ்ரியா, சனா, ரம்யா, நக்ஷத்ரா, ஃபாத்திமா, மதுமித்ரா, முகேஷ், சுபி, முகேஷ், ஓகே, யாரு, ரம்யா, யோகலக்ஷ்மி, அஸ்மத், திவினா, ஹரிணிஸ்ரீ, சுபி, மது நிஷ்ரா, யோகலக்ஷ்மி, எபினைசர், கௌஷிகா, சக்திவேல் ஃப்ரம் கும்பகோணம். நான் கும்பகோணம்ல தான் படித்தேன் முன்னாடி ஒரு ஸ்கூலில், செயின்ட் ஆனஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூலில். நான் சும்மா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் படித்தேன். அப்புறம் சக்திவேல், ஃபமிதா, நக்ஷத்ரா, ஃபமிதா, ஹரிணிஸ்ரீ, அக்ஷயா, ஜெனிஷ், மொசெல்லா, கனிஷ்கா, தேவா, நஸ்ரா. யார் பேர் நான் படிக்கலையோ அவங்க மட்டும் பேர் போடுங்க. திவீனா, வெரி குட். எல்லாருக்கும் ஒரு பெரிய கிளாப்ஸ், பெரிய பெரிய கிளாப்ஸ். ஃபமிதா, எபினைசர், பிரியா, ஹரிணிஸ்ரீ, மது, மதன், ஹர்ஷினி, மனிஷ், ஜெசிமா, ஃபாத்திமா, ஃபமிதா, திவீனா, எஃப்எஸ்ஸிரின், ஹேம பிரகாஷ், சக்திவேல், சுபா, நிஷா, சஞ்சய், முஸ்ரியா, சஞ்சீவ் வர்மன், மதன். பேர் அமிச்சவங்களே தான் திருப்பி திருப்பி அமிச்சிட்டு இருக்கீங்க. பேர் அமிச்சவங்களே திருப்பி திருப்பி அனுப்பக்கூடாது. ஓகே, சரி. பாவனா, வெரி குட்ரா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து இருக்குடா. ஸோ யாரெல்லாம் இன்னும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணலையோ த லிங்க் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த சேனல் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? யூ கேன் கிளிக் த சேனல் அண்ட் தென் ஜாயின். ஓகே, பாவனா, கௌஷிகா, கௌஷிக், பிரகதி, பிரேம்குமார் ஃப்ரம் தீமினல் பேட்ச்லேருந்து நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ருதிகா,
எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? வெரி குட். லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சூப்பர். ஸோ தேஸ்னா, ஸ்ரவன், சரி இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? ஒர்த் இல்லையா உங்களுக்கு? ஃபாஸ்ட்டாக இன்னைக்கு கிளாஸ் முடிச்சாச்சு மேம். ஒரு வாட்டி நான் எடுத்து ரீகால் பண்ணால் நான் படிச்சிடுவேன் மேம், எனக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு டைம் சேவ் ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? நான் இப்போ லைவ் வந்து எண்டு பண்ணுறேன். ஸோ நான் லைவ் எண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் பேர் என்ன, இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நவ்யா ஸ்ரீ, பிரேம்குமார், ஸ்ரீநிதி, ஜெஷிமா, ஸ்ரவன் ஃப்ரம் தீமினல் பேட்ச், கௌஷிக் ஃப்ரம் வடிப்பட்டி. ஓகே கௌஷிக், உங்கள் பேர் சொல்லிட்டேன்டா. மெனு உங்கள் பேர் போட்டால் தானே நான் பேர் படிக்க முடியும், ஏன்னா அந்த ஐடி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய பேரோட ஐடி. யா ஸோ ஸ்ரீமதி மை ஃப்ரெண்ட், யார் பேராச்சும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, சக்திவேல் சாரிடா, யார் பேராச்சும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஜெசிமா, ரச்சீல், கீர்த்தனா, சுகர்ணா, கவி பாரதி, சக்திவேல், எஸ் ஐ ரிமெம்பர்டா. ஓகே, எப்படி போச்சு அப்படிங்கிறத லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நான் எல்லா கமெண்ட்டுமே கண்டிப்பாக நான் ரீட் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ லைவ் எண்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வர்ஷா, கௌஷிகா, ஜெஷிமா, ஓகே, கௌஷிக், ஸ்ரீமதி, மோனிஷா, ஜெசிமா, அக்ஷயா. ஓகே, பாய் பாய், தேங்க்யூ. யோகலக்ஷ்மி, ஃபமிதா. ஓகேடா, பாய் பாய்.